ரொம்ப சரியா சொல்லணும்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி பழுதூரம் நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு அந்த ரெட்டை மாட்டு வண்டி. அந்த காலத்துல ஏதுங்க தார் சாலையெல்லாம், வெறும் மண்பாதை தான். அந்த மண்பாதையை பார்க்கும் போது இறைய விழுங்கிட்டு அகலமா படுத்திருந்த ஒரு மலைப்பாம்பு மாதிரி ஏற்றமும் இறக்கமுமா காணப்பட்டுச்சு. அந்த மண்பாதை முழுசும் அவ்வளவு மேடு பள்ளங்கள் இருந்துச்சு. ஐப்பசி மாசம் வேற, அதனால அடமழை பெஞ்சு மேடு பள்ளம் எல்லாம் வெறும் செந்நீரா நிரம்பி இருந்தது. மாட்டு வண்டியோட சக்கரங்கள் அதுக்குள்ள இறங்கி உருளும் போது சேற்று கட்டிகள் சக்கர ஆழத்துல கட்டி கட்டியா ஒட்டிக்கிட்டு வந்துச்சு. மாடு ரெண்டும் நல்ல ஊட்டம். மாடுகளுடைய தொடப்பகுதி நல்ல புஷ்டியா தெரிஞ்சது. இருந்தும் சாட்டைய கையில் எடுத்து 2 வீறினாதான் வேகத்தை இன்னும் அதிகப்படுத்துச்சுங்க. அந்த 2 மாடுகளும் மாட்டு வண்டிக்கு மேல 2 ஜமுகாலத்தை கட்டி கூரையா உருவாக்கி இருந்தாங்க. அந்த கூரைக்குள்ள ஆதிகேச கவுண்டருடைய மகனும் மருமகளும் உட்காந்து இருந்தாங்க. 2 பேர் கழுத்துலயும் மாலைகள். அதுவே அவங்க 2 பேரும் புதுமண தம்பதிகள் அப்படின்றத சொல்லாம சொல்லுச்சு. பொண்ணோட பெயர் தமயந்தி. பார்க்க கொஞ்சம் கருப்பா இருந்தாலும் கலையா அழகா இருந்தா. கல்யாண பெண்ணுக்கே உரிய வெக்கத்தால முகம் பூரிச்சு போய் கொஞ்சம் சிவப்பா தெரிஞ்சா. கவுண்டருடைய பையன் பேரு கணேசன். பார்க்க நல்லா வாட்ட சாட்டமா தான் இருந்தான். மூழ்கின சிமெண்ட் தின்ன போல தோள்பட்ட ஆத்தோரமா இருக்கக்கூடிய நாணல் புதர் மாதிரி சுருண்ட தலைமுடி. மார்பு ரெண்டும் அவன் தினசரி தண்டாலும் பஸ்கிங் எடுத்து ஒரு தேக பயிற்சிக்காரன் அப்படின்றத எதிரொலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. கல்யாண கலை அவளோட கண்கள்ல ரொம்ப தெளிவா தெரிஞ்சுது. இடுப்புல சேலத்து பட்டு வெட்டியும் மார்புல கல்யாண சட்டையும் அணிஞ்சிருந்தான். நெற்றியில காப்பு கயிறு கட்டப்பட்டிருந்தது. வண்டி மேடு பள்ளங்கள்ல ஏறி இறங்கும் போது தமயந்தியும் அவனும் ஒட்டி உரசிக்கிற மாதிரியான நிலை உருவாகி இருந்தது. அது அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இவங்க அந்த மாட்டு வண்டிய தமயந்தியோட தாய் மாமனான சாமி கவுண்டர் தான் ஓட்டிட்டு வந்தாரு. புதுமண தம்பதிகள் வெக்கம் கலந்த ஊடல ஜாடமாடைய ரசிச்சுக்கிட்டு வண்டிய ஹே ஹே அப்படின்னு விரட்டிக்கிட்டே வந்தாரு. முடுக்கூர் வலையில சாலை திரும்பிச்சு. இடது பக்கம் போனா அந்த சாலை சேலம் நோக்கி நேரா போகும். வலது பக்கம் திரும்பினா வாழப்பாடி. அதுவே திரும்பாம நேரா போனா பழுதூர் வந்துடும். மாம்பழத்தூர் அப்படின்ற பேர் தான் சுருங்கி பழத்தூர்னு ஆகிருச்சு. திருமண பக்கம் எல்லாம் மாமரங்கள். எல்லா மாமரங்களும் படு ஊட்டமா வளர்ந்துருந்துச்சு. கண்ணா பின்னான்னு கிளைகள் இருந்துச்சு. ஒரே ஒரு மரத்துல மட்டும் சிவப்பு கலந்த பச்சை பந்தல கட்டு தொங்க விட்டது மாதிரி பழங்கள் தென்பட்டுச்சு. இத்தனைக்கும் இது ஐப்பசி மாசம், சீசனே இல்லாத காலம். அடைமழைக்கு பூக்கள் உருவாக வேண்டிய தருணம். ஆனாலும் அந்த மரத்துல பழங்கள் பறிக்கப்படாமல் தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. சாமி கவுண்டர் அதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே தான் மாட்டு வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தாரு. சாமி கவுண்டர் கவனிச்சத தமயந்தியும் கவனிச்சா. பழுத்த பழங்கள் இருந்த அந்த மாமரத்தை பார்த்ததும் அவளுக்கும் ஆசை வந்துருச்சு. அந்த மாமரத்தை அவ ஆசையா பார்த்த விதமே அவளுக்கு பழங்கள் வேணும்னு புரிஞ்சுக்கிட்டான் கணேசன். என்ன தமயந்தி, மாம்பழத்தை பார்க்க ஆசையா இருக்கா? கணேசன் ஆவலா கேட்க ஆமா அப்படின்ற மாதிரி தலையாட்டினா. தமயந்தி ஆமான்னு தலையாட்டும் போது நேர்வகிட்டு சுட்டியும் மூக்கு புல்லாக்கும் ஆடி அசைஞ்சி ஆமான்னு சொல்லாம சொல்லுச்சு. மாமோ கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க அப்படின்னு உடனே இறஞ்சி சொன்னா. சாமி கவுண்டரும் வண்டியை இழுத்து பிடிச்சு நிறுத்தினாரு. ஏமாப்ல தமயந்திக்கு மாம்பழம் வேணுமா? உடனே சாமி கவுண்டர் தமயந்தி பக்கம் திரும்பி, ஏம்பல இது என்ன இப்ப போய் மாம்பழம் கேட்டுக்கிட்டு முழுவாவு கிடக்கும் போது கேட்டா கூட ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு கிண்டலா சொல்ல, அட போமாமோய் அப்படின்னு தமயந்தி வெக்கத்துல சிவக்க ஆரம்பிச்சா. நின்ன மாட்டு வண்டியில இருந்து கணேசன் வேகமா குதிக்க அவன் குதிச்ச இடத்துல கொஞ்சம் நீர்த்த அறைகள் இருந்துச்சு. அவன் அது மேலேயே குதிச்சதும் அங்கிருந்த தண்ணிகள் நாலா பக்கமும் செதறி விட ஆரம்பிச்சுது. அந்த மண்சால ஓரமா சப்பாத்து கல்லு செடிகள் அதையே வேலி போல நெடுந்தூரத்துக்கு வளர்த்து வச்சிருந்தாங்க. கணேசன் மாலையும் கழுத்தமா அதை தாண்டலான்னு முயற்சி பண்ணும் போது அது அவனுக்கு இடையூறு ஏற்படுத்துச்சு. அதனால மாலையை கட்டி தமையந்து கிட்ட கொடுத்தான். பிறகு வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு சப்பாத்தி கள்ளி வேலிய ஒரே தாண்டுல தாண்டியும் குதிச்சான். அப்படியே சருகுகளை மிதிச்சுக்கிட்டே ஓங்கி வளர்ந்திருந்த பழங்கள் தொங்கிட்டு இருந்த அந்த மாமரத்துக்கிட்ட போனா. எப்படி ஏறது அப்படின்னு கீழிருந்தபடியே ஒரு நோட்டம் விட்டான். சொர சொரப்பான சிதர்கள். 3 பேர் சேர்ந்து பிடிச்சாலும் வசப்படாத அடித்தண்டு மரம். கிட்டத்தட்ட 10 அடி உயரத்துக்கு மேல கிளை பகுதிகள் பறந்து விரிஞ்சிருந்தது. அதை எட்டி பிடிச்சு மேலே ஏறது கொஞ்சம் சிரமம் தான். ஒரு கயிறு மட்டும் இருந்துச்சுன்னா அதை மரக்கலை மேல வீசி கயிறை வளைச்சு கட்டி அதை பிடிச்சுக்கிட்டு மேலே ஏறதான் உசிதம் அப்படின்னு மனசுக்குள்ள பட்டுச்சு. மாட்டு வண்டிக்குள்ள முழங்கால மடக்கி பிடிச்சுக்கிட்டு கணேசன் எப்படி பழம் பறிக்க போறான்றத ஆவலா பாத்துக்கிட்டு இருந்தா தமயந்தி. அப்போ மாங்காட்டுக்குள்ள இருந்து ஒரு 10 வயது சிறுவன் பாலமுருகன் மாதிரி இடுப்புல துண்டோட திபுதிபுன்னு ஓடி வந்தான். படுவேகமா வந்த அவன் கணேசனை மிரண்ட விழிகளோட பார்த்தான். கணேசனும் அவன்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சான். டேய் யாருடா நீ? எதுக்காக இப்படி இலக்க இலக்க ஓடி வர? அது வந்து ஆமா நீ யாரு? இந்த மரத்தை எதுக்கு பாக்குற அப்படின்னு கேட்டான். நான் உன்னை கேள்வி கேட்டா நீ என்ன கேள்வி கேக்குறியா? நீ யாருடா? அத முதல்ல சொல்லு. என் பேரு கொடுக்கா புலி. நான் இந்த தோப்புக்காரோட பையன்.
அப்படியா, சரி விஷயத்த சொல்லு, எதுக்காக இப்படி ஓடி வந்த? அது இது சாமி மரம், இதுல யாரும் ஏறக்கூடாது. சாமி மரமா? ஆமா, முனீஸ்வர மரம். இதுல காய்க்கிற பழங்கள் எல்லாமே முனிக்கு தான் சொந்தம். ஏ தம்பி, என்னடா இது புதுசா இருக்குது. ஒரு மரத்துல காய்க்கிறதுல ஒரு 4-5 பழத்தை வேணா சாமிக்கு எடுத்து வைப்பாங்க, அதுக்குன்னு ஒரு மரத்தையவா கொடுப்பாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது மேல யாரும் ஏற மாட்டாங்க. நீ ஏறிட்டா என்ன பண்றதுன்றதுக்காக தான் இத சொல்றதுக்கு உங்ககிட்ட ஓடோடி வந்தேன். சரி, மரத்துல ஏற வேணாம், மாம்பழத்தை கலர் அடிக்கலாம்ல. இங்க பாரு, இது சாமி மரம். இதுல இருந்து கீழே விழக்கூடிய பழத்தை கூட நாங்க யாரும் சாப்பிடவும் மாட்டோம், தொடவும் மாட்டோம். அதுக்கப்புறம் உன் இஷ்டம் அப்படின்னு சொன்ன அந்த பொடியன் அங்கிருந்து வேகமா ஓடியே போனான். கணேசோட முகத்துல கொஞ்சம் குழப்பம். வண்டியிலிருந்து தமையந்தி கணேசனையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தா. அந்த பொடியனும் கணேசனும் பேசினது நிச்சயம் அவ காதுல விழுந்திருக்க வாய்ப்பே இல்லை. தன்னுடைய ஆசை பொண்டாட்டி முறையா ஒரு மாம்பழத்தை கேட்டிருக்கா. இதை கூட பறிச்சு தரலன்னா தன்னை பத்தி என்ன நினைப்பா? கணேசனுடைய மனசுக்குள்ள அந்த பொடி பையன் சொன்ன விஷயம் ஒரு விதமா வேடிக்கையா தான் தோணுச்சு. முனிக்கு எதுக்காக மாம்பழம்? அப்படியே தேவைனாலும் ஒரு மரத்துல இருக்கக்கூடிய எல்லா பழத்தையுமா அது சாப்பிட போகுது? இத்தனைக்கும் எந்த முனீஸ்வர மரம்னு அந்த பொடியன் சொன்னானோ அந்த முனீஸ்வரனை கும்புறதுக்காக தான் இப்போ அவங்க 2 பேருமே போய்கிட்டு இருக்காங்க. முனீஸ்வரன் தான் அவங்களுடைய குலசாமியும் கூட. என் குலசாமி என்ன ஒரு பழத்துக்காகவா தண்டிக்க போகுது அப்படின்னு மனசுக்குள்ள கணேசன் யோசிக்க ஆரம்பிச்சான். கடைசியில கணேசனுடைய மனசுக்குள்ள தன்னுடைய ஆசை மனைவியோட ஆசை தான் ஜெயிச்சது. தரைய குனிஞ்சி ஒரு கல் எடுத்தவன் மரக்கடை நடுவே எரிஞ்சான். கணேசன் எரிஞ்ச கல் பட்டு 2 பழங்கள் ஜோடியா அருந்து கீழே விழுந்துச்சு. ஓடி போய் கையில எடுத்தான். நல்ல மஞ்சளும் சிவப்பும் கலந்த பழம். கையில எடுத்து பிடிக்கும் போது திம்முன்னு கனமா இருந்துச்சு. பழத்தோட தமையந்த நோக்கி திரும்பினா. வண்டியில தாவி ஏறினா. சாமி கவுண்டர் மாடுகளை முடுக்கி விட 2 மாடுகளும் வேகம் எடுக்க ஆரம்பிச்சது. வீர தீரமா தான் பறிச்சுட்டு வந்த பழத்தை தமையந்து கிட்ட கொடுத்தான் கணேசன். அவளும் அந்த பழத்தை வாங்கிக்கிட்டு கணேசனை ஒரு வீரனை பாக்குற மாதிரி ரொம்ப பெருமையா பார்த்தா. சாப்பிடு, நல்ல வாசமா இருக்கு பாரு அப்படின்னு சொன்னான். கணேசன் சொன்ன வார்த்தை சாமி கவுண்டர் காதலையும் விழுந்துச்சு. ஏமாப்ல, நீ பறிச்சுட்டு வந்த பழத்துல ஒரு பழத்தையாவது இந்த மாமனுக்கு கொடுக்கணும்னு உனக்கு தோணவே இல்லையே அப்படின்னு சாமி கவுண்டர் கேட்க, மாமா இது ஒன்றும் பழம் இல்லை, காய். உங்களுக்கு தான் பல்லே இல்லையே, அப்புறம் எப்படி நீங்க காயை சாப்பிட முடியும்? கணேசன் சொன்னதை கேட்டதும் சாமி கவுண்டர் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அதுக்குள்ள தமையந்தி ஆசையா அந்த பழத்தை வாயில வச்சுட்டா. வச்ச வேகத்துல பழத்தை உறிஞ்சி குடிக்க ஆரம்பிச்சா. சாறு கொஞ்சம் உள்ள போகவும் அந்த பழத்தை அப்படியே உதறினா. என்ன புள்ள, என்னாச்சு அப்படின்னு கேட்டான் கணேசன். ஒரே புளிப்பு, பார்க்க பழுத்த பழமா தெரியுது, ஐயோ அநியாய புளிப்பு அப்படின்னு பழத்தை தூக்கி எரிஞ்சா. சாமி கவுண்டர் பார்த்துட்டு, தூக்கி எறிதான் அதை கேட்டியாக்கும் அப்படின்னு கேட்டாரு. அவளோட முகம் அதை கேட்டு வருத்தப்பட ஆரம்பிச்சது. இதை கவனிச்ச கணேசன், எப்பல என்ன அப்படின்னு கேட்டான். அவ ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா. சும்மா சொல்லு அப்படின்னு தைரியம் கொடுத்தான் கணேசன். இல்ல, நீங்க முதல்ல தந்ததை நான் தூக்கி எரிஞ்சிட்டேன் அப்படின்னு வருத்தமா சொல்லவும், புளிச்சிருச்சு அதனால தூக்கி எரிஞ்சிட்டேன், அதுக்கு என்ன இப்போ? எனக்கு வாயெல்லாம் புளிக்குது மாமா, இனிப்பா ஏதாவது வாங்கித்தாங்களேன் அப்படின்னு செல்லம்மா கேட்கவும், தந்துட்டா போச்சு, நம்ம பழுதூர் முனீஸ்வரன் கோயிலுக்கு தான் போறோம். கோயிலை சுத்தி தான் சந்தையே இருக்கு. சந்தையில அல்வாவும் மிச்சரும் நல்லா இருக்கும். ஒரு தூக்கு அல்வாவே காசு தான். ஐயோ, அம்புட்டு காசாவும் அப்படின்னு ஆச்சரியமா கேட்டா தமையந்தி. அல்வாங்கிறது நெய்யில பண்றது போல, எங்க அம்மா மல்லாட்டெண்ணெயில தான் அல்வாவே கிண்டுவாங்க. நான் வாங்கி தர போற இந்த அல்வாவை நீ தின்னுப்பாரு, அப்புறம் தெரியும் அப்படின்னு சொன்னவன் தன்னுடைய கம்பளி பூச்சி மீசிய ஒரு நீவிக்கிட்டான். மாப்பிள்ள, ஊர் வந்துருச்சு, அதோ பாருங்க சாமி தெரியுது அப்படின்னு சாமி கவுண்டர் தன்னுடைய சாட்ட கையோட காட்டின திக்கல பழுதூர் முனீஸ்வரன் கோயில்ல 30 அடி உயர உருவ சிலை கம்பீரமா தெரிஞ்சது. அதை பார்த்த மாத்திரத்துல படபடன்னு கணத்துல போட்டுக்கிட்டா தமையந்தி. கணேசனும் பக்தி பரவசத்துக்கு மாற ஆரம்பிச்சுட்டான். சாமி கவுண்டர் மாடுகளோட வாழை முடுக்கி இன்னும் வேகத்தை அதிகப்படுத்தினாரு. பழுதூர் சாலைக்குள்ள வண்டியும் வேகம் எடுத்துச்சு. ஒரு வழியா முனீஸ்வரன் பொட்டல் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த கம்பீரமான சன்னதிக்கு முன்னாடி நின்னுச்சு. 3 பேரும் கீழே இறங்கினாங்க. கணேசனும் தமையந்தியும் மணக்கோலத்துல கோவிலுக்குள்ள நுழையறத பார்த்தாரு பூசாரி கோலப்பன். வேகமா அவங்க 2 பேரும் எதிர்கொண்டு போய் வாங்க வாங்க அப்படின்னு 2 பேரையும் வரவேற்க ஆரம்பிச்சாரு. சாமி கவுண்டர் முந்திக்கிட்டாரு. பூசாரி ஐயா, காலையில தான் கல்யாணம் முடிஞ்சிச்சு. எங்க குடும்பத்துல முதல் ஆசீர்வாதம் முனி தான் பண்ணணும். முனி பண்ணதுக்கு பிறகுதான் அப்பனும் ஆத்தாலும் கல்யாண தம்பதிகளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதான் பக்கத்து பருத்தி ஊர்ல இருந்து கண்ணால முடிஞ்சதும் வண்டியை கட்டிட்டு வரோம் அப்படின்னு சொன்னாரு. சந்தோஷம். மாலையும் கழுத்தமா வந்து நிற்கும் போது நினைச்சேன், எப்ப நீங்க முனியை நம்பி வந்துட்டீங்களோ அது உங்களை கைவிடவே விடாது அப்படின்னு சொன்ன பூசாரி முனீஸ்வரன் காலடி இருந்த சொம்புல இருந்து வேப்பலை போட்டு வச்சிருந்த தண்ணீரை எடுத்து தமையந்த முகத்திலையும் கணேச முகத்திலையும் மாறி மாறி அடிச்சாரு. 2 பேருமே ஏதோ பலிக்கோழிகள் போல உதற ஆரம்பிச்சுட்டாங்க.
அதுக்கப்புறம் திருநீரை எடுத்து தலைக்கு மேல கையை உயர்த்தி முனீஸ்வரன்கிட்ட காட்டிட்டு அதை கணேசன் நெத்தியிலும் தமைந்து நெத்தியிலையும் பூசி விட்டாரு. சாமி கவுண்டர் கொக்கு மாதிரி முகத்தை முன்னாடி நீட்டாவும் அவருக்கும் விபூதியை போட்டு விட்டாரு பூசாரி. அதுக்கப்புறம் சாமி கவுண்டர் தட்டுல மஞ்சள் துணியில முடிஞ்சு வச்சிருந்த 4 காலநாக்களை காணிக்கையா போட்டுட்டு ஒரு தூக்கு நெல் கொண்டு வந்திருக்கேன், அதை எங்க இறக்கட்டும் அப்படின்னு கேட்டாரு. சாமி கவுண்டர் கேட்டதுக்கு பூசாரி நெற்குதிரை காட்டினாரு. நேத்து நெல்லை அதுல கொண்டு போய் கொட்டுறதுதான் வழக்கம். அதை கவனிச்ச சாமி கவுண்டர் நெல்லை எடுத்துட்டு வர்றதுக்காக வண்டியை நோக்கி போக ஆரம்பிச்சாரு. கணேசனும் தமையந்தியும் முனீஸ்வரனை சுத்தி வந்து வணங்க ஆரம்பிச்சாங்க. அப்போ கூட தமையந்திய ஒட்டி விட்டு தான் உரசிட்டு இருந்தாங்க கணேசன். இவங்க 2 பேரையும் பூசாரி கோலப்பன் நல்லாவே கவனிச்சுட்டு தான் இருந்தாரு. புதுசா கல்யாணம் ஆனதுங்க, அப்படிதான் இருக்கும் அப்படின்னு அதை ஒன்னும் பெருசுப்படுத்திக்கல, எதுவும் சொல்லவும் இல்லை. ஐப்பசி காலன்றதுனால ஏற்கனவே மேகங்கள் கொஞ்சம் இருண்டு போய் தான் இருந்தது. திடீர்னு மேக கூட்டங்கள் ஒன்று சேர மழை பெய்ய ஆரம்பிச்சது. அடமழைங்கிறது சரியாதான் இருக்கு அப்படின்னு சொல்லியபடியே பூசாரி அவருடைய குடிசையை நோக்கி ஓடினாரு. கணேசனும் தமையந்தியும் அந்த மழையை ஒண்ணு பெருசா எடுத்துக்கவே இல்லை. அவங்க 2 பேரும் முனீஸ்வரன் சிலைய ரொம்ப பக்தியா சுத்தி வந்துட்டு இருந்தாங்க. கல்யாண பொண்ணு, மழையில் நனையாதாத்தா, காய்ச்ச குளிர் வந்தா அப்புறம் முத ராத்திரி தப்பி போகும். எப்பவும் முத ராத்திரி மட்டும் முகூர்த்தத்துல இருந்து சரியா 9 நாளைக்கு நேரத்துக்குள்ள நடந்து முடிஞ்சிடணும். அப்பதான் கல்யாணத்துல பெரியவங்க பண்ண ஆசீர்வாதம் அப்படியே உடம்புல இருந்து கருப்பிடிக்கிற குழந்தைக்கு போய் சேரும் அப்படின்னு பூசாரி போகிற போக்குல சொன்ன விஷயம் கணேசனை கொஞ்சம் சிந்திக்க வச்சுது. அதுக்கப்புறம் தமையந்திய மேற்கொண்டு நனைய விடாம தமையந்திய கூட்டிக்கிட்டு முனீஸ்வரர் சிலையில இருந்து 50-60 அடி தூரத்துல இருந்த நல்லா வளர்ந்திருந்த ஒரு சொரக்கவுத்தி மரத்துக்கு கீழே கொண்டு போய் நிக்க வச்சான். தமையந்தியும் கணேசனும் அந்த மரத்தை கிழப்ப நிக்கிறதுக்கும் மழை வழுக்கிறதுக்கும் சரியா இருந்துச்சு. காத்தும் மழையும் ஏதோ பேட்ட ரவுடிங்க மாதிரி ஒண்ணுக்கு சரியா மோதிக்கவும் ஆரம்பிச்சது. சாமி கவுண்டர் தான் ஓட்டிட்டு வந்த வண்டியோட ஜம்முக்கால கூரைக்கு கீழே போய் உட்காந்துக்கிட்டாரு. மழை பரண்டு சீறி கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நீடிச்சுது. வண்டி நீட்டு இருந்த இடத்துல முட்டிகள் அளவுக்கு தண்ணி போக ஆரம்பிச்சுது. மாப்பிள்ள, இந்த தண்ணியில வண்டி எடுக்க முடியாது போல இருக்கு அப்படின்னு கணேசனை பார்த்து சத்தம் போட்டு சொன்னாரு. கணேசனும் பட்டு வெட்டு அழுக்காயிடக்கூடாதுன்றதுக்காக அழுத்து தோல்ல போட்டிருந்தான். இடுப்புக்கு கீழே கோமணம் மட்டும்தான். மாப்பிள்ள, என்ன இது, வேட்டி இடுப்புல கட்டுங்க, அழுக்கான ஆயிட்டு போகுது அப்படின்னு கிண்டலா சொன்னாரு சாமி கவுண்டர். மாமா, இது என்னோட கல்யாண வேட்டி, இதை நானு அவ்வளோ சீக்கிரம் அழுக்காக விட மாட்டேன். அது சரி, இப்ப எப்படி மாமா ஊர் திரும்புறது அப்படின்னு மரத்துக்கு கீழே இருந்தே கேட்டான். அதான் மாப்பிள்ள, எனக்கும் புரியல, வண்டியில கிளம்ப முடியாது, பேஞ்சிட்டு இருக்க மழையில வண்டி சக்கரம் புதைய ஆரம்பிச்சிடும், அப்போ பழுத்தூர்ல எங்காச்சும் ஒதுங்க வேண்டியதுதானா அப்படின்னு கேட்டான். அதான் மாப்பிள்ள ஒரே வழி. சரி மாமா, நீங்க வண்டிக்கிட்டே இருங்க, நான் போய் ஏதாவது இடம் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னவன் தமையந்திய பார்த்துட்டு, தமையந்தி நீ இங்கே இரு, வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா நகர ஆரம்பிச்சான். கணேசன் அங்கிருந்து போறதை பார்த்ததுமே, மாப்பிள்ள சீக்கிரம் வாங்க, புது பொண்ணுக்கு மனசு தாங்காது அப்படின்னு கொஞ்சம் ஊதினாரு சாமி கவுண்டர். சரி மாமா அப்படின்னு சொன்னவன் இன்னும் கொஞ்சம் வேகமா நடக்கவும் ஆரம்பிச்சிருந்தான். கணேசனுடைய தலை மறைஞ்ச அடுத்த சில வினாடிகள்லேயே யாருமே எதிர்பார்க்காத அந்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேற ஆரம்பிச்சது. சிறுவராயன் மலையோட மலைக்கல்ல சேந்தன் குழந்தை அவனும் அவனோட சகாக்களும் குதிரை மேல உட்காந்தபடியே அந்த இடத்துக்கு வந்ததுதான் ஆச்சரியம். அவனை பார்த்ததும் பூசாரி ஆடி போயிட்டாரு. சேந்தன் குழந்தை உற்றுன்னு அலைஞ்சிருந்தான். அவன் வந்த குதிரைகளும் ரொம்பவே களைப்பா தெரிஞ்சுது. பூசாரி அவனை பார்த்ததும், குழந்தை அப்படின்னு சொன்னாரு. உன்னை பார்க்க தான் வந்தேன், வழியில மழை பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா சேந்தன். குழந்தை, என்கிட்டதான் அந்த நகை நட்டு எதுவுமே இல்லைன்னு நான் சொன்னனே, கேட்காட்டி எப்படி குழந்தை அப்படின்னு ரொம்ப கெஞ்சுற மாதிரி பேச ஆரம்பிச்சாரு பூசாரி. உங்ககிட்ட தான் இருக்கு, செட்டியாரு காசிக்கு போகும்போது உங்ககிட்ட தான் கொடுத்துட்டு பத்திரமா வச்சுக்க சொல்லிட்டு போயிருக்காரு, நீ இல்லைன்னு சொன்னா நான் அதை நம்பிடுவேனா பூசாரி அப்படின்னு பூசாடு மார்பு நடுவுல தன்னுடைய கூர்மையான கத்திய பதிக்க வச்சான் சேந்தன் குழந்தை. பூசாடு மார்புல கத்திய வச்சு மாட்டிட்டு இருக்கும் போதுதான் ஒரு மழைப்புறா போல தமையந்தி உடி நிக்கிறத கவனிச்சான். அவனுடைய கவனம் முழுசும் அப்படியே திசை திரும்பிச்சு தமையந்தி நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். சேந்தன் குழந்தை கிட்ட ஒரே உற்சாகம், ஹேய் யார் இந்த குட்டி அப்படின்னு சொல்லியபடியே தமையந்தி கிட்ட நெருங்கினா. அதுவும் மாலை கழுத்தமா நிக்கிறான்னு வேற சொல்லிக்கிட்டு கிட்ட போகவும் பூசாரிக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படின்றது விளங்க ஆரம்பிச்சிருச்சு. சேந்தா, வேண்டாம், அது கல்யாண பொண்ணு அப்படின்னு தமயந்துக்காக வக்காலத்தை வாங்கி கத்தினாரு. பூசாரி கத்தினதை கேட்டதுமே சாமி கவுண்டருடைய கவனம் சேந்தன் குழந்தை பக்கம் திரும்பிச்சு. இந்த நேரம் பார்த்து கணேசன் பழுதூருக்குள்ள போனது மிகப்பெரிய தப்பா அவருக்கு தோணுச்சு. அதுக்காக இதெல்லாம் வேடிக்கை பார்க்குற அளவுக்கு அவர் ஒன்னும் மானம் கெட்டவரும் இல்ல. ஆவேசத்தை திரட்டிக்கிட்டு
தமையந்தை நோக்கி ஓடி வர ஆரம்பிச்சாரு சாமி கவுண்டர். சாமி கவுண்டருக்கு கள்ளன் சேந்தன் குழந்தை எப்படிப்பட்டவன்றது நல்லாவே தெரியும். கண்ணம் வைக்கிறது தான் அவனுடைய தொழில், கொலை செய்யறது அவனுடைய பொழுதுபோக்கு, கற்பழிக்கிறதுன்றது அவனுடைய விளையாட்டு. அதனாலதான் அவனை நோக்கி ஆவேசமா ஓடி வந்தாரு. ஓடி வந்தவரு மழை நீருக்குள்ள தெரியாதபடி மூழ்கி இருந்த சேந்தன் குழந்தையோட காலை இறுக பிடிச்சுக்கிட்டாரு. காலை பிடிச்சுக்கிட்டவரு கதறவும் ஆரம்பிச்சாரு, ஐயா வேண்டாம் ஐயா, இது புது பொண்ணுங்க, சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கு. இவன் புருஷன் மழைக்கு ஒதுங்க இடம் இல்லைன்னு சொல்லி ஊருக்குள்ள ஏதாச்சும் வீடு கிடைக்குமான்னு பார்க்க போயிருக்கான், பாவையா விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சவும் சேர்ந்தேன் சாமி கவுண்டர பதிலுக்கு எட்டு உதைச்சான். புது பொண்ணுங்கிற விட்டுன்னு வர சொல்ற, யார் நீ, எனக்கு புதுசனா பிடிக்கணும் உனக்கு தெரியாதாக்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமைந்தையை நோக்கி மேலும் அடி மேல அடி எடுத்து வைக்க ஆரம்பிச்சான். சேந்தன் குழந்தை தன்னை நோக்கி தான் வரான்னு தெரிஞ்சதுமே மழையில நனைஞ்சிருந்தாலும் பயத்துல வியத்து நடுங்க ஆரம்பிச்ச தமையந்தி ஒரு ஓர பார்வையால உயரமான முனிசனை பார்த்தா பூசாரிக்கு 10 கிட்ட வந்துச்சு. குழந்தை வேண்டாம் குழந்தை, சாமி பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு இடையில புகுந்து கத்தினாரு. அவனும் சாமியை பார்த்தான். ஒரு இடக்கு சிரிப்பு சிரிச்சான். பூசாரி, போன முறை நான் சாமியை பார்க்க வந்தப்போ என்ன கேட்டேன் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதும் அதுக்கு அவர்கிட்ட எந்த பதிலும் இல்லை. முழிக்காத, நானே சொல்றேன் சாமி, எனக்கு புதுசா இலசா ஒரு நல்ல பொண்ணு வேணும்னு கேட்டுக்கிட்டேன், கட்டிக்க இல்ல வச்சுக்க. என்ன ஆச்சரியம் பாரு, இன்னைக்கு நான் வந்திருக்கேன், பொண்ணு தயாரா இருக்குது. சேந்தன் குழந்தை தான் ஒரு மனுஷன் இல்ல மிருகம் அப்படின்றத சொல்லாம சொன்னான். சாமி, நீ கண்கண்ட தெய்வம் ஐயா, கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லி தமையந்தியை நோக்கி கையை நீட்டினா. அவ பயந்து ஓட பார்த்தா. ஆனா இன்னொரு கள்ளன் குதிரையோட வந்து அவன் முன்னாடி வழிமறிச்சவன் அவளை அப்படியே தூக்கி குதிரையோட முதுகுல போட்டுக்கிட்டவன் தன்னுடைய வலது கணுக்காலால குதிரையோட பின்தொடை ஒரு உதைக்க குதிரை சீறிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சது. அவனை பின்தொடர்ந்து மற்ற கள்ளருடைய குதிரைகளும் போக ஆரம்பிச்சது. சாமி கவுண்டர் பின்னாடியே ஐயா ஐயான்னு கத்திக்கிட்டே ஓடினாரு. அவரால் ஓரளவுக்கு மேல ஓட முடியல, அப்படியே சேத்துல வழுக்கியும் விழுந்தாரு. அப்பதான் பழுதூருக்குள்ள போயிருந்த கணேசன் திரும்பி வந்துகிட்டு இருந்தான். திபு திபுன்னு குதிரை மலை போறத பார்த்தவன் ஊருக்குள்ள வயசு பசங்க விளையாடுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டான். சாமி கவுண்டர் விழுந்து கிடந்ததை பார்த்த பிறகுதான் ஏதோ விபரீதம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டான். ஓடி வந்து அவரை தொட்டு தூக்கினான். மாமா என்னாச்சு மாமா அப்படின்னு பதட்டமா கேட்டான். மாப்பிள்ள, தப்பு நடந்து போச்சு மாப்பிள்ள, நீ இங்க இருந்து போன பிறகு கள்ளன் சேந்தன் குழந்தை இங்க வந்தான். அந்த கேள்வி கேட்டவன் நம்ம தமையந்திய தொட்டு தூக்கிட்டு போறான் அப்படின்னு கதறினாரு. கணேசனுக்கு திம்முன்னு நெஞ்சில குத்து விழுந்த மாதிரி இருந்துச்சு. பூசாரி அவனை பார்த்துட்டு ஓடி வந்தாரு. தம்பி, சாமி முன்னாடியே ஒரு களவாணி உன் பொண்டாட்டிய தொட்டு தூக்கிட்டு போறான், நடக்க கூடாது நடந்துருச்சு. ஊருக்குள்ள போய் தலையாரிக்கிட்ட விஷயத்த சொல்லி அடிவார காட்டுக்கு கூட்டமா போங்க, ஓடுங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா கணேசன் பூசாரி வெறிச்சு பார்த்துட்டு பார்வைய முனீஸ்வரம் பக்கம் திருப்பினா. என்ன தம்பி, இப்ப போய் சாமியை பாக்குறீங்க, இப்ப பாக்காம எப்ப பார்க்க சொல்ற? அட போங்க தம்பி, சாமி கிட்ட வந்து பேசிக்கலாம், வந்து பேச என்ன இருக்க முடியும்? ஆமா, தூக்கிட்டு போகும்போது இந்த சாமி வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்துச்சு, இது என்ன கேள்வி தம்பி, எல்லாம் படுவேகமா நடந்துருச்சு. அதை விட வேகமா இந்த சாமி வந்து தடுத்து இருக்கணும், என் பொண்டாட்டிய காப்பாத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கணேசன் ஆவேசமா பேச ஆரம்பிச்சான். மாப்பிள்ள, இதெல்லாம் பிறகு பேசிக்கலாம், வாங்க போகலாம், முதல்ல தலையாரிக்கிட்ட விஷயத்த சொல்லுவோம். சாமி கவுண்டர் ஒரு புறம் அவன் கையை பிடிச்சி இழுத்தாரு. இருந்தும் திமிரிக்கிட்டு சாமியை நோக்கி ஓடினா. போய் கால் மாட்டுல நின்னான். நிமிர்ந்து முனீஸ்வரனை பார்த்தான். அவளோட கண்கள்ல கனல் தெரிஞ்சது. நெஞ்சுக்குள்ள உன் கண்ணெதிலேயே ஒரு அநியாயம் நடக்குது, நீ எப்படி வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்ற கேள்வி தெரிஞ்சது. தம்பி, உங்க மனசு கொதிப்பு எனக்கு புரியுது. உன்னோட கண்ணுக்கு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்குது, நீ வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கேன்னு நீ கேட்காம கேட்கிற. முனி இந்த மாதிரி அநியாயத்தை நிச்சயம் வேடிக்கை பார்க்க மாட்டான். அந்த கள்ளர்களுக்கு நிச்சயம் தண்டனை உண்டு. அதுக்காக நீங்க புத்தி இருந்தும் கையை கட்டிட்டு உட்காந்துட்டு இருந்தா அதுல அர்த்தமே இல்லை தம்பி. பூசாரி திரும்பவும் படபடப்பு குறையாம சொன்ன விஷயத்தையே சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆவேசம் குறையாம அவர் திரும்பி பார்த்தான் கணேசன். பூசாரி கிட்ட இருந்த படபடப்பு அவங்கிட்ட கொஞ்சமும் இல்ல. பூசாரி அப்படின்னு கஜன குரலை கூப்பிட்டான். சொல்லு தம்பி, சாமி கிட்ட இருக்கிறதானே நீங்க? ஆமா தம்பி, பரம்பரையா இந்த சாமிக்கு பூசை செய்யறதா எங்க குலத்தொழிலே. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த சாமி இருந்துமா சந்தேகம்? என்ன சொல்றீங்க தம்பி? நானும் என் தமையந்தையும் வர வழியில இதோட மாமரத்துல இருந்து ஒரு புளிச்ச மாம்பழத்தை ஒருத்தன் சொல்ல கேட்காம ருசி பார்த்தோம். அதான் இப்போ இங்க இப்படி எங்களுக்கு ஒரு சிக்கல் வந்துருச்சு. ஆசைக்கு அறிவில்லைங்கிறது சரிதான், காரணமே இல்லாம அந்த மாம்பழத்தை யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல, அதுக்கும் கெட்ட நேரத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு.
அதான் அதை அப்படி சொல்லி வச்சிருக்காங்க. எங்க புத்திக்கு அதெல்லாம் எட்டாம போயிடுச்சு. இப்ப எனக்கு எல்லாம் புரியுது. எது எப்படியோ நடக்கக்கூடாது நடந்துருச்சு. சாமி தான் இனி என் பொண்டாட்டியை காப்பாத்தணும். தம்பி, அதுகிட்ட சொல்லிட்டீங்கல்ல, உடனே கிளம்புங்க. நிச்சயம் அது துணைக்கு வரும். கிளம்புறேன் பூசாரி. அதோ அந்த வாளை எடுத்து என்கிட்ட கொடுங்க. வாள் எதுக்கு தம்பி அப்படின்னு கேட்டாரு பூசாரி. கொடுங்க பூசாரி, என் பொண்டாட்டி மேல ஆசை வச்சு அந்த கள்ளன் தலையை வெட்டி எடுத்துட்டு வந்து இந்த சாமியோட காலடியில வைக்கிறேன். கணேசன் சொன்னதை கேட்டதும் பூசாரி நடுங்க போயிட்டாரு. சாமி, அருவாளை கொடுங்க அப்படின்னு மறுபடியும் கம்பீரமான குரலை கேட்க ஆரம்பிச்ச கணேசன். பூசாரி நடுங்கபடியே எலுமிச்சம்பழ நுனியோட இருந்த அந்த அரிவாளை கொண்டு வந்து கணேசன் கையில கொடுத்தாரு. இது எல்லாத்தையும் சாமி கவுண்டர் பார்த்துக்கிட்டே தான் இருந்தாரு. அவருடைய உடம்புலையும் நடுக்கம் நிக்கவே இல்லை. கணேசன் அரிவாளோட ஆவேசமா அங்க இருந்து புறப்பட்டான். பின்தொடர்ந்து வர பார்த்த சாமி கவுண்டரை தடுத்து நிறுத்தினான். மாமா, இங்கே இரு, அவனுங்க தலையோட வரேன், அது வரைக்கும் சாமியை பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு ஆவேசமா கட்டளை இட்டான். ஆடலர் மாதிரி அரிவாளோட ஓட தொடங்கினான். தலையாரு 2 விஷயத்தால ஆடி போயிருந்தாரு. ஒண்ணு, கணேச அவர் முன்னாடி வந்து நின்ன விதம். இன்னொன்னு, தமையந்திய சேந்தன் குழந்தை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்ற செய்தி. சேந்தன் குழந்தை அப்படின்ற பேரை கேட்டாலே அந்த ஊரோட 8 திக்கும் நடுங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவன் எந்த அளவுக்கு கொடூரமானவன் அப்படின்றது அந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரியும். கணேச ரொம்ப ஆவேசமா பேச ஆரம்பிச்சிருந்தான். தலையாரி, என்னையா வேடிக்கை பாக்குற? என் பொண்டாட்டிய தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்க, நீ என்ன முழிச்சுட்டு இருக்க? கிளம்பியா அப்படின்னு அதட்ட ஆரம்பிச்சான். ஆனா தலையாரி அது வந்து அப்படின்னு சொல்லி இழுத்து பேச ஆரம்பிச்சுட்டான். என்னையா வந்து போயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்க? இல்ல, அந்த கள்ள விஷயத்துல இறங்குறது கொஞ்சம் ஆபத்து. அவன் கொஞ்சம் கூட ஈவிரக்கமே காட்ட மாட்டான். அதனாலதான் அவனை கொலை பண்றதுக்கு சாமி அருவாளோட வந்திருக்கேன். நீயும் ஊர்காவல் படையும் என் கூட இப்பவே வரீங்க அப்படின்னு சொல்லி அதட்டெல்லாம் பேச ஆரம்பிச்சிருந்தான் கணேசன். இல்ல, சேந்தன் குழந்தைய நம்ம வச்சிருக்க படையாளெல்லாம் பிடிக்கவே முடியாது. முடிவா என்னதான் சொல்ற? வேண்டாம், விட்டுரு. உன் பொண்டாட்டி செத்துட்டதை நினைச்சிக்கோ அப்படின்னு சொல்லவும் வெகுண்டு எழுந்துட்டான் கணேசன். என்னையா சொன்ன அப்படின்னு அறிவால தலையாரி பக்கமா உயர்த்தி பிடிக்கவும் தலையாரி கொஞ்சம் பயந்து பின் வாங்கினாலும் ஆவேசப்படாத, எங்க ஊர்ல பல பெண்கள் அவனால கெடுக்கப்பட்டு செத்தே போயிருக்காங்க. நாளைக்கு பாரு, உன் பொண்டாட்டிய ஒரு மரத்துல பொணமா தொங்க விட்டுருப்பான், தகவல் வந்து சேரும். இதெல்லாம் சொல்றதுக்காகவா இந்த ஊர்ல நீ தலையாரியா இருக்க? உனக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு கோபம் குறையாம பேசிக்கிட்டு இருந்தான் கணேசன். இத பாரு, நீ விவரம் புரியாம பேசுற. அந்த கள்ளனுடைய மனசுல ஈவு இறக்குன்றது பேருக்கு கூட கிடையாது. அவன் சாமிக்கு அஞ்சாதவன். இத சொல்லதான் நீ தலையாரியா இருக்கியா? இனிமே உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு கணேசன் சொல்லவும், அப்படியா, சரி, இனி உன் கூட எனக்கு என்ன பேச்சு? என்னால உனக்கு ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்ன தலையாரி வேகமா வீட்டுக்குள்ளேயும் போயிட்டாரு. பெருத்த ஏமாற்றத்தோட அவருடைய வீட்டை விட்டு வெளியே வந்தான் கணேசன். வெளியே வரும்போது அவனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருந்துச்சு. தமையந்தி அவனுக்கு எதிர கண்ணீரும் கம்பளையும் நின்றுட்டு இருந்தா. அவளுக்கு பின்னாடி வரப்பா 2 பேரு. அவனுங்களுக்கு பின்னாடி ஒட்டுமொத்த பழுதூர் கிராமமும் நின்றுட்டு இருந்துச்சு. அந்த 2 பேர்ல ஒருத்தன் ஏ தலையாரி அப்படின்னு பலமா குரல் கொடுக்கவும் தலையாரி சத்தம் கேட்டு வெளியவும் வந்தான். தமையந்திய பார்த்தவன் கண்களை அகட்டி பார்த்தான். குரல் கொடுத்தவன் சத்தமா பேச ஆரம்பிச்சான். என்னவ பாக்குற? இது ஊரா இல்ல சுடுகாடா அப்படின்னு கத்தியும் பேசினான். என்னங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டான் தலையாரி. இந்த பொட்டச்சி ஊர் எல்லையில புளிய மரத்துக்கு நின்னுகிட்டு போறவங்க வரவங்களைய எல்லாம் விபச்சாரத்துக்கு கூட்டிக்கிட்டு இருக்கா. உன் ஊரு இப்படியா கெட்டு போகணும்? அந்த நபர் கேட்ட கேள்வி கணேசனுக்கு இடி மாதிரி தலையில இறங்குச்சு. இதயத்தை யாரோ கத்தியால கிரி விட்ட மாதிரி இருந்துச்சு. தமைந்தி, என்ன புள்ள இது அப்படின்னு சொல்லி அவ கிட்ட போக முயற்சி பண்ணான் கணேசன். அவ கிட்ட இருந்து கண்ணு வெளிப்பட்டுச்சே தவிர அவ வாயை திறக்கவே இல்லை. ஏம்பா, இவதான் உன் பொஞ்சாதியா அப்படின்னு கேட்டான் தலையாரி. ஆமாங்க, உன் பொண்டாட்டி அந்த சேந்தன் குழந்தை தூக்கிட்டு போயிட்டான்னு சொன்னேன். ஆனா இவோ விபச்சாரத்துக்கு கூப்பிட்டுதான் மக்கள் எல்லாம் சொல்றாங்க. நான் சொன்னதாங்க சத்தியம். இடையில வேற எதுவும் நடந்திருக்கு. ஐயா, உண்மையை சொல்லுங்க. இவ நான் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி. இன்னைக்குதான் எனக்கு கல்யாணமே நடந்து முடிஞ்சது. தாலி கட்டின கையோட முனீஸ்வரன் கோயிலுக்கு கும்புறதுக்காக வந்திருந்தோம். இவளாங்க கெட்டவ அப்படின்னு கணேசன் ரொம்ப பாவமா அந்த 2 நபர்கிட்டையும் பேச ஆரம்பிச்சான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. 4 பேர் தன்னை பாக்குறாங்களேன்னு வெக்கமே இல்லாம மாறாப்பு கூட போடாம இருக்கிற இவளை என்னன்னு சொல்ல. ஐயா, அந்த முகத்தை பாருங்க, இவ்வளவு தப்பு பண்றவ உங்களுக்கு அப்படி தோணுதான்னு மறுபடியும் கெஞ்சலா பேசிக்கிட்டு இருந்தான் கணேசன். அப்போ அவளை வாயை திறந்து பேச சொல்லு. நீயும் நானும் தொண்டை தண்ணி போக கத்திக்கிட்டு இருக்கோமே, அவ அதை பத்தி கொஞ்சமாச்சும் யோசிக்கிறாளா? அவ ஏன் வாய் திறக்க மாட்டாங்கறா? தலையாரி இந்த வார்த்தையை கேட்ட பிறகு கூட தமையந்தி வாய் திறக்கவே இல்லை. அழுது அழுது கண்ணீரும் வராம வத்தி போயிருந்தது.
என் பிள்ளை வாயை திறந்து பதில் சொல்ல, என்ன நடந்துச்சு, நீ உண்மையை சொன்னாதான் இவங்க ஓ மேல சுமத்தி இருக்கிற குற்றம் போய் நிரூபிக்க முடியும், பேசு பிள்ளை அப்படின்னு சொல்லி தமையந்தோட தோலை பிடிச்சு உலுக்கினா. ஆனா தமையந்தி ஒத்த வார்த்தை கூட பேசவே இல்லை. நல்லா நடிக்கிறியா நீ, நான் நினைக்கிறோம் நீ புருஷனே கிடையாது, புருஷன் வேஷத்துல வந்திருக்கிற கங்காணி. அந்த வார்த்தையை கேட்டதும் கணேசனோட இதயத்துல இருந்து ரத்தம் வழி ஆரம்பிச்சிருச்சு. கோபம் பீறிட்டு வர அந்த வார்த்தையை சொன்னோம் மேல வாங்கிட்டான் கணேசன். அந்த வார்த்தையை சொன்னவனுடைய மார்புல வேகமா மாடு மாதிரி முட்டவும் அவன் திணறி போயிட்டான். தலையாரி, யாரையா இது, இவனை பிடிச்சு முதல்ல கட்டுங்க, இங்க இருந்தும் வந்திருக்கிற 2 பேரு நமக்கு கூத்து காட்டிக்கிட்டு இருக்காங்க, நீங்க எல்லாம் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கூடி இருந்த கூட்டத்துக்குள்ள இருந்து ஒருத்தன் கத்தவும் மத்தவங்க கணேசனை பிடிச்சு இழுக்கவும் ஆரம்பிச்சாங்க. கணேசன் அதுக்கு அசரவே இல்லை. அவனுடைய முழு பலத்தையும் காட்டி அவங்க எல்லாரையும் உதறியும் தள்ளினா. அவனுடைய இந்த செய்கை அவன் ஒரு சண்டைக்கு தயாராயிட்டான் அப்படின்றத அப்பட்டமா காட்டுச்சு. ஏண்டா, எங்க இருந்தா வந்த நீ எங்களையே அடிக்க பாக்குறியா அப்படின்னு சொன்னவங்க அவனை பதிலுக்கு தாக்கவும் ஆரம்பிச்சாங்க. வேண்டாம், நடந்தது என்னன்னு தெரியாம தப்பா நடக்காதீங்க, நாங்க சாமி கும்பிட வந்தவங்க, அந்த சாமி மேல சத்தியமா சொல்றேன், நானும் சரி என் பொஞ்சாதையும் சரி ஒரு தப்பு செய்யாதவங்க. என்ன தப்பு செய்யல, உன் பொண்டாட்டியே கள்ளன் சேந்தன் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னேன். இப்ப இவ்வளோ இங்க இருக்கா, சேந்தன் குழந்தை தூக்கிட்டு போன யாரையும் அவ்வளவு சுலபத்துல விடவே மாட்டான். அப்போ நீ சொன்ன விஷயமே போய் இவ்வளோ வாயவே திறக்க மாட்டாங்கறா. ஐயா, என் பொண்டாட்டி ஏதோ அதிர்ச்சியில இருக்காயா, நம்புங்க அப்படின்னு காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பிச்சுட்டான் கணேசன். நீ சொல்றத எதை வச்ச நம்புறது அப்படின்னு ஒருத்தன் கேட்க, கோவில் பூசாரிய கூப்பிடுங்க, பூசாரி நடந்தது சொல்லுவாரு. கணேசன் தனக்கு துணையா பூசாரி இருப்பாருன்னு நம்பினா பூசாரியை கூட்டிட்டு வர ஒரு சில பேர் அங்க இருந்து போனாங்க. பூசாரியும் அடிச்சு பிடிச்சுக்கிட்டு ஓடி வந்தாரு. ஆனா வந்தவரு கணேசனை ஏதோ புது மனுஷனை பாக்குற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. இது கணேசனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. பூசாரி இவ ஏதோ சொல்றான், கள்ளன் சேந்தன் குழந்தை கோவிலுக்கு வந்ததாகவும் வந்தவன் இவனுடைய பொண்டாட்டியை தூக்கிட்டு போனதாகவும் இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்க, இல்லையே அப்படி எதுவும் நடக்கவே இல்லையே, சேந்தன் குழந்தை கோவிலுக்கே வரலையேன்னு சொல்லிட்டாரு பூசாரி. பூசாரி சொன்ன வார்த்தையை கேட்டதும் கணேசன் இடிஞ்சு போயிட்டான். அப்போ இந்த பொண்ணு யாரு அப்படின்னு கேட்க, ஐயா இந்த பொண்ணு ஒரு மாதிரியாச்சே அப்படின்னு ரொம்ப நக்கலா சொன்ன ஆரம்பிச்சாரு பூசாரி. மாதிரின்னா என்னத்த சொல்ல, இவ ஒன்னும் நல்ல பொண்ணே இல்ல அப்படின்னு பூசாரி அலட்சியமா சொல்லிட்டு கணேசனை நேரடியா பாக்குறத தவிர்க்க ஆரம்பிச்சுட்டாரு. இதை கேட்டதும் தலையாருக்கு கோவம் வந்து கணேசனை பார்த்து, இப்பவும் சாயம் எடுத்துருச்சு பத்தியா, இவங்க 2 பேரையும் முனீஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய கல் தூண்ல கட்டி வைங்க அப்படின்னு சொல்லிட்டான். பூசாரி சொன்ன வார்த்தையும் அதை தொடர்ந்து தலையாரி சொன்ன வார்த்தையும் கேட்டு கணேசனுடைய இதயம் சுக்குநூறா உடைந்து போச்சு. கணேசனையும் தமையந்தையும் அந்த ஊர் மக்கள் தரன்னு இழுத்துட்டு போய் கோவில்ல இருந்து அந்த பெரிய கல் தூண்ல கட்டினாங்க. பஞ்சாயத்து தலைவர் வெளியூர் போயிருக்காருப்பா, நாளைக்கு தான் வராரு, அவர் வரும்போது கூடி பேசி இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட்டத்துல ஒருத்தர் சொல்லவும், அது சரி அவர் நாளைக்கும் வரலாம், 4 நாள் கழிச்சு கூட வரலாம், அது வரைக்கும் இவங்களை யாரு காவல் காத்துக்கிட்டு இருக்கிறது, எதுக்கு காவல், இவங்க 2 பேர் உடம்புலையும் ஒட்ட துணி இல்லாம எல்லா துணியும் உருவிடுவோம், அப்புறம் இவங்களால தப்பிச்சு எல்லாம் போக முடியாது இல்ல அப்படின்னு கூட்டத்துல இன்னொருத்தன் சொல்ல, அதான் சரி, ஊரை விட்டு ஊரு வந்து புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு விபச்சாரம் பண்ற இந்த மாதிரி ஜோடிகளுக்கு இதுதான் சரியான தண்டனையா இருக்க முடியும், உருவங்கடா துணிய அப்படின்னு ஒருத்தர் ரௌத்ரமான குரல்ல சொல்ல, கணேசன் தன்னால முடிஞ்ச வரைக்கும் தொண்டை கிழிய சத்தம் போட்டு அதுக்கு மறுப்ப காட்டினா, இது அநியாயம், இது அக்கிரமம், பழி ஒரு இடம் பாவம் ஒரு இடமா, முனீஸ்வரா உன் மரத்து பழத்தை சாப்பிட்டதுக்கு இப்படி ஒரு தண்டனையா கொடுப்ப, சாமின்ற பேர்ல நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது மிகப்பெரிய அநியாயம் அக்கிரமம்னு கத்த ஆரம்பிச்சுட்டான். அவன் கத்திக்கிட்டு இருக்கும் போது அவனை வேட்டி சட்டையை உருவிட்டாங்க. அடுத்ததா தமையந்தி, அவ கிட்டத்தட்ட சித்தபொம்மை பிடிச்சவன் நின்றுட்டு இருந்தா. ஒருத்தன் தமையந்தி கிட்ட போகவும், வேண்டாம் வேண்டாம் கிட்ட வராத அப்படின்னு கத்தினா. பிறகு நடந்தது சொல்ல ஆரம்பிச்சா. அந்த கல்லை என்னை தூக்கிட்டு போகும்போது நான் அவனோட கட்டாரிய உருவி அவனை குத்திட்டேன், உயிருக்கு போராட ஆரம்பிச்சுட்டான். அவனுடைய ஆளுங்க அவனை காப்பாற்றணுன்றதுக்காக என்னை இறக்கி விட்டுட்டு அவனை மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டாங்க. என்னை பாதுவேல இறக்கி விட்டுட்டு போனதுனால பயந்து போனா கோவிலை நோக்கி வேகமா ஓடி வந்துகிட்டு இருந்தேன். வந்த வேகத்துல ஒரு பள்ளத்துல விழுந்துட்டேன், விழுந்த வேகத்துல மயக்கமும் போட்டுட்டேன், அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு தமையந்தி நடந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கவும் அதை பத்தி யாரும் பெருசா எடுத்துக்கவே இல்லை. அவங்களுடைய எண்ணம் வேறு விதமா இருந்துச்சு. கோவிலுக்கு வெளியில ஒரு மரத்துக்கு கீழே இலைப்பாரிட்டு இருந்த சாமி கவுண்டர் நடக்கிற அக்கிரமத்தை கேள்விப்பட்டதும் தலை தெறிக்க ஓடி வந்தாரு. ஓடி வந்தவரு கணேசன் தமையந்தோட நிலைமைய பார்த்ததும் பதறி போயிட்டாரு. டேய் என்னடா ஊருது, என்ன மக்கடா நீங்க அப்படின்னு கேட்டவரு அதிர்ச்சி தாங்க முடியாம அப்படியே சுருண்டு விழுந்து உயிரிய விட்டுட்டாரு. கணேசன் அவர் அதிர்ச்சியில உசிரிய விட்டுட்டாருன்றது தெரிஞ்சுக்கிட்டதும் கணேசன் அலறவே ஆரம்பிச்சுட்டான். தமையந்தி மயக்கம் போட்டு விழுந்துட்டா. கணேசன் உச்சக்கட்ட கோவத்துல இருந்தான். அப்படியே கழுத்தை திருப்பி முனீஸ்வரனை பார்த்தான். நீ சாமி இல்ல, வெறும் கல்லு, நடக்கிற எல்லாத்தையும் கல்லா இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியா, இந்த ஊர் நியாயத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கல்ல, உன் சிலைய அடிச்சு நொறுக்காம விட மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் தொண்டை கிழிய சத்தம் போட்டு
விட்டு கத்தினான். அவன் கத்தும் போதே அந்த இடத்தினுடைய சூழ்நிலைகள் மாற ஆரம்பிச்சது. பலமான காத்து வீச ஆரம்பிச்சது. மறுபடியும் எங்க இருந்தோ மலை மேகங்கள் சூழ ஆரம்பிச்சது. இதுக்கிடையில கவலமா யாரோ ஊதி விட்டது மாதிரியான சுருட்டு புகை வேற, கூடவே சலங்க சத்தமும் கேட்க ஆரம்பிச்சது. யாரோ நடந்து வராங்கன்றது தெளிவா புரிஞ்சுது. ஆனா கண்ணுல யாருமே படவே இல்லை. ஏதோ ஒண்ணு அமானுஷமா நடக்குதுன்றது மட்டும் கணேசனுக்கு புரிய ஆரம்பிச்சது. கத்துக்கிட்டு இருந்தவன் அப்படியே மௌனமா நடக்கிறத கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சான். அப்பதான் அவனோட கண்ணுல அந்த அதிசயம் தென்பட்டுச்சு. அவன் பார்த்துட்டு இருக்கும் போதே வானத்துல இருந்து 2 மஞ்சள் துணிகள் மிதந்து வந்துகிட்டு இருந்தது. காத்துல மிதந்து வந்த அந்த 2 துணிகளும் ஒண்ணு தமைந்து மேலையும் இன்னொன்னு கணேசன் மேலையும் விழுந்துச்சு. அந்த 2 மஞ்சள் துணிகளும் அவங்க 2 பேர் மானத்தையும் காப்பாத்துச்சு. சில நொடிகள்ல சாமி நான் தப்பு பண்ணிட்டேன்னு பூசாரி கத்துற சத்தம் கணேசன் காதுல விழ ஆரம்பிச்சது. அதை தொடர்ந்து கள்ளன் சேந்தன் குழந்தை செத்துட்டானா, அவனை குத்திட்டு தமைந்தி தப்பிச்சு வந்திருக்கா, அவளை சும்மா விடக்கூடாது, அவளுக்காக அவங்க ஊரே கூட இருக்கு, ஊருக்கு முன்னாடி போய் பொய் சாட்சி சொல்லு, நீ சொல்ல போற பொய் சாட்சியால அவளை கழுத்தூன்ல கட்டி வச்சிருவாங்க, நடுராத்திரி நாங்க வரோம், வந்ததும் எங்க கணக்கு முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சேந்தன் குழந்தையோட ஆட்கள் மிரட்டினதாலதான் பயந்து போய் ஊர் மக்கள் கிட்ட பொய்ய சொல்லிட்டேன்னு பூசாரி சொல்றதும் எல்லாரும் காதலையும் விழ ஆரம்பிச்சது. அதை தொடர்ந்து விஸ்குன்னு ஒரு சத்தம் பந்து மாதிரி எங்க இருந்தோ வந்து விழுந்துச்சு பூசாரியோட தலை. விடியறதுக்குள்ள அங்க 10 தலைங்க, அவ்வளவும் சேந்தன் குழந்தையோட திருட்டு கூட்டம். 10 தலையையும் உருட்டி விட்ட தேங்காய் மாதிரி முனீஸ்வரன் கோயில் முன்னாலே கடந்துச்சு. பொழுது விழுந்ததும் ஊர்க்காரங்க இதை பார்த்தாங்க. அப்படியே விக்கிச்சு போய் நின்னுட்டாங்க. முதல் காரியமா கணேசனையும் தமைந்தையும் கல்தூன்ல இருந்து அவுத்து விட்டாங்க. அப்படியே அவங்க காலில் புத்துன்னு விழுந்து மன்னிப்பும் கேட்டாங்க. சாமி கவுண்டரை தூக்கிட்டு போய் முறையா அடக்கமும் பண்ணினாங்க. பண்ண தப்புக்கு பரிகாரமா கணேசனை பழுதூருடைய நாட்டாமையை நியமிச்சு அவனுக்கும் தமையந்தைக்கும் முனி கொடுத்த அந்த மானங்காத்த மஞ்சள் துணியை சாமியாவே பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த மஞ்சள் துணி பழுதூருக்கு வந்த பின்னால பழுதூர்ன்ற பேரும் மஞ்சளூர்னு மாறிடுச்சு. உயரமான முனீஸ்வரன் சிலைக்கு முன்னாடி நின்னுகிட்டு கதை சொல்லிக்கிட்டு இருந்தாரு பள்ளிக்கூட வாத்தியாரு பரந்தாம நாயுடு. அவருக்கு முன்னாடி முனீஸ்வரன் தரிசிக்க வந்த ஒரு பெரிய கூட்டம். அவர் சொல்ற கதைகளை ரொம்பவும் உன்னிப்பாவும் பக்தியோடும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கதையை கேட்ட பிறகு முனீஸ்வரனை பார்க்க வந்தவனுடைய பார்வையில மிகப்பெரிய மாற்றம். முட்டை விழியோடையும் ஆளுயர வாழுமா உட்காந்து அந்த முனீஸ்வரனை பயபக்தியோட பார்க்க ஆரம்பிச்சாங்க. எங்க ஊரு முனி 100 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்ச தர்ம பரிபாலனம் இன்னி வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இங்க எங்க வரையில மஞ்சள் துணி தான் முனி. வருஷம் ஒரு முறை திருவிழா அன்னைக்கு தான் அந்த மஞ்சள் துணியை கொண்டு வந்து சாமி மேல போத்துவோம். பிறகு எடுத்து பத்திரமா ஒரு மரப்பெட்டிக்குள்ள வச்சிருவோம். ஐயா அந்த மஞ்சள் துணியை நாங்க பார்க்கலாமா அப்படின்னு கேட்டதும் கணேச கவுண்டர் பரம்பரையில வந்தவர் தான் இப்ப இருக்கிற முருகேச கவுண்டர். அவர் தான் ஊருக்கும் பிரசிடென்ட். அவர் வீட்டுல தான் அந்த மரப்பெட்டி இருக்கு. அந்த துணியை நீங்க சும்மா எல்லாம் பாத்துற முடியாது, பஞ்சாயத்துல பிராது கொடுத்தா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் ராதா அப்படின்னு சந்தேகமா கேட்டாங்க. ஆமா, நீங்க யார் மேலேயாவது வழக்கு கொடுத்தீங்கன்னா மஞ்சள் துணி பஞ்சாயத்தை கூட்டி மஞ்சள் துணிக்கு மேல சத்தியம் பண்ண சொல்லுவாங்க. சத்தியம் பண்ணி யாரு என்ன சொல்றாங்களோ அதை ஊர் மக்கள் ஏத்துப்பாங்க. ஒருவேளை அந்த மஞ்சள் துணி மேல யாராவது பொய் சத்தியம் பண்ணாங்கன்னா அவங்கள முனி சும்மா விடாது. பரந்தாம நாயுடு மஞ்சளூர் முனியோட பிரதாபத்தை பெருமையா சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பக்கமா ஒரு புல்லட் வண்டி வந்துச்சு. அதுல உட்காந்து இருந்தவன் உடையப்பன். அவனுடைய உடம்பு தேக்க மர கட்டம் தான் சொல்லணும். வளைஞ்சு முறுக்கி விட்ட மீச, பட்டு வெட்டியும் பட்டு சட்டையும் அவன் மைனர் அப்படின்றது தெளிவுபடுத்துச்சு. அவனை பார்த்ததும் சத்தமா பேசிட்டு இருந்த பரந்தாம நாயுடு குரலை கொஞ்சம் தாழ்த்தி பேச ஆரம்பிச்சாரு. முதல்ல வாத்தியார கடந்து போனவன் பிறகு வாத்தியார கவனிச்சுட்டு வண்டியை திருப்பிட்டு வாத்தியார கிட்ட வந்தான். வாத்தியார் அவனை பாக்குற விதத்துல இருந்து அவனை பார்த்ததும் பரந்தாம நாயுடு பயப்படுறாருன்றது தெளிவா தெரிஞ்சது. கிட்ட வந்தவன் என்ன வாத்தியாரே முனியப்பன் புராணத்தை சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நக்கலா கேட்க ஆரம்பிச்சான். ஆமா உடையப்பா, நீ எங்க எந்த பக்கம் அப்படின்னு கேட்க, இது ஏன் ஊரு, இந்த ஊர்ல பெரிய மனுஷன் போவேன் வருவேன், அதெல்லாம் நீங்க என்ன கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு நக்கலா பதில் சொன்னான். அதுல என்கிட்ட வந்து பேசுறேன்னா ஏதாவது விஷயமானு கேட்டேன் அப்படின்னு இழுத்தபடி பேச, இல்ல யாராச்சும் ஒரு 4 பேர் சீக்கிட்டா முனியப்பன் கதையையும் மஞ்சள் துணி கதையும் சொல்ல ஆரம்பிச்சிருங்களே, நீங்க என்ன பக்கத்துல இருந்தா பாத்தீங்க அப்படின்னு நையாண்டித்தனம் பண்ண ஆரம்பிச்சான். இல்ல உடையப்பா, இந்த ஊர் பெரியவங்க என்கிட்ட என்ன கதை சொன்னாங்களோ அதே கதை தான் என்கிட்ட சாமி பத்தி கேட்கறவங்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுல உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்க, கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்ல, நீ சொல்றத பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. எங்கேயோ பஜார்ல வித்த மஞ்சள் வெட்டியை வாங்கி வந்து வச்சுக்கிட்டு அந்த முருகேச தான் உருட்டி விட்டுட்டு இருக்கான்னு பார்த்தா அதை நம்பி நீங்க ஊருக்கு வரவங்க போறவங்க எல்லாரையும் கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லவன் தலையில அடிச்சுக்கிட்டு அவனோட பைக்கை திருப்பிக்கிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். பரந்தாம நாயுடுவும் அப்பாடா அப்படின்னு பெருமிச்சு விட்டாரு. பரந்தாம நாயுடு கதை சொல்ல அதை கேட்டு இருந்த பக்தர் கூட்டம் உடையப்பனை பார்த்ததும் அவன் பேசின விதத்தை கேட்டதும் முகம் சொல்லிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவன் அங்க இருந்து போன பிறகு, என்னங்க யாரு இந்த ஆளு, நீங்க முனியப்பன் கதை சொன்ன இவருக்கு என்ன விஷயம், கதையில இல்லைங்க, இவன் இந்த ஊரோட மைனர், இவனுக்கும் முருகேச கவுண்டருக்கும் கொஞ்சம் பட
வராது, அவங்கள ஊரே மதிக்கிறத பார்த்து இவனுக்கு பொறாம, அதான் இப்படி பேசிட்டு போறான் அப்படின்னு சொன்ன பரந்தாமன் நாயுடு அப்படியே முனீஸ்வரனையும் ஒரு பார்வை பார்த்தாரு. கம்பீரமான சாமி, சுத்திலும் ஏராளமான மரங்கள், எல்லாமே சாமி சில உயரத்துக்கு கம்பீரமா வளர்ந்திருந்தது. ஆனா அதையும் மீறி சாமியை கண் குளிர பார்க்கவும் முடிஞ்சது. பரந்தாமன் நாயுடு சொல்லிட்டு இருந்த கதையை உன்னிப்பா கேட்டுட்டு இருந்த பக்தர் கூட்டத்துக்குள்ள ஒரு நபருக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சது. கணேசன், தமயந்தி ரெண்டு பேருடைய மானத்தை காப்பாத்துறதுக்காகவும் ஒரு மஞ்சள் துணி காத்துல மிதந்து வந்துச்சுன்னு சொன்னார்ல, அதை பத்தி கற்பனை தான் அவருக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருந்தது. ஒருவேளை யாராவது மஞ்சள் துணியை காய போட்டிருக்கலாம், அது காத்துல பறந்து வந்து தமயந்தி மேலேயும் கணேசன் மேலேயும் விழுந்திருக்கலாம் அப்படின்னு கற்பனையும் பண்ணாரு. ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு பயம், இது சாமி விஷயம், அதை போய் நாம சந்தேகப்பட்டு அப்புறம் கணேசனுக்கும் தமயந்திக்கு நடந்த மாதிரி நமக்கு நடந்துற போகுது அப்படின்னு யோசிச்சவரு அதை பத்தி மேற்கொண்டு பேசாம ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு பரந்தாமன் நாயுடு பார்த்து கேட்டாரு. என்ன கேட்கணும் கேளுங்க அப்படின்னு சொன்னார் பரந்தாமன் நாயுடு. அந்த விசேஷமான மஞ்சள் துணி பத்தி நீங்க சொன்னீங்கல்ல, ஆமா, அதுல யாராவது இதுக்கு முன்னாடி சத்தியம் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு தெரிஞ்சு கடந்த 30 வருஷத்துல யாரும் பொய் சத்தியம் பண்ணதே இல்லை, அப்படி பண்ணக்கூடிய தைரியம் அவங்களுக்கு இல்ல அப்படின்னு சொன்னதும், இந்த காலத்திலயுமா அப்படின்னு கேட்டாரு அந்த நபர். எந்த காலமா இருந்தா என்னங்க, சாமி சாமி தானே அப்படின்னு பரந்தாமன் நாயுடு ஒரே போட அந்த நபர் சட்டுன்னு வாய மூடிக்கிட்டாரு. இனிமேதான் கதை தொடங்க போகுது. அந்த வயல் அழகா தழைச்சு வளர்ந்திருந்தது. பொசன்னு அப்படி ஒரு பச்சை. சுப்பிரமணியோட நம்பிக்கை கொஞ்சம் கூட வீண் போகவே இல்லை. இப்படி அப்படியும் பார்த்தா மொத்தம் 4.5 ஏக்கர். அதுக்கு மத்தியில தான் ஊற்றுக்கண் வற்றாத அந்த சோத்து கிணறு இருந்துச்சு. மஞ்சளூர் வரலாற்றுல எவ்வளவு பஞ்சங்களை பார்த்துட்டோம். ஆனா அப்ப கூட இந்த சோற்று கிணத்துல தண்ணி வத்தினதே கிடையாது. பஞ்ச காலத்துல ஊருக்கு தண்ணி கொடுத்து பசி ஆத்தினதாலதான் அதுக்கு சோத்து கிணறு கூட பேர் வந்ததா பெரியவங்க சொல்லுவாங்க. சுப்பிரமணியோட ஒரே ஒரு சொத்தான அதை வேலி போட்டு கட்டி காத்துட்டு வந்தான். கன்னி மூலையில பம்பு செட் ரூமை கட்டி எல்லா நவீன வழிமுறைகளையும் பயன்படுத்தி தண்ணி பாய்ச்சிக்கிட்டு வந்தான். சுப்பிரமணிக்கு விவசாயத்துல தீவிரமான ஈடுபாடு. அதனாலதான் எம்காம் படிச்சிருந்தோம். அவன் அப்பாவோட ஆசைப்படி ஆடிட்டர் ஆகாம மண்ணை நம்பினா அது நம்மளை கைவிடாதுப்பா அப்படின்னு சொல்லி, உங்களுக்கெல்லாம் சீக்கிரமான நவீன முறையில விவசாயம் பண்ணவே தெரியல, நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சவால் விட்டு காட்டி அதை நிறைவேற்றவும் செஞ்சான். இத்தனைக்கும் மண்ணுக்கு கெமிக்கல் உரங்கள் போட்டு அதை புண்ணாக்கல. அந்த கால இயற்கை உரம் தான். இதுக்காகவே ஊரோட கண்மாய் கரையில காடா வளர்ந்திருந்த இலத்தழைகள்லாம் விட்டு வந்து அதை மண்ணுல போட்டு மிதிச்சு தலை சத்தா மாத்தி விவசாயத்துல ஜெயிச்சும் காட்டியிருந்தான். சுப்பிரமணிக்கு தன் நிலத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுச்சு. சுப்பிரமணியோட நிலத்துக்கு பக்கத்திலேயே உடையப்பனோட நிலமும் இருந்துச்சு. அதுல பசுமன்றது எங்க இருக்கு அப்படின்னு தேட வேண்டியதா இருந்துச்சு. பசுமன்றது பேரளவுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. உடையப்பனும் தான் நிலத்துடைய வெள்ளாமைய பார்த்து நொந்துதான் போயிருந்தான். 520 நெல்லு நட்டு இருந்தான். இதுல சதப்பிடிப்பே கொஞ்சம் கூட இல்ல. இத்தனைக்கும் உடையப்பனோட நிலம் சுப்பிரமணியனை போல 4 மடங்கு பெருசு. ஆனா சுப்பிரமணிக்கு அமைஞ்ச மாதிரி சோத்து கிணறு அவனுக்கு அமையவே இல்லை. 100 அடிக்கு தோண்டியும் கிணத்துல சரியான நீரோட்டம் கிடைக்கவே இல்லை. அது கூட பரவாயில்ல, போற போக்குல ஒருத்தன் அதுக்கெல்லாம் குடுப்பன வேணும் உடையப்பா, மனசு எப்படியோ அப்படிதான் கிணறுன்னு சொல்லிட்டு போயிட்டான். இந்த வார்த்தைகள் உடையப்பனோட மனசை நாரா கிழிச்சு போட்டுருச்சு. இத்தனைக்கும் உடையப்பங்கிட்ட வட்டிக்கு கடன் வாங்கிதான் சுப்பிரமணியோட வயல்ல பயிர் பண்ணி இருந்தான். அவ்வளவும் இயற்கை விவசாயம் தான். மாட்டு சாணம், நெய், கோமியம், பால், தயிர் இந்த 5ஐயும் பயன்படுத்தி பஞ்சகவியம் தயார் பண்ணி வச்சிருந்தான். இந்த பஞ்சகவியம் தான் அவனுடைய வயலுக்கு பூச்சி மருந்து, பச்சை இடம் தான் தழைச்சத்து உரம். ஒருவேளை தவறாம கரெக்டா தண்ணி பாய்ச்சறது, அதுதான் அவனுடைய பயிருக்கு நல்ல ஊட்டமான ஒரு உணவு. கண்கூத்தி பாம்பு மாதிரி பயிருக்கு நடுவே இருக்கக்கூடிய களைகளை சரியான முறையில நீக்கிறது, இதெல்லாம் தான் சுப்பிரமணியோட விவசாயத்தை நவீன முறைப்படுத்துச்சு. இதனாலதான் அவனுடைய பயிர் செழிச்சு வளர்ந்திருந்தது. இப்படிப்பட்ட உழைப்பு உடையப்பங்கிட்ட கிடையாது. ஆனா அவனுடைய புத்தி வேறு விதமா கணக்கு போட்டுக்கிட்டு இருந்துச்சு. உடையப்பனுக்கு ஒரு தம்பி இருந்தான், பேரு கொத்தாளம். உடையப்பனை விட 5 வயசு சின்னவன். சரியான மைனர் பேர் வழி. கொத்தாளத்தோடைய படுக்கைக்கு கீழே எப்போதும் மது பாட்டல்கள் இருந்துகிட்டே இருக்கும். படுக்க போகும் போதும் எழுந்திருக்கும் போதும் மது உள்ள போனாதான் கொத்தாளத்தால இயங்கவே முடியும். இல்லனா தான் மனுஷன் இல்ல, வெறும் கல்லுதான் அப்படின்னு அவன் நினைச்சுக்குவான். இன்னைக்குன்னு பார்த்து கொத்தாளம் ஸ்பெஷலான ஒரு மிலிட்டரி சரக்க ஏத்திக்கிட்டு இருந்தான். அந்த போதையோடையே வயக்காட்டுக்குள்ள ஒரு மாமரத்துக்கு கீழே உட்கார்ந்துகிட்டு சீட்டாடிக்கிட்டு இருந்தான். கொத்தாளத்துக்கு கொடை பிடிக்கிறதுக்குன்னு ஊர்ல வேலை வெட்டி இல்லாத சில ஜென்மங்கள் இருக்கதான் செஞ்சாங்க. உடையப்பனுக்கு தம்பி பத்தி அக்கறைலாம் ஒருபோதும் கிடையவே கிடையாது. உடையப்ப மனசு முழுக்கவும் சுப்பிரமணிய நிலத்து மேலே தான் இருந்துச்சு. அதை எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்ற திட்டம் அவனுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்தது. சுப்பிரமணியோட வயல்ல அறுவடை ஆரம்பமாச்சு. இதுக்கு முன்னாடி எல்லாம் பக்கத்து கிராமத்துல இருந்து தூக்குவாளியில கம்மங்கூழோட பெண்கள்ல கதிர இருக்க வந்து சேருவாங்க. கதிர இருக்கும் போது குளவு போறதும் பாட்டு போறதுன்னு பரவசமா இருக்கும். இப்பெல்லாம் காலம் மாறி போச்சு. ஒட்டுமொத்த வயல்லையும் நெல் அறுக்கிறதுக்காக நெல் அறுக்கிற மிஷினே வந்துருச்சு. அந்த இயந்திரமே நெல்லையும் அறுத்துரும், நெல்லையும் அடிச்சிரும். நெல்லு தனியா வைக்கோல் தனியாவும் பிரிச்சு கொடுத்து
கொடுத்துரும். இந்த அறுவடைக்கு ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 3 மணி நேரம் தான். நெல்லு உடனே களத்துக்கு வந்து சேர்ந்துரும். இதுல அந்த டிராக்டர்ல டேப் ரெக்கார்டும் ரேடியோவும் வேற காது கீழே கத்துக்கிட்டு இருந்துச்சு. பாட்டு கேட்டுக்கிட்டு வயல்ல அந்த டிராக்டரோட டிரைவர் ரொம்பவும் நேர்த்தியா தன்னுடைய வேலைகளை பார்த்துட்டு இருந்தான். நெல்லை அங்கங்க குவிச்சு வச்சிருந்தான். அந்த வயல்வெளியில அதை பாக்குறதுக்கு அங்கங்கே நெல் மலைகள் உருவான மாதிரி இருந்துச்சு. சுப்பிரமணியோட மனைவி காவேரி வயக்காட்டுக்கு வந்திருந்தா. நெல்லை அளந்து மூட்டை கட்டுறதுல ரொம்ப முனைப்பா செயல்பட்டு இருந்தா. அவ கூட ஒரு சில பேர் ஓடி ஆடி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. புருஷனும் பொண்டாட்டியும் கால்ல சக்கரம் மட்டும் தான் கட்டல, வயக்காட்டுல ஓடி ஓடி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. உடையப்பன் இது எல்லாத்தையுமே தன்னோட வயல்ல இருந்து நின்றுகிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். அறுவடை முடிச்சுட்டு தன்னுடைய வயல் வழியா போயிட்டு இருந்த அந்த டிராக்டர் டிரைவரை கூப்பிட்டு சுப்பிரமணி நிலத்துல கிடைச்ச மகசூலை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சான். இளைய செங்கோடா வாடா இங்க. என்னடா நான் நிக்கிறது உன் கண்ணுக்கே தெரியல போல இருக்கு. ஐயோ இல்லண்ணே கவனிக்கல அப்படின்னு சொன்னா. பின்ன எப்படி கவனிப்ப? அதான் நெல்ல மூட்டை மூட்டையா அளந்து குவிக்கிறல்ல. ஆமாண்ணே, சுப்பிரமணி சரியான யோகக்காரன். போன மகசூலை விட இந்த முறை 100 மூட்டை அதிகமா விளைஞ்சிருக்கு. ஏண்டா செங்கோடா, சுப்பிரமணி நிலத்துல மட்டும் எப்படி இவ்வளவு மகசூல் கிடைக்குது? நான் என் வயலுக்கு என்னென்னவோ செஞ்சு பாக்குறேன், ஆனா இங்க எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அண்ணே இதெல்லாம் அந்த சோத்து கிணறு தண்ணியோட மாயம்னே. அப்புறம் சுப்பிரமணி உங்களை மாதிரி வயல நோட்டம் போட்டுட்டு போற ஆள்லாம் கிடையாது. இறங்கி வேலை பாக்குறவனாக்கும். என்னடா என்ன குத்தி காட்டுறியா அப்படின்னு கோவமா கேட்க, ஐயோ அப்படிலாம் இல்லண்ணே, உள்ளத சொன்னேன். ஆமா நம்ம வயல்ல எப்ப நேரப்பு அப்படின்னு கேட்டான். முதல்ல அங்க வேலையை முடி, நான் பிறகு சொல்றேன் அப்படின்னு கோவமா பதில் சொன்னான் உடையப்பன். சரி நான் சொன்னவன் பேச்ச முடிச்சுக்கிட்டு வந்த வழியே கிளம்பனா செங்கோட. ஆனா உடையப்பனுக்கு முழுசா தகவல் எதுவும் கிடைச்ச பாடு இல்ல. அதுக்குள்ள இவன் புறப்பட்டு போறானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இலை அப்படின்னு தடுத்து நிறுத்தினா. என்னன்னு எங்க பறக்கிற, கொஞ்சம் நில்லு அப்படின்னு சொல்லி செங்கோடனை தடுத்து நிறுத்த அவன், அண்ணே எனக்கு நேரமே இல்லண்ணே, சேலத்துல இருந்தும் கோயம்புத்தூர்ல இருந்தும் அக்ரி காலேஜ்ல இருந்து ஒரு குரூப் இன்னைக்கு வராங்களாம். அவங்க எதுக்கு வராங்கன்னு தெரியுமா? சுப்பிரமணியோட வயல்ல எவ்வளவு விளைச்சல்னு பார்க்க வராங்களாம். அவங்களதான் கூட்டிட்டு வர போறேன். உடையப்பனுக்கு மேலும் கடுப்பாக ஆரம்பிச்சிருச்சு. ஏண்டா அவங்க பார்த்து என்னடா பண்ண போறாங்க அப்படின்னு கேட்க, அதிக விளைச்சல் காமிச்சா 50,000 ரூபாய் பரிசா தருவாங்களாம், அப்புறம் பட்டாமெல்லாம் வர கொடுப்பாங்களாம் அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா? ஆமாண்ணே, சுப்பிரமணிக்கு விளைச்சல்ல நல்ல காசு, பரிசு பணமும் கிடைக்க போகுது அப்படின்னு அந்த டிரைவர் ரொம்ப பெருமிதத்தோட சொல்ல ஆரம்பிச்சான். உடையப்ப விட்டுக்கிட்டு இருந்த மூச்சு பெருமூச்சா மாறிச்சு. அதுவும் பொறாமத்தியில அவனுடைய மூச்சு காத்து சுட்டெரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த டிரைவர் சொல்லிட்டு போன மாதிரியே எல்லாமே அந்த சோத்து கிணத்தோட மாயம்தான். அதுக்குள்ள அப்படி ஒரு ஊத்து எரிச்சல் பீறிட்டு வர ஆரம்பிச்சது உடையப்பனுக்கு. தொடர்ந்து அங்கே நின்று சுப்பிரமணியோட நெல் வேட்டையை பார்க்க முடியாதபடி நெஞ்சில ஒரு விதமான குறுகுறுப்பு ஏற்பட்டுச்சு. பாக்கெட்ல இருந்த ஒரு சிகரெட் எடுத்து பத்த வச்சான். அந்த காலத்து புகை வண்டி மாதிரியே புகையை விட்டுக்கிட்டு அங்க இருந்து கடந்து போக ஆரம்பிச்சான். எதிரில முனீஸ்வரன் கோயிலோட பூசாரி ஒரு பெரிய கூடையை சுமந்துகிட்டு வந்துகிட்டு இருந்தாரு. பூசாரிய பார்த்ததுமே உடையப்பனுக்கு புரிஞ்சு போச்சு. விளைச்ச நெல்ல இருந்து முனீஸ்வரோட பங்க முதல் காணிக்கையா வாங்க தான் பூசாரி வந்துகிட்டு இருக்காருன்றத புரிஞ்சுக்கிட்டான். அவர்கிட்ட ஏதாவது பேச்சு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு பேச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி பூசாரி அவனை கடந்தும் போயிட்டாரு. அதுவும் உடையப்பனை பார்த்தும் பார்க்காத மாதிரி வர போயிட்டாரு. அது உடையப்பனோட மனசை மேலும் சங்கடப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்ல, ஊர்ல இருக்க அத்தனை பேரும் முனீஸ்வரனை கும்பிடாம போனதே இல்ல. ஆனா முனீஸ்வரன் கோயிலுக்கே போய் வணங்காத ஒரே ஆள்னா அது உடையப்பன் மட்டும்தான். அதனால என்னவோ தெரியல, பூசாரிக்கு இவங்கிட்ட நமக்கு என்ன பேச்சு அப்படின்னு நினைச்சிட்டாரோ என்னவோ. பூசாரியோட அலட்சியம் உடையப்பனுக்கு ரொம்ப மனசுக்குள்ள உறுத்தலை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. மனசுக்குள்ளேயே ஓடி போ, உனக்கெல்லாம் வைக்கிறேன் பாரு ஆப்பு அப்படின்னு முழங்க ஆரம்பிச்சான். அந்த நேரம் பார்த்து அண்ணே அண்ணே அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு கொத்தாளம் ஓடி வந்தா. அவனை பார்த்ததும் என்னடா அப்படின்னு கோவமா கேட்டேன். ஒரு 50 ரூபாய் வேணும்னு. எதுக்கு? சீட்டாட்டத்துக்கா? ஆமாண்ணே, கால்ல இருந்து 300 ரூபாய் வரைக்கும் போயிருச்சு, விட்டதை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லவும், உனக்கு 300 ரூபாய் பெருசா தெரியுது, எனக்கு இங்க 300 மூட்டை பெருசா தெரியுதுடா, என்னென்ன சொல்ற அப்படின்னு விளங்காம கேட்டான் அந்த விளங்காதவன். உடையப்ப சொன்ன விஷயம் அவனுக்கு கொஞ்சம் கூட மண்டையில ஏறவே இல்லை. என்ன பணத்தை கொஞ்சம் கூட அப்படின்னு கேட்கவும் கோவம் வந்துருச்சு உடையப்பனுக்கு. உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு செல்லம் கொடுத்து நானே உன்னை கெடுத்துட்டேன், இரு உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு கோத்தாளம் முகத்துக்கு நேராவே கோவப்பட ஆரம்பிச்சுட்டான். கோத்தாளத்துக்கு மேல கோவத்தை காட்டினவன் விறுவிறுன்னு அங்கிருந்து நடக்கவும் செஞ்சான். கோத்தாளம் உடையப்பன்கிட்ட காசு கேட்டதையும் உடையப்பன் காசு தராம அவனை திட்டிட்டு போறதையும் சீட்டாட்ட கோஷ்ல உட்காந்துருந்த ஒருத்தன் கவனிச்சுக்கிட்டே இருந்தான். அவன் மரத்துக்கு கீழே இருந்து, இளைய கொத்தாளம், உங்க அண்ணன் உன்னை மதிச்சு ₹1 கூட காசு கொடுக்கல, இப்படி யாருக்கிட்ட போய் கேப்ப அப்படின்னு பயங்கரமா கிண்டல் பண்ணவும் கொத்தாளத்துக்கு செருப்பா அடிச்ச மாதிரி இருந்துச்சு.
வந்துருச்சு, இருடா வரேன் அப்படின்னு லுங்கிய மடிச்சு கட்டிக்கிட்டு அங்க இருந்து வேகமா கிளம்புனா. உடையப்பனோட ஒரு வயல்ல கத்திரிக்காய் செடி போட்டிருந்தாங்க. அந்த வயல்ல களைகளை பிடிங்கிட்டு இருந்தா செவ்வந்தி. பேருக்கேத்த மாதிரியே பூ மாதிரிதான் இருந்தா. கொத்தாலம் வேகமா அந்த வயலை கடந்து போனவன் சட்டுன்னு செவ்வந்திய பார்த்ததும் தேங்கி நின்னா. செவ்வந்தியும் அவன் நிக்கிறத பார்த்துட்டா. கொத்தாலம் உடனே செவ்வந்திய பார்த்து, எவ்வளவு செவ்வந்தி இங்க வாயேன் அப்படின்னு கூப்பிடவும், என்னங்க ஏஜமா அப்படின்னு தயங்கபடி கிட்ட வந்தான். மண்ணாங்கட்டி, என்ன அப்படி கூப்பிடாதுன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். அது எப்படிங்க, நீங்க காசுக்காரங்க, நாங்க கூலிக்காரங்க, குடிசையில் இருக்கிறவங்க. போதும் போதும், இப்போ உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும், என்னன்னு சொல்லுங்க, முடிஞ்சா செய்யறேன். ஒரு 50 ரூபாய் காசு இருந்தா கூட அப்படின்னு செவ்வந்தி கிட்ட கேட்கவும், 50 ரூபாயா அப்படின்னு இழுக்க ஆரம்பிச்சுட்டா. ஏன் உங்ககிட்ட காசு இல்லையான்னு கேட்க, நீங்க லட்சாதிபதி, என்கிட்ட போய் 50 ரூபாய் கேக்குறீங்களே, இருக்கா இல்லையா அதை முதல்ல சொல்லு அப்படின்னு கடுப்பா பேசவும், இருங்க தரேன் அப்படின்னு சொன்னவ இடுப்புல மடிச்சு வச்சிருந்த ஒரு 50 ரூபாய் நோட்டை எடுத்து கொடுத்தா. காசை பார்த்ததும் ஆவலா அதை கை நீட்டி வாங்கிட்டவன், ரொம்ப தேங்க்ஸ் பிள்ளை, இந்த 50 ரூபாய்க்கு உனக்கு 500 தரம் பாரு அப்படின்னு சொன்னவன் அந்த சீட்டாட்ட கோஷ்டியை நோக்கி வேகமா ஓட ஆரம்பிச்சான். கொத்தாளம் தாங்கிட்டு இருந்து 50 ரூபாய் வாங்கிட்டு சீட்டாடுறதுக்காக இப்படி வேகமா ஓடுறத பார்த்ததும் ஒரு பக்கம் வெறுப்பாவும் இன்னொரு பக்கம் வியப்பாவும் இருந்துச்சு. சுமார் ஒரு மணி நேரம் கடந்து போயிருக்கும். பாட்டு பாடிபடி திரும்பி வந்தான் கொத்தாளம். செவ்வந்தி அப்பதான் கத்திரிக்காயில சொத்தை எது சொல்ல எதுன்னு பிரிச்சுக்கிட்டு இருந்தா. அவன் வரவும் எழுந்திருச்சு நின்னா. எவ்வள உன் கை நல்ல ராசியான கைதான் பிள்ளை, நீ கொடுத்த 50 ரூபாய் வச்சு 500 ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சேன், இந்த உன் காசை பிடி அப்படின்னு சொன்னவன் ஒரு 100 ரூபாய் நோட்டு எடுத்து நீட்டினான். அதை பார்த்ததும் செவ்வந்தி தயக்கத்தோடையும் வெக்கத்தோடையும் குழைவா வாங்கிட்டா. கோத்தாலும் பணத்தை கொடுக்கும் போது அவனுடைய விரல்கள் அவ கை மேல பட்டுச்சு. அவளை அது என்னவோ செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்கும் அந்த ஸ்பரிசம் ரொம்பவே பிடிச்சு போயிருந்தது. சட்டுன்னு விலக பார்த்த அவளை தாம் பக்கம் இழுத்து பிடிச்சான். எஜமா என்ன பண்றீங்க, யாராவது பாத்துட போறாங்க, விடுங்க அப்படின்னு திமுற பார்த்தா இப்ப என்ன, நீ வயசு பொண்ணு, நான் வயசு பையன், பஞ்சு நெருப்பும் பக்கத்திலே இருந்தா பத்திக்குன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க விடுங்க, அப்படி பத்திக்கிட்டா பஞ்சுதான் சாம்பலா போகும், நெருப்பு நல்லா திகுன்னு எரியும், என்ன விட்டுருங்க அப்படின்னு சொன்னா. பைத்தியக்காரி, நான் ஒரு பேச்சுக்கு சொன்னா நீ அதையே பிடிச்சுக்கிறியா, இத பாருப்புல உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதே போலதான் எனக்கும் உனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இனிமே எனக்கு கூப்பிடும் போது அதான் தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லவும், ஐயோ என்னங்க நீங்க அப்படியெல்லாம் என்னால கூப்பிடவே முடியாது அப்படின்னு விலக பார்த்தா. இனிமே நான் தான் உனக்கு அத்தான், நீ தான் எனக்கு ஆசைக்காரி அப்படின்னு சொல்லவும், கேட்க நல்லாதான் இருக்கு, ஆனா காசுல மட்டும் இல்ல, சாதையிலையும் நீங்க எங்கேயோ இருக்கிறவங்க, நாங்க குடிசையில் இருக்கிறவங்க இல்லாதவங்க, நீ நினைக்கிற மாதிரி இந்த ஜாதி புடலங்கா அதெல்லாம் பாக்குறவன் நான் கிடையாது, நான் என்னைக்கும் அதை பத்தி ஒரு பெருசா எடுத்துக்கிட்டதே இல்ல, தெரியுமா உனக்கு, அப்படின்னா எனக்கு புரியல அப்படின்னு சொன்ன செவ்வந்தி. புரியலையா, அட வாப்புல அப்படின்னு அவ இடுப்பு பிடிச்சு அணைச்சுக்கிட்டவன் அப்படியே அவளை சோள வயலுக்குள்ள தூக்கிக்கிட்டும் போயிட்டான். மஞ்சளூர்ல உடையப்பனோட வீடு தான் மிகப்பெரிய வீடு. அந்த காலத்து வீடு, நடுவுல சிறப்பான ஒரு முற்றம், நாலாபுரமும் நடைவெளி இருக்கும். அக்னி மூலையில அடுப்படி, கன்னி மூலையில படுக்கை அறை, ஈசானிய மூலையில சாமி அறை, வாயு மூலையில சாமா செட்டுன்னு அது இருக்க வேண்டிய இடத்துல ரொம்ப சரியா பொருத்தப்பட்டிருந்தது. முற்றத்திலேயே ஒரு பிரம்பு நாற்காலி, அதை ஒட்டி ஒரு பிரம்பு டீ பாய் இருந்துச்சு. அதுக்கு மேல ஒரு பீடி கட்டும் ஒரு வத்தி பெட்டி இருந்துச்சு. மணப்படுகளோட இருந்துச்சுன்னா உடையப்பனுக்கு அந்த பீடி தான் அருமருந்து. சின்னதா ஒரே ஒரு அங்குலம் மட்டும் இருந்தா கூட போதும், அதுல கூட புகைய தாராளமா விடுவான். இன்னைக்கும் அப்படிதான். சுப்பிரமணிய மேல அந்த கோவத்துல புகைய அளவுக்கு அதிகமா விட்டுக்கிட்டு இருந்தான் உடையப்பன். அந்த சமயம் வாசப்பக்கம் யாரோ வர மாதிரி ஒரு அரவம் கேட்கவும் திரும்பி பார்த்தான். அங்க சுப்பிரமணி தான் தெரிஞ்சான். சுப்பிரமணி கையில ஒரு மஞ்சப்பை பார்த்ததுமே, வா சுப்பிரமணி வா வா அப்படின்னு செயற்கையான உற்சாகத்தை வர வச்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சான் உடையப்பன். சுப்பிரமணியும் உள்ள வந்தான். என்ன கையில மஞ்சப்பை அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சான். உங்ககிட்ட வாங்கின கடனை தான் பைசல் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், அட அதுக்குள்ள வாங்கின கடனை கட்ட வந்துட்டியா அப்படின்னு கேட்டான். ஆமா, நல்ல விளைச்சல், கூடவே லட்சம் ரூபாய் வரைக்கும் பரிசை கிடைச்சிருச்சு, நானும் கேள்விப்பட்டேன், உன் வயக்காட்ட தினம் தினம் என் காட்டுறதான் நான் பாத்துக்கிட்டே இருக்கேனே அப்படின்னு வைத்தறிச்சலோட பேச ஆரம்பிச்சான். சரி, வட்டியும் முதலமும் கொண்டு வந்திருக்கேன், நான் அடகு வச்சு 2 பத்திரத்தை கொண்டு வரியா அப்படின்னு கேட்டான். சுப்பிரமணி அவருடைய நிலப்பத்திரத்தை பத்தி கேட்க ஆரம்பிச்சதும் உடையப்ப மனசுக்குள்ள, விடாத இத பிடி அப்படி ஒரு குரல் கேட்க ஆரம்பிச்சது. அடடே, பத்திரம் பேங்க்ல இருக்கு சுப்பிரமணி, இப்ப நீ பணத்தை கொடுத்துட்டு போ, அத நாளைக்கு பேங்க்ல இருந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லவும், அதுவும் சரிதான், எதுக்கும் இப்ப நீ பணத்தை வர வச்சுக்கோ, எனக்கு ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்து உடையப்பா. அட என்னப்பா நீ, நான் ஓ மேல வச்ச நம்பிக்கையை கூட நீ ஏன் மேல வைக்க மாட்ட போல இருக்கே. இல்ல உடையப்பா,
காசு விஷயத்துல கரெக்டா இருக்கதா நல்லதுப்பா அப்படின்னு பேசியபடியே மஞ்ச பையில இருந்து 500 ரூபாய் நோட்டுகளை கட்டுக்கட்டா எடுத்து வைக்க உடையப்பன் அதை பொறாமையோட பார்த்தான். என்ன சுப்பிரமணி இது, நீ ஏதோ பேச்சுக்கு சொல்ற நினைச்சேன், நிஜமாலையும் பணத்தை கொண்டு வந்துட்டியா அப்படின்னு பணத்தை பார்த்துட்டு கேட்கவும், வாங்கின கடனை என்னைக்கு இருந்தாலும் திருப்பி தான் தரணும், நான் கொஞ்சம் வேகமா திருப்புறேன், அவ்வளவுதான் வித்தியாசம். பேசிக்கிட்டு ரூபாய் நோட்டு கட்ட வரிசையா கட்டுக்கட்டா அடுக்க வச்சுக்கிட்டு இருந்தான் சுப்பிரமணி. அவ்வளவும் 500 ரூபாய் நோட்டு கட்டு. பணத்தை எடுத்து வச்சதும், சரி சுப்பிரமணி, நாளைக்கு வந்து உன்னோட பத்திரத்தை வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னதும் உடையப்பனோட பதில் சுப்பிரமணிக்கு திருப்திகரமா இல்ல. கொஞ்சம் தேங்கி நிக்க ஆரம்பிச்சான். திரும்பவும் பணத்தை எடுத்து மஞ்சப்பைக்குள்ள வைக்க ஆரம்பிச்சிட்டான். என்னப்பா பணத்தை எடுத்து வைக்கிற அப்படின்னு உடையப்பன் கேட்க, பிறகு நாளைக்கு தானே பத்திரம் தரேன்னு சொல்ற, நாளைக்கு நானும் பணத்தை கொண்டு வந்து கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா. அட பைத்தியக்கார, உன் பத்திரத்தை நான் பேங்க்ல வச்சிருக்கிறேன், பேங்க்குக்கு நான் பணம் கட்டணும், பணத்தை கட்டினா தானே பத்திரத்தை திருப்பி கொடுப்பாங்க அப்படின்னு உடையப்பன் சொல்லவும், என் பத்திரத்தை வச்சு நீ எப்படி பணம் வாங்கின அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டான் சுப்பிரமணி. இல்ல தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் உன் பத்திரத்தை லாக்கர்ல வச்சிருக்கேன், நான் பணம் கட்டணும், அது மாசத்தவணை அப்படின்னு சொல்லி சமாளிச்சான் உடையப்பன். நீ குடும்ப கடன் வாங்கியிருக்க, கடன் வாங்கணும், வாங்கினாதான் வரி தொல்லைகள்லாம் இருக்காது, போக போக அதை நீயே தெரிஞ்சுக்குவ பாரு அப்படின்னு குதர்க்கமா பேசிக்கிட்டு இருந்தான் உடையப்பன். சரி உடையப்பா, இப்ப நீ என்னதான் பண்ணுங்கிற அப்படின்னு கேட்க, வேணும்னா பணத்தோட என் கூட நீ பேங்குக்கு வா, நீயே பணத்தை கட்டு, அதுக்கப்புறம் லாக்கர்ல இருக்கக்கூடிய பத்திரத்தை எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும், இல்ல உன் கூட வர அளவுக்குலாம் எனக்கு நேரமே இல்ல, நீயே பேங்குக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டான் சுப்பிரமணி. அப்போ நம்பிக்கையா போ சுப்பிரமணி, நாம என்ன இன்னைக்கு நேரத்தா பழகிறோம் அப்படின்னு உடையப்ப சொன்னாலும் மனசுக்குள்ள வேறு விதமான திட்டத்தை போட ஆரம்பிச்சிருந்தான். சுப்பிரமணி அரமானசாதான் அங்கிருந்து கிளம்பி போனா. வீட்டு வாசலை தாண்டும் போது ஐயோ பாவம் அப்படின்ற மாதிரி ஒரு பள்ளி சிறும ஆரம்பிச்சது. உடையப்பனோட முகத்துல திட்டமிட்ட ஒரு சிரிப்பு. இது எல்லாத்தையும் பக்கத்தரையில இருந்து பாத்துக்கிட்டே இருந்தான் கொத்தாலம். இடுப்புல லுங்கி நிக்க மறுத்துச்சு, அதை சுருட்டி மடக்கி இருந்தான். அண்ணே அப்படின்னு உடையப்ப கிட்ட பேச ஆரம்பிக்கவும், சொல்லு என்னண்ணே சுப்பிரமணி அப்படி பாக்குற, பாவண்டா சுப்பிரமணி, அதான் அப்படி பாக்குறேன், என்னென்ன சொல்ற, அதான் சொன்னல பாவம் சுப்பிரமணி, ஏன்னு அப்படி சொல்ற, ஊர்லயே அவன் தான் இன்னைக்கு காசுக்காரன், அப்படி ஒரு கிணறும் தோட்டமும் இருந்தா நாமளும் காசுக்காரன் தானே, இருந்தாலும் நாம அதுல உழைக்கணும்ல அப்படின்னு கேட்டான் கொத்தாலம். நீ எதுக்குடா இருக்கிற, போய் உழ, என்னென்ன சொல்ற, அவன் நிலத்துல போய் நான் எப்படி நான் உழைக்க முடியும், டேய் இனிமே அது நம்ம நிலம் எப்படின்னு எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படின்னு கேட்டான். கொஞ்ச நேரத்துல ஊருக்கே புரியும் பாரு அப்படின்னு புதிர் போட்டான் உடையப்பன். தன்னுடைய பொண்ணு கல்யாண விஷயமா வெளியே கிளம்பிட்டு இருந்தாரு முருகேச கவுண்டர். அவருக்கு முன்னாடி போய் கொஞ்சம் அசால்ட்டா ஒரு வணக்கத்தை போட்டுட்டு திமுறா உட்காந்தான் உடையப்பன். கவுண்டருடைய முகத்துல ஆச்சரியமான ஒரு அதிர்ச்சி. என்னைக்கு இல்லாத இன்னைக்கு என்ன நம்மளையே தேடி வந்திருக்கான் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம பேசவும் ஆரம்பிச்சாரு. வா உடையப்பா, என்ன இந்த பக்கம், வணக்கம் கவுண்டர, ஒரு முக்கியமான விஷயமா தான் வந்தேன், என்ன விஷயம், உட்காந்து பேசுவோமா, சரி வா அப்படின்னு சொல்லி அவர் வீட்டு தென்னை மேல ஒரு பாய் விரிச்சு போட்டு அதுல ஓரமா உட்கார்ந்தாரு. அத்த அஞ்சல மோர் கொண்டு வந்தாயி அப்படின்னு தன்னுடைய பொண்ணுக்கு திணில் இருந்தபடி ஒரு வேண்டுகோளை வச்சாரு. உடையப்பனும் கொஞ்சம் சங்கோச்சமா அதுல உட்கார்ந்தான். சொல்லு உடையப்பா, என்ன விஷயம், என்னத்த சொல்ல, மனசு நொந்து வந்திருக்கேன், விஷயம் என்னன்னு முதல்ல சொல்லு, அதுக்கு முந்தி ஒரு கேள்வி கேளு, நம்ம முனீஸ்வரம் மஞ்ச வேட்டி உங்ககிட்ட தானே இருக்கு அப்படின்னு கேட்கவும், இப்ப எதுக்கு அதை பத்தி கேட்கற, இல்ல கேட்கறேன், அது சாமி சொத்து, பத்திரமா மரப்பட்டியில வீட்டு பூஜாரில வச்சிருக்கேன், அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு கேட்டாரு கவுண்டரு. அதுக்கு இப்ப வேலை வந்துருச்சு, என்னையா சொல்ற, நான் இப்போ வேட்டி பஞ்சாயத்துக்கு பிராது கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா உடையப்பேன். என்னது அப்படின்னு வாயை பழந்துட்டாரு கவுண்டரு. என்ன கவுண்டரு, பிராதுன்னு சொன்னதும் வாயை பழந்துட்டீங்க, பிறகு வேட்டி பஞ்சாயத்துனா என்ன லேசுப்பட்ட விஷயமா, அது எனக்கு தெரியாது, ஏன்னா என் காலத்துல நான் அதெல்லாம் பார்த்ததே இல்ல, நானும் தான் பார்த்ததே இல்ல, கடந்த 45 வருஷமா அதுக்கு வேலை வரவே இல்ல, அதை வச்சு பிராது கொடுக்க ஒரு பயலுக்கும் துணிச்சலும் இல்ல, இப்ப எனக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு உடையப்பா சொல்ல, என்ன உடையப்பா ஏதோ வேட்டைக்கார மாதிரி பேசுற, இது சாமி விஷயமாப்பா, பார்த்து அதனாலதான் சாமி கிட்டே உதவி கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு உடையப்பன் புதிர் போட்டு பேச ஆரம்பிச்சான். சரி உடையப்பா, உனக்கு இப்ப என்ன சிக்கல் அப்படின்னு கவுண்டர் கேட்க, அந்த நேரத்துல அவருடைய மக அஞ்சலை மோர் சொம்போல அங்க வந்து நின்னா. உடையப்பன் அஞ்சலிய விழுங்குற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுட்டான். உடையப்பா அப்படின்னு அதட்டினாரு கவுண்டர். சுதாரிச்சுக்கிட்டவன், சொல்லுங்க அப்படின்னு தடுமாறி பேச ஆரம்பிச்சான். அஞ்சலிக்கு மாப்பிள்ள பாத்துட்டேன், அது விஷயமா தான் கிளம்பிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீ வந்துட்ட, சரி வந்த விஷயத்த சொல்லுன்னு மறைமுகமா எச்சரிச்சாரு. ஏன் கவுண்டர, உள்ளூர்ல மாப்பிள்ளையே இல்லையா அப்படின்னு கவுண்டரோட எச்சரிக்கையை மீறி கிண்டலா பேசினா உடையப்பன். இங்க பாரு உடையப்பா, வந்தியா, உன்னோட சிக்கலை பத்தி சொன்னியா, கிளம்புனியான்னு இருக்கணும், அதை விட்டுட்டு அப்படின்னு இழுக்கவும், சொல்றேன் என்னோட பக்கத்துல இருக்கார சுப்பிரமணி இருக்கான்ல, அவன் 1 லட்சம் ரூபாவை கடனா என்கிட்ட வாங்கியிருந்தான். ஆமா, அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு கேட்டாரு கவுண்டர். அவன் பணத்தையே தராம பணத்தை கொடுத்துட்டேன்னு சொல்லி நிலப்பத்திரத்தை மறுபடியும் கேட்கறான் அப்படின்னு சொல்லவும், என்னது சுப்பிரமணியா அப்படி கேட்கறான், ஆமா சுப்பிரமணியே தான், அவன் என்ன பஞ்ச பாண்டவர்கள தர்மனா இல்ல சத்திய
சத்தியவானா என்னவோ அவன் பேரை சொன்னதும் வாயை புழக்கிறீங்க அப்படின்னு கிண்டலா பேச ஆரம்பிச்சோம் உடையப்பன். நம்ப முடியல உடையப்பா, அது உங்க இஷ்டம். இப்ப நான் பிராது கொடுக்கறேன், மஞ்சள் வெட்டி பஞ்சாயத்தை கூட்டுங்க. சாமி துணி மேல நான் சத்தியம் செஞ்சு அவன் மேல குத்தம் சொல்ல தயாராயிட்டேன் அப்படின்னு உடையப்ப சொல்லவும், உடையப்பா அப்படின்னு ஒரு குரல் கொடுத்தாரு. உடைக்கதான் போறேன், இந்த உடையப்பன் யாருங்கிறத உடைச்சு காட்டதான் போறேன்னு கொஞ்சம் கூத்தலா பேச ஆரம்பிச்சுட்டான். இல்லப்பா நீ அவசரப்படுற, சாமி நெருப்பு, நல்லா யோசி. நானும் இல்லங்களையே பணம் கொடுத்ததா சொல்ற அவனும் கொடுத்துட்டேன்னு சத்தியம் பண்ணட்டும். சத்தியம் பண்ணதுல இருந்து 3 நாள் சாமி கணக்கு. அந்த 3 நாள்ல தப்பு செஞ்சது யாரு, அவங்களுக்கு சாமி என்ன தண்டனை கொடுக்குதுன்னு நானும் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லவும், மறுபடியும் அதே குரலோட உடையப்பா அப்படின்னு சொன்னாரு. என்ன கவுண்டரே, சாமியே இல்லையா, இல்ல அது வராதா, அதான் தயங்குறீங்களா அப்படின்னு மறுபடியும் குதர்க்கமா பேச, அது இல்லப்பா, இத சாதாரணமா பேசி தீக்கிற விஷயம் தானே, இதுக்கு எதுக்கு வேட்டி பஞ்சாயத்து அப்படின்னு கேட்க, என்ன கவுண்டரே, சாமி வெட்டி பண்ண எதுக்கு இருக்கு, அதை வச்சுக்கிட்டு ஊர் பெரியவன்னா அப்படின்னு பீத்திக்கா வச்சிருக்கீங்க அப்படின்னு மறுபடியும் குதர்க்கமா பேச, கவுண்டருக்கு அதீத கோவம் வந்துருச்சு. உடையப்பா அப்படின்னு சத்தமா கூப்பிட்டாரு. கத்தாதீங்க கவுண்டரை, பஞ்சாயத்தை கூட்டுங்க. இதுல 2 விஷயம் தெளிவாயிரும். ஒண்ணு, முனீஸ்வர சாமி முன்ன மாதிரி வேகமா இருக்குதா, உண்மையில அது வருமா வராதான்னு தெரிஞ்சிடும். அடுத்து அப்படி வந்தா அது யார் பக்கம் இருக்குதுன்றது தெரிஞ்சிடும். உடையப்பா நறுக்குன்னு பேசிட்டு எழுந்துட்டான். மோர் சொம்பு தின்ன மேல அப்படிதான் இருந்துச்சு. அவனுக்கு தெரிஞ்ச மரியாதை அப்படிப்பட்டதுதான். மஞ்சளூர் முழுசும் பஞ்சாயத்துக்கான தண்டோராவை போட ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால மஞ்சளூர் ஜனங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, வர குருவாரம் விசாலக்கிழமை உச்சி பொழுதுல நம்ம முனுசாமி பொட்டல்ல மஞ்சள் வெட்டு பஞ்சாயத்து கூட போகுது. தங்கப்ப கவுண்டர் மகன் உடையப்பன் சுப்பிரமணி மேல கொடுத்த குத்தம் குறைய வேட்டி பஞ்சாயத்து விசாரிக்கும். அதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் ஐயா வீட்டுல இருந்து வேட்டி இருக்கிற அந்த சாமி பெட்டி ஊர்வலமா எடுத்து வரப்படும் அப்படின்னு தண்டோரா போட்டுக்கிட்டு இருந்தான். வழக்கமா தண்டோரா போடுறவன். தண்டோரால சொல்லப்பட்ட செய்தியை கேட்டதும் மஞ்சளூர் புரட்டி போட்டது மாதிரி இருந்துச்சு. வீட்டுக்கு வீடு திண்ணைக்கு தின்னு வேட்டி பஞ்சாயத்தை பத்தி தான் பேச்சு. என்னையா இது அநியாயம், சுப்பிரமணி எப்பேற்பட்ட மனுஷன், அவன் பேர்ல பிராதா, இந்த உடையப்பனுக்கு தான் சாமி நம்பிக்கையே கிடையாதாச்சு, அவன் எப்படி வேட்டி பஞ்சாயத்துல பிராது கொடுத்தான், என்ன எழவோ ஊருக்குள்ள ஏதோ நடக்க போகுதுன்றது தெளிவா தெரிஞ்சு போச்சு. அதான் இப்படி வீணா போனவெல்லாம் பிராது கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். அது சரி, 2 பேர்ல ஒருத்தன் நிச்சயம் தப்பு பண்ணிருக்கணும், அது தட்டி கேட்க சாமி வருமா அப்படின்னு ஒருத்தர் கேட்க, அதுக்கு இன்னொருத்தர், யாருக்கு தெரியும், அந்த காலத்துல சாமி குதிரை மாதிரி ஏறி வந்ததா கேள்விப்பட்டிருக்கேன், அப்போ இது சாமிக்கும் சோதனையான காலம் தானே சொல்லு அப்படின்னு அவங்களுக்குள்ள கிண்டல் பேச்சா பேசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அட போங்கய்யா, சாமி பேரை சொல்லிக்கிட்டு பெரியவங்க பயமுறுத்தி வச்சிருக்காங்க, சாமி நெசமாவே இருக்குதுன்னா இத்தனை வருஷமா ஏன் வரல, அது வரைக்கும் இந்த ஊர்ல தப்பே நடக்கலையா அப்படின்னு இன்னொருத்தன் குதர்க்கமா பேச ஆரம்பிச்சான். நீ என்னையா சொல்லிட்டு இருக்க, சாமியாவது வரதாவது, அது வரதா இருந்தா எப்பவோ வந்திருக்கணும், முந்தையாச்சும் பரவாயில்ல, இல்லாதவன் தான் தப்பு பண்ணான், இப்ப பாரு இருக்கப்பட்டவன் தான் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். உடையப்படம் எடுத்துக்கோ, அவனுடைய யோகிதை என்னன்னு நமக்கா தெரியாது, இவெல்லாம் சாமி பஞ்சாயத்துக்கு வரலாமா, எவ்வளவு தைரியம் பாருங்க, நீ வேணா பாரு, உடையப்பன் நல்லா வாங்கி கட்டிக்க போறான் அப்படின்னு ஊருக்குள்ள இருந்த டீ கடை பெஞ்சில உட்காந்துருந்தவங்க விதவிதமா பேசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த தகவல் எல்லாமே சுப்பிரமணி காதுக்கும் போய் சேர்ந்துச்சு. அவன் வீட்டுல அவனை சுத்தி ஒரு கூட்டம், ஏ சுப்பிரமணி, இப்படி கூடுவா நீ இருப்ப, பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்காம வந்துட்டியே, அவனை பாரு, பணத்தையும் வாங்கிக்கிட்டு உன்னை குற்றவாளியும் ஆக்கிட்டான். சுப்பிரமணி, நீ என்ன பண்ண போற, எந்த நம்பிக்கையில அவன் பிராது கொடுத்தானே தெரியலையே, எல்லாம் சாமி எங்க வரப்போகுதுன்ற தைரியம் தான், அப்போ சாமி வரும், அவனை தண்டிக்கும் நம்புறியா அப்படி இன்னொருத்தன் கேட்க, வரணும், அது வந்தாதான் நல்லா இருக்கும், ஆனா என்னையா ஆனான்னு இருக்கிற, அது எங்க வரப்போகுதுன்னு உனக்கு சந்தேகம், ஆமாப்பா அதே தான் எனக்கும் சந்தேகம்னு இன்னொருத்தன் சொன்னான். இங்கதான் உடையப்பன் நிக்கிறான், அவன் வரையில இந்த பஞ்சாயத்துல சுப்பிரமணி கூட அவனுக்கு பெரிய விஷயம் இல்ல, சாமி எல்லாம் சும்மான்னு சொல்லி முருகேச கவுண்டருடைய மானத்தை வாங்கணுன்றதுதான் அவனுடைய திட்டம்னு நினைக்கிறேன். சுப்பிரமணிய சுத்தி அவனுடைய நண்பர்கள் இப்படி மாறி மாறி பேச ஆரம்பிச்சாங்க. சுப்பிரமணி எதுவுமே பேசாம ரொம்ப இறுக்கமா அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தான். சுப்பிரமணி பொண்டாட்டி காவேரிக்கு மனசெல்லாம் கொதிச்சு போயிருந்தது. இந்த உடையப்பன் ஏதோ ஒரு விஷயத்துல திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்றத சரியா யூகிக்க ஆரம்பிச்சா. ஏங்க, இந்த பஞ்சாயத்துக்கு ஒத்துக்காதீங்க, நாம போலீஸ் போய் புகார் கொடுப்போம் அப்படின்னு காவேரி சொன்னதும் சுப்பிரமணி சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். என்னங்க சிரிக்கிறீங்க, சாமியாவது கொஞ்சம் நம்பலாம், போலீஸ் நம்ம எப்படி நம்புறது, காவேரி உனக்கு உடையப்பனை பத்தி எதுவுமே தெரியாது, அவன் எல்லாரையும் விலைக்கு வாங்குவான், என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, போலீஸ்ல நல்லவங்க இருக்காங்கல்ல, இருக்காங்க, ஆனா அவங்க எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, அப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க, மணியில நமக்கு கனம் இல்ல, வழியில பயமும் இல்ல, நாம அவனுக்கு சேர வேண்டிய பணத்தை வட்டி முதலமா கொடுத்துட்டோம், கொடுத்த பணத்துக்கு சத்தியம் செய்யறதுக்கு நான் எதுக்கு பயப்படணும், நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான், பொய் சத்தியம் செய்ய போறானே அந்த உடையப்பன், சாமி வந்து அவனை தண்டிக்குமா, அது எப்படி எனக்கு தெரியும், பொறுத்ததுதான் பார்க்கணும், சாமி வராட்டி அப்ப நீ சொன்ன மாதிரியே கோர்ட்டு போலீஸ்னு போலாம், அப்படியும் இல்லையா எண்ணெயை தேய்ச்சி தலையை முழுகுவோம், ஐயோ இது நம்ம இடங்க, தங்க விளையிற பூமி
பூமிங்க, அதனாலதான் எதிரி இப்படி எல்லாம் திட்டம் போட்டுட்டு இருக்கான். சுப்பிரமணி தெளிவா பேசினா, ஆனா காவேரிக்கு மனசுக்குள்ள ஒரு நடுக்கம் இருக்கதான் செஞ்சுது. உடையப்பன் தான் வீட்டுக்குள்ள குறுக்க நெடுக்கமா நடந்துகிட்டு இருந்தான். அடிக்கடி மீசியின் நீவி வேற விட்டுக்கிட்டான். அதை பார்க்க அவன் தம்பி கொத்தாளத்துக்கு என்னவோ மாதிரி இருந்துச்சு. அண்ணே ஏன்னு அப்படி பண்ண அப்படின்னு முனங்களோட கேட்க ஆரம்பிச்சான். இல்லன்னு வேட்டி பஞ்சாயத்து அது இதுன்னு போயிருக்கிறியே அப்படின்னு இழுக்கவும், என்னடா பண்ண, பணம் கொடுக்காம ஒருத்தன் கொடுத்தன்னு சொன்னா எனக்கு வேற வழி இல்ல. அண்ணே என்னடா, நான் உன் தம்பி, நீ பணத்தை வாங்கி வச்சத நான் பார்த்தேன், என்கிட்ட எதுக்கு நான் பொய் பேச்சு? அதை கேட்டதும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் உடையப்பன். இனி எல்லார்கிட்டையும் இதுதான் என்னோட பேச்சு, உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. என்ன ஒரே கல்லுல 2 மாங்காய் கேள்விப்பட்டிருக்கியா? ஆனா அதை எவனாலும் பண்ண முடியாது, என்னால முடியும். ஒரே கல்லுல 1 மாங்காய் இல்ல 3 மாங்காய் அடிக்க போறேன், நீயே பொறுத்து இருந்து பாரு அப்படின்னு சவால் விட ஆரம்பிச்சான் உடையப்பன். அது என்ன 3 மாங்காய், அது என்னன்னு சொல்ல மாட்டியா? சொல்றேன்டா, நல்லா கேட்டுக்கோ. முதல் மாங்காய் சுப்பிரமணியும் அவனோட வயலும் சோத்து கிணறும். சரி, அடுத்தது அவன் திருப்பி கொடுத்தானே பணம், அந்த பணம். சரி, மூணாவது இனிமே நான் தான் முனீஸ்வரன். இந்த வார்த்தையை கேட்டதும் கொத்தாலும் விதிச்சு போயிட்டான். பயத்தோட என்ன சொல்ற அப்படின்னு கேட்கவும், என்னடா வாயை பொழந்துட்ட, நான் தான் இனிமே முனீஸ்வரன். அந்த முருகேச கவுண்டர் கூட்டமே இனி என் காலில் விழுந்து கிடக்க போகுது, அவங்களால எழுந்திருக்கவே முடியாது பாரு. எப்படின்னு, எப்படி இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு கொத்தாலும் பயம் குறையாம கேட்கவும், நடக்கும் பாரு, போறவு தெரியும். உன் அண்ணன் உடையப்பன் லேசுப்பட்ட ஆள் இல்ல, அவன் ஒரு அஞ்சான் நெஞ்சன்னு நீயே புரிஞ்சுக்குவ. என்ன உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஆனா நீ எப்படி ஒரே கல்ல 3 மாங்க அடிக்க போறன்னு எனக்கு தெரியல. முனீஸ்வரன் சாமியை நினைச்சாலே எனக்கு ஈரக்கோலையெல்லாம் நடுங்குது. நீ என்னடா சாதாரணமா பேசிட்டு இருக்க? அடப்பட கோட்டிப்பா இல்ல, நான் தான் சொன்னேன்ல, நான் தான்டா முனீஸ்வரன், இனி போக போக வேடிக்கை பாரு அப்படின்னு உடையப்பன் பேசின பேச்சு கொத்தாலத்தை ரொம்பவே உடுக்கிருச்சு. கொத்தாலம் ஒரு சிகரெட் எடுத்து பத்த வச்சுக்கிட்டு கொல்ல பக்கமா வெளியே போனா. அந்த இடத்துல 10 பாத்திரம் கழுவிட்டு இருந்த செவ்வந்தி. அவ உட்கார்ந்த விதத்தை பார்த்ததுமே கொத்தாலத்துக்கு போதை தலைக்கேற ஆரம்பிச்சிருச்சு. அவனோட பார்வை சரியில்லைன்றத செவ்வந்தியும் கவனிச்சுட்டா. சட்டன்னு எழுந்தா, தேல தலைப்பு சரி செய்ய ஆரம்பிச்சா. கிட்ட போனா கொத்தாலம். செவ்வந்தி அப்படின்னு சொல்லுங்க எஜமா, என்ன பண்ணிட்டு இருக்க? என்னங்க கேள்வி இது? பார்த்தா தெரியலையா? அது தெரியுது செவ்வந்தி, எனக்கு தான் மனசு சரியில்லை, அதான் என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு இழுத்து பேச ஆரம்பிச்சான். உங்களுக்குமா? ஏன் உங்களுக்குமானா உனக்குமா? என்னாச்சு செவ்வந்தி அப்படின்னு சொல்லி அக்கறையா கேட்கற மாதிரி பேசவும் ஆரம்பிச்சான். என்ன எஜமா இது, பெரியவர் போய் இப்படி பண்ணி விட்டாரு அப்படின்னு கேட்க, நீ எதை சொல்ற? அந்த வேட்டி பஞ்சாயத்து தாங்க சொல்றேன். ஓ, அது உனக்கு தெரிஞ்சிருச்சா? ஏங்க ஊருக்கே தெரியும், எனக்கு தெரியாதா? அந்த விஷயம் தான் செவ்வந்தி எனக்கு ஒரே குடைச்சலா இருக்கு அப்படின்னு சொன்னா கொத்தாலம். அதான் அந்த சுப்பிரமணி பணம் கொடுத்துருச்சு இல்ல, அப்புறம் எதுக்கு பெரியவர் இப்படி பார்த்து கொடுத்தாரு? சுப்பிரமணி பணம் கொடுத்துட்டானா? என்ன புள்ள சொல்ற? இல்ல, அன்னைக்கு அது பணத்தோட வந்தப்போ நானும் தான் பார்த்தேன், அதான் அப்படின்னு பயந்தபடியே சொல்ல ஆரம்பிச்சா. முதல்ல வாயை கழுவு, பணத்தை கொண்டு வந்தான், ஆனா பத்திரம் பேங்க்ல இருக்குன்னு சொன்னதும் சரி நாளைக்கு வரேன்னு அந்த பணத்தை கையோடு எடுத்துட்டு போயிட்டான். அது உனக்கு தெரியாதா? அப்போ பணத்தை அவன் தரவே இல்லையா? அவன் பணத்தை கொடுத்து இருந்தா அண்ணன் ஏன் சாமி பஞ்சாயத்துக்கு போக போகுது? இல்ல, சுப்பிரமணி ரொம்ப நல்ல மனுஷனாச்சே. வாஸ்தவம் தான், நல்ல மனுஷன் தான், நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அவன் பண்றத பார்த்தா அப்படி எனக்கு தோணவே இல்லையே, அதை நினைச்சாதான் எனக்கும் வருத்தமா இருக்கு எஜமா அப்படின்னு சொன்னா செவ்வந்தி. இதுல என்ன வருத்தம்? அவன் பஞ்சாயத்துக்கு வர போறதும் இல்ல, சத்தியம் பண்ண போறதும் இல்ல. ஆமா எஜமா, நீங்க சொல்றது சரிதான், அந்த முனி பொல்லாதது, அதுகிட்ட ஒருத்தன் பொய் சத்தியம் பண்ணானா அவ்வளவுதான். அட போகல, முனியும் இல்ல கினியும் இல்ல, எந்த காலத்துல முனி வந்திருக்கு இப்ப வர்றதுக்கு? ஐயோடா, என்ன எஜமா இப்படி பேசிட்டீங்க? நானே எத்தனையோ தடவை முனீஸ்வரனை அமாவாசை ராத்திரியில குதிரைமலை போறத பாத்திருக்கேன் தெரியுமா? எந்த சினிமாவில அப்படின்னு நக்கல் பண்ண ஆரம்பிச்சான் கொத்தாலம். எஜமா, நான் நிஜத்திலேயே பார்த்திருக்கேன் அப்படின்னு தான் பார்த்ததை செவ்வந்தி பயந்துகிட்டே சொன்னதும் அதை பத்தி பெருசா எடுத்துக்காம செவ்வந்திய பரிகாசமா பார்க்க ஆரம்பிச்சான் கொத்தாலம். அவனோட பார்வை அவன் எதையும் நம்பலன்றது ரொம்ப தெளிவா புரிய வச்சுது. என்னங்க இது அப்படி பாக்குறீங்க? பார்க்காம குதிரைமலை போறவன் எல்லாம் முனியா? அந்த காலத்துல சேந்தன் குழந்தைன்ற ஒரு கள்ளன் இருந்தான், அவனும் அவனோட கூட்டாளிகளும் எப்பவும் குதிரைமலை தான் போவாங்களாம். அப்போ அவன் முனியா? இல்ல இல்ல, நான் சொல்றதை நீங்க நம்ப மாட்டேன்றீங்க, நான் சாமி தான் சொன்னேன் அப்படின்னு அழுத்தமா பேசின செவ்வந்தி. செவ்வந்தியோட கண்கள்ல பரிபூர்ணமான நம்பிக்கை ரொம்ப தெளிவா தெரிஞ்சுது. ஆனா கொத்தாலத்துக்கு அந்த நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்ல. அவனை பொறுத்த வரைக்கும் இப்போ செவ்வந்தி அவனுக்கு தேவை. கொத்தாலத்தோட பார்வையை வச்சு அவன் என்ன யோசிக்கிறான்றத செவ்வந்தி புரிஞ்சுக்கிட்டா. சோளக்காட்டுக்குள்ள எப்படி அடங்கி போனாலோ இப்பவும் அவன்கிட்ட அதே போல அடங்கிதான் போனா. இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. முருகேச கவுண்டர் வீட்டு வாசல்ல ரொம்ப ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. பஞ்சாயத்துல தகவல் சொல்றவனான தங்கவேலு மஞ்சள் கச்சையை உடுத்திக்கிட்டு கழுத்துல மாலையோட ஈரத்தை தோட்டாத உடம்போட கவுண்டர் வீட்டு வாசல்ல ஒரு பக்கமா வந்து நின்னா. அவன் தான் முனீஸ்வரனுடைய மஞ்சள் வெட்டி உள்ள மரப்பட்டியை சுமக்க போறவன். பஞ்சாயத்தோட முக்கிய புள்ளிகள் முருகேச கவுண்டர் வீட்டு வாசல்ல ஒவ்வொருத்தரா வந்து சேர தொடங்கினாங்க. ஒருத்தர் முகத்துல கூட சொரத்தே இல்ல. எந்த தைரியத்துல உடையப்பம் பஞ்சாயத்தை கூட்ட சொன்னான்றதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம். கொம்பூதுரவனை தொடர்ந்து தார தப்ப
தப்பட்டை அடிக்கிறவங்களும் அங்க வந்து சேர்ந்தாங்க. அவங்களுடைய கால்கள்ல சலகையும் கட்டியிருந்தாங்க. தார தப்பட்டோட வாசிப்புக்கு ஏத்த மாதிரியே அவனுடைய கால்கள் அசைய ஆரம்பிச்சது. அதை பாக்குறதுக்கு ஒரு விதமான நாட்டியமாவே தெரிஞ்சது. கூட்டம் ஓரளவுக்கு திரள ஆரம்பிச்சது. கோவில் பூசாரி மாணிக்கவேலும் அங்க வந்து சேர்ந்தாரு. எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு கவுண்டரோட வீட்டுக்குள்ள போனாரு. பூசாரிக்கு பின்னாடி தங்கவேலுவும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சான். ஹால்ல மர ஊஞ்சல்ல சில மாதிரி உட்காந்துட்டு இருந்தாரு முருகேச கவுண்டர். பூசாரி வரவும் நிமிர்ந்து பார்த்தாரு. ஐயா, எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்க, புறப்படலாமா அப்படின்னு கேட்டாரு பூசாரி. சரின்னு தலையாட்டி ஆமோதிச்சவரு எழுந்து தன்னுடைய பூஜை அறைக்கு போக ஆரம்பிச்சாரு. தங்கவேலு பின்தொடர்ந்து போனா. எல்லா வித சாமி படங்களும் மாட்டப்பட்டிருக்க அந்த விசாலமான அறையில ஒரு பரன் இருந்துச்சு. பரன் மேல காஞ்சி போன மாலசாங்களோட ஒரு மரப்பெட்டி. அதை பார்க்கவே முருகேச கவுண்டருக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. தங்கவேலு அந்த பரன் கிட்ட போய் நின்னா. கை கூப்பி வணங்கி பெட்டியை இழுத்து அவன் தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டான். அவன் அந்த பெட்டியை தலை மேல தூக்கி வைக்கும் போது கொஞ்சம் தடுமாறவும் பார்த்து பார்த்து அப்படின்னு பதறினாரு கவுண்டரு. தங்கவேலு முதல்ல தடுமாறினாலும் அப்புறம் சுதாரிச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சான். வீட்டுக்கு வெளியும் வந்தான். முருகேச கவுண்டரோட வீட்டு வாசல் நின்றுட்டு இருந்த எல்லாருமே அந்த பெட்டியை பார்த்ததும் அப்படியே தரையில நெடுஞ்சான் கடைய விழ ஆரம்பிச்சுட்டாங்க. கொம்பூதியும் மூச்சு முற்ற அளவுக்கு கொம்ப பெருசா ஊத ஆரம்பிச்சான். தார தப்பட்டக்காரன் ஆவேசம் வந்த மாதிரி தப்பட்டையை அடிக்க ஆரம்பிச்சான். அந்த பெட்டி பஞ்சாயத்துக்காக முனீஸ்வரம் பொட்டல் நோக்கி போக ஆரம்பிச்சது. முனீஸ்வரம் பொட்டல் போற வழியெல்லாம் தெருவில் இருக்கக்கூடிய குடும்ப பெண்கள் அவங்கவுங்க வீட்டுக்குள்ள இருந்து குடத்து நீரை கொண்டு வந்து தங்கவேலோட கால்ல ஊத்தி அவன் கால்ல விழுந்து வணங்கினாங்க. ஊர்வலமா போயிட்டு இருந்த அந்த மரப்பெட்டிய ஊர் மக்கள் பச்சைக்கண் வாங்காம பாத்துக்கிட்டே இருந்தாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா வேட்டு பஞ்சாயத்தை கூட்டி இருப்பான் அந்த உடையப்பன் அப்படின்னு முணுமுணுக்கவும் செஞ்சாங்க. பெட்டி முனீஸ்வரம் பொட்டல் நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போக ஆரம்பிச்சது. முனீஸ்வரம் பொட்டல்ல ஊரே திரண்டு இருந்தது. நடுவுல ஒரு பெரிய சிமெண்ட் மேடையில் நின்று பார்த்தோம்னா முனீஸ்வரனுடைய ஒட்டுமொத்த உருவமும் தெளிவா தெரியும். அந்த மேடை மேலதான் அந்த மரப்பெட்டி வைக்கப்பட்டிருந்தது. பெட்டிக்கு இடப்பக்கம் சுப்பிரமணியம், அவன் பக்கத்திலேயே அவன் பொண்டாட்டி காவிரி நின்றுட்டு இருந்தாங்க. பெட்டிக்கு வலப்பக்கமா உடையப்பனும் அவருடைய ஆசை தம்பி கொத்தாளமும் நின்றுட்டு இருந்தாங்க. ரெண்டு பேருக்கு நடுவுல பெட்டியை ஒட்டி நின்றுட்டு இருந்தாரு பூசாரி. கூட்டத்துல லேசான சலசலப்பு. அதை அடக்கிற மாதிரி கைய உயர்த்தினாரு பூசாரி. எல்லாரும் அவரையே ஒத்து கவனிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஊர் காவல் தெய்வமான முனீஸ்வரனை கும்பிட்டுக்கிட்டு இந்த பஞ்சாயத்தை தொடங்குறேன். கிட்டத்தட்ட 40-45 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த வேட்டு பஞ்சாயத்து இன்னைக்கு கூடி இருக்கு. ஒரு விஷயத்துல முடிவுக்கு வர முடியாட்டி நம்ம சாமி கிட்ட போய் வேட்டு பஞ்சாயத்தை கூட்டுவோம். சில பிரச்சனைகள்ல என்ன தீர்ப்பு சொல்றதுன்னு தெரியாத போதும் இந்த பஞ்சாயத்தை கூட்டி இருக்கோம். இந்த வேட்டு பஞ்சாயத்தை கூட்டுறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிப்போம். ஏன்னா சாமியை கூப்பிட்டு நீயே தீர்ப்பு சொல்லுன்னு சொல்ற மாதிரி இதுக்கு அர்த்தம். அப்படி நம்ம ஒரு தீர்ப்பை பத்தி கேட்ட பிறகு சாமி கொடுக்க போற தீர்ப்பை தாங்கிக்கிற சக்தி நமக்கு இருக்கான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தைகளை பூசாரி சொல்லிட்டு சுப்பிரமணி உடையப்பன் ரெண்டு பேரையும் பார்த்தாரு. இந்த வார்த்தையில கேட்டதும் உடையப்பன் பேச ஆரம்பிச்சான். பூசாரி, தெரிஞ்சுதான் நான் பிராதே கொடுத்திருக்கேன். இதோ நிக்கிறானே இந்த சுப்பிரமணி பணம் எனக்கு கொடுக்கல, ஆனா பணம் கொடுத்துட்டேன் அப்படின்னு போய் சொல்றான். எங்க பணத்தை கொடுத்துட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ண சொல்லுங்க பாப்போம். உடையப்பன் சுப்பிரமணிய சீன்ற மாதிரியே பேச்ச தொடங்கினா. சுப்பிரமணி கிட்ட அது நல்லாவே வேலை செய்ய ஆரம்பிச்சது. ஏ உடையப்பா, நாக்க அடக்கி பேசு. வட்டியும் முதலுமா காசை வாங்கிக்கிட்டு நீதான் நிலப்பத்திரத்தை திருப்பி தரல, தப்பு பண்ணிட்டு வேட்டு பஞ்சாயத்தையும் கூட்டி இருக்க. உனக்கு எவ்வளவு துணிச்சல், சும்மா நிறுத்துறா. உன் துணிச்சல் எனக்கு கிடையாது. உன் பூமியில நல்லா விளைஞ்சிருக்கு. அது போக உனக்கு மானியமும் கிடைச்சிருக்கு. லட்சமா சம்பாதிக்கிறியே, வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டியது தானே. நான் கொடுத்த பணத்தை கேட்டா அதை கொடுக்கறது உனக்கு வலிக்குதாக்கும். இங்க பாரு உடையப்பா, நீ எப்படி பேசினாலும் போய் உண்மையாகாது. அதை தாண்டா நானும் சொல்றேன் அப்படின்னு ரெண்டு பேருமே காரசாரமா பேசிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க பேச்சுல அனல் பறக்க ஆரம்பிச்சிருது. இதை பொறுத்துக்க முடியாம முருகேச கவுண்டர் எழுந்து ரெண்டு பேரையும் அமைதிப்படுத்தினாரு. ஐயா மாறுங்களே, அமைதியா இருங்க. நீங்க மாறி மாறி அடிச்சுக்க பஞ்சாயத்து கூட்டல. இந்த பிரச்சனையை தீக்கதான் இந்த பஞ்சாயத்து. நாமெல்லாம் எதுக்காக கூடி இருக்கோமோ அந்த விஷயத்தை செய்யறதுதான் முறை. ஆனா அதை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம் அப்படின்னு முருகேச கவுண்டர் தன்னுடைய பேச்சிலேயே ரெண்டு பேரையும் எச்சரிக்கை செய்யவும் செஞ்சாரு. உடனே உடையப்பன், கவுண்டரே, பஞ்சாயத்துக்கு பிராது கொடுத்த நான் சொல்றேன், இவன் எனக்கு பணம் தரல. சாமியோட வேட்டியை கொண்டு வாங்க, அது மேல கைய வச்சு நான் சத்தியம் பண்ணி சொல்றேன். உடையப்பன் கண்ணுக்குட்டி மாதிரி துள்ளிக்கிட்டு பெட்டி கிட்ட போனான். ஆனா அந்த வேகம் சுப்பிரமணி கிட்ட இல்ல. அவன்கிட்ட ஒரு விதமான தயக்கம் தெரிஞ்சது. இதுக்கிடையில தங்கவேலு மெய்சிலுக்க முனீஸ்வரன் சாமியை கும்பிட்டுட்டு அந்த பெட்டியை திறந்தான். அதுக்குள்ள ஒரு பட்டு துணி இருந்துச்சு. பட்டு துணிக்குள்ள சாமி வேட்டி மடிச்சு வைக்கப்பட்டிருந்தது. அத பயபக்தியோட கையில எடுத்தான். அவன் கைகள்ல நடுக்கம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. அத அந்த பெட்டி மேலேயே வச்சான். ஊரே வச்சக்கன் வாங்காதபடி அந்த வேட்டியவே கூர்ந்து கவனிச்சுட்டு இருந்தது. பூசாரியும் முருகேச கவுண்டரும் கைகளை கூப்பி கண்களை மூடிட்டாங்க. முருகேச கவுண்டருக்கு தன்னோட தலைமுறையில மூத்தவரான கணேச கவுண்டர் தான் ஞாபகத்துக்கு வந்தாரு. அந்த மஞ்ச வேட்டி பறந்து வந்து கணேச கவுண்டர் மேல விழுந்த
காட்சி அப்படியே ஒரு கண் முன்னாடி வந்து போச்சு. பூசாரியும் தன்னுடைய தலைமுறையில பொய் சொன்னதுக்காக தன்னுடைய தாத்தாவோட தலை எழனி மாதிரி சீவப்பட்டது நினைச்சுக்கிட்டாரு. உடையப்பன் அந்த மாதிரி பயம் எல்லாம் எதுவுமே இல்லாம வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தான். எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்தான். பிராது கொடுத்த நானே இப்ப முதல் சத்தியம் பண்றேன். இதோ நிக்கிறானே இந்த சுப்பிரமணி எனக்கு தர வேண்டிய பரமான 1,80,000 கொடுக்கவே இல்லை, இது சத்தியம் அப்படின்னு சொல்லி மஞ்ச வேட்டி மேல தன்னோட கை விரல்கள் 5 பதிகிற மாதிரி சத்தியம் பண்ணான். அடுத்தது சுப்பிரமணிக்கு ஏனோ தெரியல கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. சட்டுன்னு ஒரு புது முடிவுக்கு வந்தான். நான் அனாவசியமா சத்தியம் பண்ண விரும்பல, சாமியை தொந்தரவு பண்ணவும் விரும்பல. உடையப்ப சொன்னது போலவே நான் பணம் கொடுக்கலன்னு இருந்துட்டு போகட்டும், அவன் செஞ்ச அதே தப்ப நான் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லி 2 அடி பின்னாடி நின்னுட்டான். உடையப்பனுக்கு அவனோட செய்கை ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆவேசமா சத்தியம் செய்வான்னு பார்த்தா இப்படி பயந்து போய் பின் வாங்கிட்டானே. சுப்பிரமணியோட நடவடிக்கை உடையப்பனுக்கு கொஞ்சம் குழப்ப ஆரம்பிச்சிருச்சு. ஆனா கொத்தாலாம் விடுறதா இல்ல. அப்படி வா வழிக்கு, இதுக்குதான் எங்க அண்ணன் பஞ்சாயத்தை கூட்டுனுச்சு. பொய் சத்தியம் பண்ண உனக்கு தைரியம் இல்ல, நல்லா தெரியும். எப்படி நீ குத்தத்தை ஒத்துக்குதான் போற எனக்கு நல்லா தெரியும்னு கொத்தாலம் குதர்க்கமா சுப்பிரமணிய சுண்டி இழுக்க ஆரம்பிச்சான். டே கொத்தாலம், நீ வாய மூடுறா. நான் சாமி வெட்டியை தொட்டேன்னா சாமியவே தொட்டதான் நினைக்கிறவன், அதனாலதான் அப்படி சொன்னேன். இப்ப சொல்றேன்டா, நான் பணம் கொடுத்தது சத்தியம் அப்படின்னு படு ஆவேசமா அவளுடைய வலது கைய வச்சு சத்தியம் பண்ணா. எப்படியோ சத்தியம் பண்ணிட்ட, இனி எல்லாரும் போலாம். எங்க விவகாரம் சாமியோட கைக்கு போயிருச்சு. யாரு தப்பு செஞ்சாங்களோ இனி அவங்கள சாமி பாத்துக்கும் அப்படின்னு இந்த பிரச்சனைக்கு கொத்தாலம் ஒரு இறுதி முடிவை கொடுத்தான். முருகேச கவுண்டரும் பூசாரியும் கலைஞ விழிகளோட முனிசுல்ல பார்த்தாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதோ அப்படின்ற பயம் அவங்களுடைய கண்கள்ல ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. அவங்க 2 பேரும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கவே இல்லை. அன்னைக்கு நள்ளிரவு மஞ்சளூரே அமைதியா உறங்கிட்டு இருந்துச்சு. இரவு கால பூச்சிகள் சில்வண்டுகள் மட்டும் இது எங்க நேரம் அப்படின்ற மாதிரி கொட்டம் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சுப்பிரமணி அவன் வீட்டு கொள்ளையில கைத்து கட்டுல உட்காந்து இருந்தான். கொஞ்சம் கூட தூக்கமே வரல. மனசுக்குள்ள ஒரு விதமான எரிச்சல். விவசாயத்துல கிடைச்ச வெற்றியை அனுபவிக்க முடியாதபடி அடுத்து என்னெல்லாமோ நடந்து போச்சு. இந்த உடையப்பன் எதுக்காக நம்மள இப்படி பாடா படுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு மனசு முழுக்கவும் வேதனையும் சோகமும் தான் நிறைஞ்சிருந்தது. சுப்பிரமணிக்கு மட்டும் இல்ல, அவன் பொண்டாட்டி காவேரிக்கும் தூக்கம் சுத்தமா வரவே இல்லை. சுப்பிரமணி கைத்து கட்டுல உட்கார்ந்து எதையோ யோசிச்சுட்டு இருந்த பார்த்தா காவேரி எதுவுமே பேசாம அமைதியா வந்து அவன் பக்கத்துல உட்கார்ந்தா. சுப்பிரமணிக்கு ஆறுதலா சில வார்த்தைகளை பேசவும் ஆரம்பிச்சா. ஏங்க இன்னுமா அதே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆமா காவேரி, நம்மளை சுத்தி ஏன் எல்லாமே தப்பா நடக்குது அப்படின்னு சுப்பிரமணி புலம்ப ஆரம்பிக்கவும், எல்லாம் நம்ம தலையெழுத்துங்க. அவனை நம்பி பத்திரத்தை வாங்க வந்தீங்க பாருங்க, அது உங்க தப்பு. அதை விடு. அந்த உடைப்பனுக்கு எப்படி அவ்வளவு துணிச்சு வந்துச்சு? சாமி தட்டி கேட்க வராதுன்னு அவன் நினைச்சிட்டான் பத்தியா? நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் நினைக்க வேண்டியதா இருக்கு. அப்ப உனக்கு நம்பிக்கை இல்லையா? எதை வச்சு நான் நம்புறது? எனக்கு என்னவோ அந்த உடையப்பன் ஏதோ திட்டம் போட்டுதான் அவளை அந்த வேட்டி பஞ்சாயத்துக்கு இழுத்துருக்கான். என்ன புள்ள சொல்ற? யோசிச்சு பாருங்க. சாதாரணமா பணத்தை இழந்தவன் தான் பஞ்சாயத்தை கூட்டுவான். ஆனா இங்க பணத்தை வாங்கினவன் வாங்கிக்கிட்ட பின்னாடி அவனே போய் பணம் தர சொல்லுங்கன்னு பஞ்சாயத்தை கூட்டி இருக்கான். நீ சொல்றது சரிதான் காவேரி. நான் நிலப்பத்திரத்தை கேட்கறத தடுக்கதான் இந்த ஏற்பாடு அவன் பண்ணிருக்கான் இல்லைங்க. அதையும் கடந்து இந்த விஷயத்துல ஏதோ ஒண்ணு பெருசா இருக்கு. காவேரி சந்தேகப்பட்டது சரிதான் அப்படின்ற மாதிரி அந்த நடுநிசை நேரத்துல அவங்க உட்கார்ந்து இருந்த பகுதியில சுருட்டு புகை மிதந்து வர ஆரம்பிச்சது. கூடவே சாராயம் வாடையும் வர ஆரம்பிச்சது. 2 பேருமே அதிர்ந்து போயிட்டாங்க. என்னங்க சுருட்டு வாடை வருதுங்க? ஆமா காவேரி, இந்த நேரத்துல யார் சுருட்டு பிடிக்கிறாங்க? சுப்பிரமணி சந்தேகப்பட்டு எழுந்து நிக்க ஆரம்பிச்சான். சுருட்டு புகையோட சேர்த்து சலங்க சத்தமும் கேட்க ஆரம்பிச்சது. முதல்ல மெலிசா கேட்டுட்டு இருந்த சலங்க சத்தம் இருக்க அதிகமாக ஆரம்பிச்சது. திடீர்னு சுருட்டு புகை ஒரு ஆவி உருவம் மாதிரி கண்ணுக்கு தோண ஆரம்பிச்சதும் அதை பார்த்த காவேரி அலறவே ஆரம்பிச்சுட்டா. கூடவே சலங்கோட சத்தமும் அதிகரிக்க ஆரம்பிச்சது. பலமான அதிர்வோட சலங்க சத்தம் சுப்பிரமணி நெருங்கி வர ஆரம்பிக்கவும் சுப்பிரமணி மிரண்டு போயிட்டான். நடக்கிற சம்பவத்தை பார்த்துட்டு இருக்கும் போதே காவேரிக்கு கண்ணை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. காவேரிக்கு மயக்கம் வர அவ அப்படியே போத்துன்னு கீழே விழுந்துட்டா. காவேரியை தாங்கி பிடிக்க முயற்சி பண்ணா சுப்பிரமணி. அப்போ சரியா அவன் பக்கத்துல யாரோ ஒருத்தர் திம்முன்னு குதிச்ச மாதிரி இருந்துச்சு. நிமிர்ந்து யாருன்னு பாக்கிறதுக்குள்ள கழுத்தோரமா ஒரு அருவாள் படு வேகமா ஓடி மறைஞ்சது. அதை தொடர்ந்து ஊங்கலான ஒரு அலறல் சத்தம் கிட்டத்தட்ட மஞ்சளூரோட எல்லா தெருக்கள்லயுமே அந்த அலறல் சத்தம் எதிரொலிச்சுது. அன்னைக்கு பொழுது விடிஞ்சதுமே ஊர் முழுக்க சுப்பிரமணி சடலமா கிடக்கிற விஷயம் காட்டுத்தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சது. அந்த செய்தி முருகேச கவுண்டரையே ஒரு உழுக்கிருச்சு. பல் விளக்குறதுக்காக வேப்பமுச்சை ஒடிச்சவரு அதை எரிஞ்சிட்டு காலுக்கு செருப்பு கூட மாட்டிக்காம சுப்பிரமணியோட வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சாரு. பூசாரி அவருக்கு முன்னாடியே அங்க வந்து சேர்ந்திருந்தாரு. வீட்டுக்குள்ள ஒரு மூலையில விட்டத்தை விரிச்சு பார்த்தபடி உட்காந்து இருந்தா சுப்பிரமணியோட பொண்டாட்டி காவேரி. அவகிட்ட பேச்சு மூச்சு இல்ல. கொள்ளையில கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில
சுப்பிரமணியோட உடம்பு கிடந்துச்சு. அந்த இடத்துல ரத்தம் பெருக்கெடுத்து ஓடி இருந்தது. ஈக்கள் அது மேல முடிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த தெரு முழுக்கவும் திட்ட ஜனங்கள் இருந்தாங்க. யார்கிட்டையும் பேச்சு மூச்சு இல்ல. முருகேச கவுண்டருக்கும் அதே நிலைமை தான். ரொம்ப நேரமா சுப்பிரமணியோட உடம்பையே வெறிச்சு பாத்துக்கிட்டு இருந்தார் முருகேச கவுண்டர். இதை கவனிச்ச பூசாரி முருகேச கவுண்டர்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஐயா அப்படின்னு நாக்கு தழுதழுத்து பேச ஆரம்பிக்க அவர்கிட்ட எந்த பதிலுமே இல்ல. பஞ்சாயத்துல எவ்வளவோ எடுத்து சொன்னேன், கேட்கல பாத்தீங்களா, கடைசியில நம்ம பயந்த மாதிரி ஆயிருச்சு இல்ல. இல்ல பூசாரி இல்ல அப்படின்னு முருகேச கவுண்டர் பதறிக்கிட்டே சொன்னாரு. என்னையா சொல்றீங்க? இல்ல, சுப்பிரமணி ரொம்பவே நல்லவன், அது எனக்கு தெரியும். ஆனா இது எப்படி நடந்ததுன்னு தான் எனக்கு புரியல. இது சாமியோட வேலை இல்லன்றது மட்டும் எனக்கு தெளிவா புரியுது. ஐயா நீங்க என்ன சொல்ல வரீங்க? பூசாரி சுப்பிரமணி ரொம்பவே நல்லவன் அப்படின்னு முருகேச கவுண்டர் ரொம்ப பதபதப்போட சொல்லவும், ஐயா அது எனக்கும் தெரியும். ஆனா நேத்து ராத்திரி முனியோட நடமாட்டத்தை ஊர்ல பாத்துருக்காங்க அப்படின்னு சொல்லவும், அப்படியா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்டாரு. என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? கோவில்ல சாமியோட அருவாள்ல ரத்தம் காஞ்சும் காயாமலும் இருக்குது அப்படின்னு பூசாரி சொல்லவும் மறுபடியும் மிரட்சியோட அப்படியான்னு கேட்டாரு. எனக்கு என்னவோ நடந்ததை பார்த்தா சுப்பிரமணி தான் தப்பு பண்ணிருப்பானோ அப்படின்னு தோணுது. இந்த வார்த்தைகளை சொல்லும் போது பூசாரி மென்னும் மொழிகிட்டு தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. முருகேச கவுண்டரும் பூசாரியும் பேசிட்டு இருந்ததை காவேரி காதல வாங்கிட்டா. இல்ல, என் புருஷன் ஒரு தப்பு பண்ணல, அவர் நல்லவரு அப்படின்னு கத்திக்கிட்டு வெளியே எழுந்து வந்தா. அவ வந்த வேகம், அவ கண்களை தெரிஞ்ச ஆவேசம் எல்லாமே பூசாரியையும் முருகேச கவுண்டரையும் ரொம்பவே உழுக்க ஆரம்பிச்சிருச்சு. கோவமா வந்த காவேரி கொஞ்சம் நிலத்தடமாற பார்த்தா. நல்ல வேலையா அவளை சுத்தி இருந்த சொந்தக்காரங்க அவளை தாங்கி பிடிச்சிட்டாங்க. செய்தியை கேட்டு கொத்தாளமும் அங்க வந்து சேர்ந்திருந்தான். மடிச்சு கட்டிட்டு இருந்த வேட்டியை அவிழ்த்து அவனுடைய வேட்டியை நேர் செஞ்சுக்கிட்டு சுப்பிரமணியோட உடம்ப வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான். சுப்பிரமணியோட உடம்ப பார்த்தவன் அவனுடைய முகத்தை கொஞ்சம் அலட்சியமா வச்சுக்கிட்டான். பூசாரியும் முருகேச கவுண்டரும் இதை பார்த்தாங்க. இதுக்கு மேல இங்க நிக்கிறது நமக்கு வேலையே இல்லைன்ற மாதிரி அங்க இருந்து விலக முயற்சி பண்ணான் கொத்தாளம். முருகேச கவுண்டர் இதை கவனிச்சுட்டு நில்லு கொத்தாளம் அப்படின்னு சொன்னாரு. அவன் திரும்பி பார்க்கவும் உங்க அண்ணன் எங்க அப்படின்னு கேட்டாரு. இந்த கேள்வி அவனை திசை திருப்ப ஆரம்பிச்சது. உடனே மறுபடியும் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு, என்ன பூசாரி எங்க அண்ணன் எதுக்காக கேக்குறீங்க? கேட்டதுக்கு பதில் சொல்லு கொத்தாளம். அண்ணன் இப்போ ஆத்தூர்ல இருப்பாரு. நேற்று சாயந்தரமே நெஞ்சு வலின்னு டாக்டரை பார்க்க போனாரு. இப்போ ஆஸ்பத்திரி தான் இருக்காரு. நிஜமாவா சொல்ற அப்படின்னு முருகேச கவுண்டர் கேட்க, சந்தேகமா இருந்தா நேர போய் பாருங்க அப்படின்னு சொன்னான் கொத்தாளம். இந்த வார்த்தையை சொல்லும் போது அவங்க கிட்ட ரொம்பவே எகத்தாளம் தெரிஞ்சது. இதை கவனிச்சதும் பூசாரிக்கு சட்டுன்னு கோவம் வந்துருச்சு. அவன் சொன்ன வார்த்தையை கேட்டதும் கொத்தாளம் அப்படின்னு அவனை மிரட்டுற துணியில பேசினாரு. போங்க பூசாரி, போய் அடுத்து ஆக வேண்டியதை பாருங்க. எதுக்கும் போலீஸுக்கும் சொல்லிடுங்க. நான் எல்லாம் வரும். அது எங்க போகுது, யாரை பிடிக்குதுன்னு பாப்போம்னு கொஞ்சமும் பதட்டமே இல்லாம திமுறா பேச ஆரம்பிச்சான் கொத்தாளம். டேய், செய்யறது செஞ்சுட்டு நல்லவ மாதிரியா பேசுற அப்படின்னு காவேரி திடீர்னு அவளை பிடிச்சிட்டு இருந்த சொந்தக்காரங்க எல்லாரையும் உதறி விட்டுட்டு கொத்தாளத்தை நோக்கி பாய ஆரம்பிச்சா. வந்த வேகத்துல எட்டி அவனுடைய சட்டையும் பிடிச்சிட்டா. ஆனா கொத்தாளம் காவேரியை எதுவுமே செய்யல. ஒரு விதமான வருத்தத்தோட அவளை பார்த்தான். இப்போ உனக்கு திருப்தியா? அநியாயமா சாமி பேரை சொல்லி என் வீட்டுக்கார கொண்டுட்டீங்கல்ல, கொன்னதோட மட்டும் இல்லாம இப்ப என்னடா நல்லவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஆத்திரத்தோட பேசினவ கொத்தாளத்தோட சட்டைய நார் கிழிக்க ஆரம்பிச்சுட்டா. அங்க இருந்த யாருக்குமே காவேரி தடுக்கிறதுக்கு தோணவே இல்லை. கொத்தாளமும் அவளுக்கு சரிசமமா ஈடு கொடுத்து ஒரு வார்த்தை கூட பேசாம மௌனமா நின்னா. முருகேச கவுண்டருக்கு இதை பார்க்க பொறுக்காம இடையில புகுந்து பிரிச்சு விட்டாரு. போமா போய் அடுத்து ஆக வேண்டியதை பாருமா அப்படின்னு சொன்னவரு காவேரியோட சொந்தக்காரங்களை பார்க்கவும் அவங்க ஓடி வந்து மறுபடியும் காவேரியை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போனாங்க. அதே வேளையில தெருமுனையில போலீஸ் ஜீப் உள்ள வர ஆரம்பிச்சது. ஜீப் வர சத்தம் கேட்கவும் எல்லாரோட கவனமும் போலீஸ் ஜீப் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சது. மிதமான வேகத்துல வந்த ஜீப் அங்க இருந்து ஒரு மரத்துக்கு கீழே தேங்கி நின்னுச்சு. ஜீப் நின்னதுமே உள்ள இருந்து போலீஸ்காரங்க திபு திபுன்னு குதிக்க ஆரம்பிச்சாங்க. கூடவே ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இறங்கினாரு. ஜீப்பை விட்டு இறங்கினவரு தன்னுடைய டி ஷர்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு முருகேசனை நோக்கி வர ஆரம்பிச்சாரு. அவரை பார்த்ததுமே முருகேசனுக்கு அவர் ஒரு சிறந்த பக்திமான் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. முருகேச கவுண்டர் முன்னாடி போய் நிக்கவும், ஐயா வாங்க அப்படின்னு சொன்னாரு. எஸ்ஐ நீங்க அப்படின்னு கேட்டாரு. நான் தான் ஊர் தலைவர், என் பேரு முருகேசன். ஓ அது நீங்க தானா? ஆமாங்க அப்படின்னு சொன்னாரு கவுண்டர். அந்த எஸ்ஐ சுப்பிரமணியோட உடம்பு எங்க கடந்துச்சோ அந்த இடத்த நோக்கி போக ஆரம்பிச்சாரு. பின்னாடியே சில போலீஸ்காரனும் போனாங்க. ஒரு நிமிஷம் சுப்பிரமணியோட உடம்ப தன்னோட கண்களால ஸ்கேன் பண்ணவரு கூட வந்த போலீஸ்காரங்களை பார்த்து ஆக வேண்டியதை பாருங்க அப்படின்னு சொன்னவும் அவங்க கையில வச்சு அந்த சாக் பீஸால அவன் உடம்ப சுத்தி கோடு போட ஆரம்பிச்சாங்க. என்ன பிரச்சனை, காரணம் தெரியுமா அப்படின்னு கேட்டாரு அந்த எஸ்ஐ. முருகேச கவுண்டர் கொஞ்சம் திணற ஆரம்பிச்சுட்டாரு. இந்த விஷயத்த சொல்லலாமா வேணாவான்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும் போதே உங்களை தாங்க கேட்கிறேன், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாரு அந்த எஸ்ஐ. கொத்தாளம் இது எல்லாத்தையும் அந்த இடத்துல இருந்து விலகாம கவனிச்சுட்டே இருந்தான். அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு அவன் முன் வந்தான். சார் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இது ஒன்னும் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண மனுஷன் செஞ்ச கொலை இல்ல, இது சாமி செஞ்ச வேட்டை. இந்த சுப்பிரமணியம் இருக்கானே இவன்
சாமி வேட்டி மேலேயே பொய் சத்தியம் பண்ணா, அதான் சாமி அவனை போட்டு தள்ளுருச்சு அப்படின்னு சொல்லவும் கொத்தாளம் சொன்னதை கேட்டு நிச்சயம் அந்த எஸ்ஐ சிரிப்பாருன்னு சுத்தி இருந்த எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா அவரு நினைச்சேன் அப்படின்னு சொல்லவும் முருகேச கவுண்டருக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. என்ன சொல்றீங்க, அப்போ இந்த விஷயம் உனக்கு முன்னாடி தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. நேரா தெரியாது, ஆனா ராத்திரி குதிரை மேல முனி போறத நானே பார்த்தேன். அப்போ யாரோ மனுஷன் நினைச்சிட்டேன். பிறகுதான் எனக்கு விஷயமே தெரிய வந்துச்சு. வர வழியில கோவிலுக்கு போயிட்டு தான் வரேன். சாமி சிலையில அவர் கையில வச்சிருக்காரு அருவா, அதோடதான் நேத்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும், சார் என்ன சொல்றீங்க, இந்த ஊர்ல தான் ஸ்டேஷனே இல்லையே, நீங்க எப்படி இங்க வந்தீங்க, எப்படி முனீஸ்வரனை பாத்தீங்க அப்படின்னு முருகேச கவுண்டர் குழப்பமா கேள்வி கேட்க, எனக்கே தெரியலீங்க, நேத்து ராத்திரி மோட்டார் பைக் எடுத்துக்கிட்டு இந்த பக்கமா வந்தேன், அப்பதான் அந்த காட்சியை பார்த்தேன். இப்ப நினைச்சாலும் எனக்கு நெஞ்செல்லாம் நடுங்குது. சார் நல்லா பாத்தீங்களா? அட என்னையா நீ, நல்லா 2 கண்ணாலையும் தான் பார்த்தேன். அது யாராவது மனுஷன் சாமி வேஷத்துல அப்படின்னு முருகேச கவுண்டர் இழுத்து பேசவும், எங்க போலீஸ் புத்திக்கு அது தெரியாதாக்கும். குதிரை மேல போற மனுஷன் பின்னாடியே ஒரு நாய் ஒண்ணு அதே வேகத்துல போகுமா? அப்படி போன குதிரை நேரா உங்க கோயிலுக்குள்ளதான் போச்சு. நானும் பின்னாடி என்னோட பைக்கை நிறுத்திட்டு போய் பார்த்தேன். உள்ள எந்த குதிரையும் கண்ணுக்கு தென்படவே இல்லை. கோவில உள்ள நுழையிறதுக்கு ஒரே ஒரு வழிதான், வெளியே போறதுக்கும் அது மட்டும் தான். சுத்தியும் காம்பவுண்ட் சேரு. உள்ள நுழைஞ்ச குதிரை வேற எந்த வழியா போறதுக்கும் வாய்ப்பே இல்லை அப்படின்னு அந்த எஸ்ஐ பேச பேச முருகேச கவுண்டர் திக்கு முக்காடி போயிட்டாரு. அப்போ வந்தது சாமிதாங்கிறது உங்க அபிப்பிராயங்களா அப்படின்னு கேட்டாரு. நான் சாமி நம்பிக்கை இல்லாதவன், நானே சொல்றேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு எஸ்ஐ சொல்றத கேட்டதும் கொத்தாளத்துக்கு புது தெம்பு வந்துருச்சு. சார் நீங்க சப் இன்ஸ்பெக்டர் இல்ல, நீங்க தான் இந்த முனீஸ்வரன். உங்களுக்கு கோடி புண்ணியம் சார். இந்த சுப்பிரமணி பொண்டாட்டி என் சட்டையை எப்படி கிழிச்சிருக்கான்னு பாருங்க. புருஷனை இழந்துட்டா, துக்கத்துல இருக்கிறாளாச்சுன்னு நான் சும்மா விட்டுட்டேன், இல்லாட்டி இந்நேரம் பிரிச்சு மேய்ஞ்சிருப்பேன். நீங்க சொன்னதை கேட்ட பிறகாவது அவ புருஷன் தான் தப்பு பண்ணிருக்கான்றத அவ தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு எல்லாருக்கும் கேட்கும்படி கத்தி சொன்னான் கொத்தாளம். எஸ்ஐ சொன்னதை கேட்ட பிறகு முருகேச கவுண்டராலையும் சரி பூசாரி ஆலையும் சரி மேற்கொண்டு ஒரு வார்த்தை கூட பேசவே முடியல. கவுண்டரு தான் மனசுக்குள்ள ஒருவேளை சுப்பிரமணி தான் குற்றவாளியோ அப்படின்னு தனக்கு தானே கேட்டுக்கவும் ஆரம்பிச்சாரு. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நடந்ததை கேட்டதுமே காவேரியும் தான் மனசுக்குள்ள ஒருவேளை சுப்பிரமணி தான் தப்பு பண்ணானோ அப்படின்னு நினைச்சதுதான். காவேரிக்கு சட்டுன்னு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. முனுசாமி கோவில மணியை கட்ட சொல்லி சொந்தக்காரர் ஒருத்தர் 5000 ரூபாய் பணம் கொடுத்திருந்தாரு. அத சுப்பிரமணி எடுத்து விவசாயத்துக்கு செலவு பண்ணிட்டான். காவிரி கேட்டதுக்கு எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டான். ஒருவேளை அந்த தப்புக்காக தான் சாமி வந்து அவனை தண்டிச்சிருச்சோ அப்படின்னு தனக்கு தானே கேட்டுக்கிட்டு அழவும் ஆரம்பிச்சா. அவளை சுத்தி அடுத்தடுத்த காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சது. சோர்வோட வீட்டுக்குள்ள நுழைஞ்ச கொத்தாளம் நுழைஞ்சதுமே சப் இன்ஸ்பெக்டர் சொன்ன விஷயத்த அவனால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. கைய பிசைஞ்சுக்கிட்டு குறுக்கு நடுக்குமா நடக்க ஆரம்பிச்சான். கொத்தாளம் முருகேச கவுண்டர்கிட்ட சொன்ன மாதிரியே அண்ணன் உடையப்ப இப்போ ஆத்தூர் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். ஒருவேளை அண்ணன் இந்த கொலையை பண்ணலன்னா எஸ்ஐ சொன்ன மாதிரி முனிதான் நேரா வந்துருச்சோ, சுப்பிரமணிய கொன்னுச்சோ அப்படின்ற குழப்பம் அவனுக்குள்ள வர ஆரம்பிச்சது. உண்மையில என்னதான் நடந்துச்சுன்றத பேசாம அண்ணன் உடையப்பங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணான் கொத்தாளம். அதே நேரத்துல வீட்டோட முற்றத்துல பாத்திரத்தை எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டு அதை கழுவிட்டு இருந்தா செவ்வந்தி. அவளை பார்த்ததுமே வழக்கம் போல வர அதே பரவசம் இப்போ கொத்தாளத்துக்கு வர ஆரம்பிச்சது. ஒரு சிகரெட் எடுத்து பத்த வச்சுக்கிட்டு புகை விட்டபடியே அவ கிட்ட போய் நின்னா. கொத்தாளத்தை முந்துகிட்டு அவன் விட்ட புகை செவ்வந்தி கிட்ட போகவும் அவ படபடப்பா எழுந்திருச்சு நின்னா. கொத்தாளத்தை திரும்பியும் பார்த்தா. அவன் முகத்துல ஒரு விதமான பயம் தெரிஞ்சது. என்ன செவ்வந்தி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்ல ஜுமா, ஒண்ணு இல்ல அப்படின்னு சொன்னா. ஒண்ணும் இல்லையா? உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே, என்னாச்சு சொல்லு அப்படின்னு செவ்வந்தி கிட்ட கேட்கவும், இல்ல அது வந்து அப்படின்னு சொல்ல வந்த விஷயத்த சொல்லாம தடுமாற ஆரம்பிச்ச செவ்வந்தி. என்ன வந்து போயின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, சொல்ல வந்த விஷயத்த சொல்லு அப்படின்னு கொஞ்சம் கோபமா சொல்லவும், பாவங்க அந்த சுப்பிரமணி, ஓ நீ அந்த விஷயத்த சொல்றியா? ஆமாங்க, நான் கூட இந்த விவகாரத்துல உங்க அண்ணன் மேலதான் தப்பு இருக்குன்னு நினைச்சேன், ஆனா இப்பதாங்க எல்லாமே புரியுது. அந்த எஸ்ஐ சொன்ன விஷயம் உன் காது வரைக்கும் வந்துருச்சா அப்படின்னு கேட்டான் கொத்தாளம். அவ எதுவுமே பேசாம அழுத்தமா மௌனமா இருந்தா. உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? என்னங்க, கிட்டத்தட்ட நானே ஒன்ன மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்பதான் தெரியுது சுப்பிரமணி அண்ணன் கிட்ட பணம் தரலன்னு. என்னவோங்க, நடக்க கூடாது நடந்துருச்சு. ஆமா, இந்த விஷயம் உங்க அண்ணனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்ட செவ்வந்தி. இதோ கிளம்பிக்கிட்டே இருக்கேன், அண்ணனை பார்த்து நடந்து சொல்லிட்டு வர போறேன். கொத்தாலும் கிளம்புற அவசரத்துல இருந்தாலும் அவளை ஒரு விதமான போதையோட பார்த்தான். அவளுக்கு விஷயம் புரிய ஆரம்பிச்சது. நிஜமா என்ன புள்ள, இது காத்தால நேரம், இப்ப போய்
அப்படின்னு இழுத்தா. ஆசைக்கு காலையாவது சாயங்காலமாவது அப்படின்னு சொல்லிக்கிட்டு செவ்வந்திய கட்டி அணைக்க வழக்கம் போல இந்த முறையும் கொத்தாளன் தான் ஜெயிச்சான். அடுத்த அரை மணி நேரத்துல அங்க இருந்து கிளம்பினா. கொத்தாளன் கிளம்பவும் செவ்வந்த கிட்ட ஒரு விதமான தயக்கம் தெரிஞ்சது. என்ன புள்ள, ஏன் ஒரு மாதிரி பாக்குற? இல்ல, இப்படி அப்பப்ப தப்பு பண்றதுக்கு பேசாம என் கழுத்துல தாலி கட்டிட்டீங்கன்னா நான் எப்பவும் உங்க காலடியே கதின்னு கிடப்பேன்ல. ஓ அதுவா? என்ன அதுவான்னு இருக்கிறீங்க? நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு அவ கேட்ட கேள்விக்கு பிடி கொடுக்காம மேம்போக்கான ஒரு பதில சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப கால் எடுத்து வச்சான். ஆனா கொத்தாளம் எதிர்பார்க்காதபடிக்கு உடையப்ப கொத்தாளத்தை எதிர்நோக்கி வந்துகிட்டு இருந்தான். அவனை பார்த்ததுமே கொத்தாளத்துக்கு சட்டுன்னு திடுக்குன்னு ஆயிடுச்சு. செவ்வந்தியும் கொஞ்சம் விதிர்ச்சி போயிட்டா. நெருங்கி வந்த உடையப்ப செவ்வந்திய முறைக்கிற மாதிரி பார்க்கவும் செவ்வந்தி நைசா அங்க இருந்து நழுவ ஆரம்பிச்சா. கொத்தாளத்தோட குரல்ல கொஞ்சம் மெலிசான நடுக்கம் ஏற்பட ஆரம்பிச்சது. அண்ணே என்னண்ணே இங்க திடுதுப்புன்னு அப்படின்னு கேட்க, ஏன் இந்த நேரத்துல என்ன எதிர்பார்க்கலையா? இல்லனே அது வந்து அப்படின்னு இழுக்கவும், என்ன அண்ணனே நொண்ணனே, நான் இல்லாதப்ப வீட்டுல இப்படி ஒரு கூத்து நடக்குதா? இல்லனே அது வந்துன்னு மறுபடியும் பேச, ஏண்டா கல்யாண ஆசை வந்துட்டா என்கிட்ட சொல்லி தொலைக்க வேண்டியது தானே? கட்டி வைனா கட்டி வச்சுட்டு போறேன், அது என்னடா வேலைக்காரர்கிட்ட எல்லாம் போய் இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படின்னு கேட்க, இல்லனே சும்மாதான். என்ன சும்மாதான்? அவ தகுதி என்ன, நம்ம தகுதி என்ன? நம்ம தகுதி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவளை கட்டிக்கிற எண்ணெல்லாம் எனக்கு சுத்தமா கிடையாது அப்படின்னு கொத்தாளம் சொல்லவும், உனக்கு கிடையாதுடா, அவளோட மனசுல இருக்கும்ல, இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுருந்தேன், அதை நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா கொத்தாளம். பார்த்து பாலை குடிச்சமா பானையை உடைச்சமான்னு இருக்கணும். பொம்பளை விஷயம்ன்றது சாதாரணம் கிடையாது. தீ பிடிச்சதுன்னா உன்னையும் சேர்த்து அதை அழிச்சிடும், கவனமா இருந்துக்கோ அப்படின்னு எச்சரிக்கை பண்ணா உடையப்பன். நிச்சயம் நான் கவனமா இருந்துக்கிறேன்னு அப்படின்னு சொன்னவன் சட்டுன்னு பேச்ச மாத்தினா. ஏன நியாயப்படி நீ ஆத்தூர் ஆஸ்பத்திரியில இருக்கணும். டேய் அங்க இருந்தாண்டா வரேன், விஷயம் தெரியுமானே? ஏண்டா தெரியாம? அவன் பணம் கிடக்கிற இடத்துக்கு போய் அவன் உடம்ப பார்த்துட்டு தானே வரேன். அண்ணே நான் கூட உன் மேலதான் சந்தேகப்பட்டேன், கடைசியில பார்த்தா நிஜமாலுமே முனிதான் வந்திருக்கு. அங்க தாண்டா எனக்கும் குழப்பம். என்னென்ன குழப்பம்? கொத்தாளம் கேட்க, இப்படி அப்படின்னு பார்த்த உடையப்பன் கொத்தாளத்தோடைய காதுகளை மட்டும் விழும்படி பேச ஆரம்பிச்சான். சுப்பிரமணிய முனுசாமி விஷயத்துல போய் போட்டு தன்னதே நான் தான். ஆனா அந்த எஸ்ஐ சொல்லும் போது முனிய நேரா பார்த்துதான் சொன்னாரு. எங்க பார்த்தாரு, எப்படி பார்த்தாருன்னு எனக்கு புரியல. ஒருவேளை என்னைய தான் அப்படி நினைச்சுக்கிட்டாரோ? உடையப்ப சொன்ன இந்த பதில் கொத்தாளத்தை நிலைக்குலைய வச்சிருச்சு. கொத்தாளம் அதிர்ச்சியோட, அண்ணே என்ன சொல்ற அப்படின்னு பதற ஆரம்பிச்சான். பதறாத, ஒருவேளை அந்த எஸ்ஐ நூல் விட்டு பாக்குறாரோ? எனக்கு அந்த எஸ்ஐ மேலே சந்தேகமா இருக்கு அப்படின்னு உடையப்ப சொல்லவும், ஏன்னு அப்போ அந்த முனி நீதானா அப்படின்னு கேட்க, ஆமாண்டா நான் தான், நானே தான் அந்த முனி. என் காலில் அந்த முருகேச கவுண்டோட குடும்பத்தை எப்படி எல்லாம் விழ வைக்க போறேன்னு போக போக பாரு. அது சரின்னு ஒருவேளை நிஜமாலுமே அந்த சாமி அடப்போடாக்கி இருக்கா, அப்படி நிஜமாலுமே அந்த சாமி இருந்தா, அது வந்திருந்தா நான் இப்ப எப்படி இங்க வந்திருப்பேன், அதை யோசிச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கேலி சிரிப்பு சிரிக்க ஆரம்பிச்சான். ஆனா கொத்தாள முகத்துல பிரமிப்பு மட்டும் விலகவே இல்ல. சுப்பிரமணியோட அடக்கத்தை முடிச்சுட்டு சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. ரொம்பவும் குறைவான சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க. சாமியால கொல்லப்பட்டவன் தெரிஞ்சதால துக்கம் விசாரிக்க கூட பல பேருக்கு துணிவே இல்ல. காவேரி ரொம்பவே நொறுங்கி போயிருந்தா. ஒரு மூலையில அழுதபடியே உட்காந்து இருந்தா. அவளுக்கு முனீஸ்வரன் நினைச்சு பார்க்கவே பயமா இருந்துச்சு. தான் புருஷன் குற்றவாளியாவே இருந்தாலும் அதுக்காக இப்படி ஒரு அதிகபட்ச தண்டனை கொடுக்கணுமா என்ன? பணத்தை வாங்கிக்கிட்டு வாங்கலன்னு சொன்னா அந்த உடையப்பன். ஆனா அவனுக்கு எதுவுமே ஆகவே இல்லையே. இந்த கேள்விக்கு பதில் தெரியாம மனசுக்குள்ளேயே தவியா தவிச்சுக்கிட்டு இருந்தா காவேரி. எழுவுக்கு வந்திருந்த சொந்தக்காரங்க சொல்லிக்காமலேயே ஒவ்வொருத்தர் திரும்பி போக ஆரம்பிச்சாங்க. அதுல ஒருத்தர் நாத்திகவாதியா இருந்திருப்பார் போல. சுப்பிரமணி தப்பு பண்ணிட்டான்னு தெரிஞ்சதும் ஓடி வந்த முனியப்பனுக்கு இந்த ஊர்ல வேறு யாரும் தப்பே பண்ண நினைச்சிட்டு இருக்காரு போல இருக்கு. என்னவோ நடக்குது. துப்பு துறக்க வந்த போலீஸே சாமிக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு, நான் சாமியை பார்த்தேன், சாமி குதிரையில போச்சு, குதிரை கூடவே ஒரு நாய் ஓடிச்சு, ஆனா குதிரையும் காணோம் நாயையும் காணோம்னு சொல்றது வேடிக்கையால இருக்குது, நல்ல சாமிப்பா அப்படின்னு முணுமுணுக்க ஆரம்பிச்சுட்டாரு. அதே நேரத்துல வீட்டுக்குள்ள இருந்த செவ்வந்தி வாந்தி எடுக்க ஆரம்பிச்சுட்டா. அவ வாந்தி எடுக்கும் போது அவளுக்கு விஷயம் புரிய ஆரம்பிச்சது. கோத்தாளத்தோட வாரிசு அவ வயிற்றுல வளர ஆரம்பிச்சிருச்சுன்றத அவ புரிஞ்சுக்கிட்டா. எதுக்கும் உள்ளூர்ல இருக்கக்கூடிய டாக்டரை பார்த்து ஒரு முறை விஷயத்தை தெரிஞ்சுட்டு வரலாம் அப்படின்னு கிளம்ப தயாரானா. செவந்திக்கு ஒரு தம்பி இருக்கான். சதா சர்வ காலமும் சைக்கிள் டயரை உருட்டிக்கிட்டு தெருவுல ஓடிக்கிட்டு இருப்பான். அது இதை கற்பனை கொண்டவன். டிவில சினிமாவை பார்த்து வாயால சிச்சுவேஷன் மியூசிக் எல்லாம் கொடுப்பான். டயரை உருட்டும் போது கூட தன்னை ஒரு கார் டிரைவர் நினைச்சுக்குவான். முனீஸ்வரன் கோயில்ல இருக்கக்கூடிய குதிரை மேல ஏறி உக்காந்தா அவன் ஒரு குதிரை வீரன் நினைச்சுக்குவான். மொத்தத்துல சரியான விளையாட்டு பையன். தெருவுல கார் ஓட்டுற பாவனையில டயரை உருட்டி விளையாடிட்டு இருந்தான். அவங்கிட்ட வீட்டை பார்த்துக்க சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு கிளம்புனா செவ்வந்தி.
ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முறை முனீஸ்வரனை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு போனா இன்னும் கொஞ்சம் தெம்பா இருக்கும் அப்படின்னு யோசிச்சா. அதே போல கோவிலுக்கு போனவ முனீஸ்வரனோட சிலைக்கு முன்னாடி போய் நின்னு மனமுருக வேண்டவும் ஆரம்பிச்சா. கோவில்ல சரியான கூட்டம். அந்த எஸ்ஐ பொங்கல் வைக்க வந்திருப்பாரு போல இருக்கு. பூசாரி ஐயா, இனிமே இந்த சாமி இப்படி வேட்டைக்கெல்லாம் கிளம்ப கூடாது, அப்புறம் எங்க பொழப்பு தான் டான்ஸ் ஆடும், சாமியை அமைதியா இருக்க சொல்லுங்க, அது போது எங்களுக்கு, மித்த வேலைகளை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்ல, நடந்த கொலைய பத்தி மேலதிகாரிகிட்ட சொன்னதாகவும் இது சம்பந்தமா யாருமே புகார் கொடுக்க முன் வராதனால சம்பிரதாயப்படி செய்ய வேண்டியதை செஞ்சு இந்த கேஸ ஊத்தி மூட சொல்லிட்டதாகவும் பூசாரிகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு அந்த எஸ்ஐ. இத தெளிவா காதுல வாங்கின செவ்வந்தி சாமிய பார்த்து கண் கலங்க ஆரம்பிச்சா. சாமி, தப்பு பண்ணிட்டேன், நீ தான் எனக்கு துணையா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு பூசாரிகிட்ட இருந்து திருநூறை மட்டும் வாங்கி வயிற்றுல பூசிக்கிட்டு அங்கிருந்து ஆஸ்பத்திரி நோக்கி நடக்க ஆரம்பிச்சா. சாமியும் முட்டை விழிகளோட அவ போறத பார்த்தபடியே இருந்துச்சு. டாக்டரை பார்க்க போன இடத்துல டாக்டர் அவளை சோதனை பண்ணிட்டு அவளை பார்த்து சிரிச்சாங்க. நீ நினைச்சது சரிதாம்மா, கரு உண்டாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அந்த லேடி டாக்டர். அவங்க சொன்ன வார்த்தையை கேட்டதும் நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசிச்சவ அங்கிருந்து கிளம்ப முற்பட்டா. ஆனா டாக்டர் தடுத்து நிறுத்தினாங்க. கலைக்கணும்னா சொல்லுமா, கலைச்சிடுறேன், உன்னை பார்த்தா தப்பு பண்ணிட்ட மாதிரிதான் எனக்கு தோணுது, இனியாவது கொஞ்சம் கவனமா இரு அப்படின்னு சொன்னா. செவ்வந்தி அதுக்கு எந்த பதிலும் சொல்லவே இல்ல. மௌனமா அங்கிருந்து கிளம்பினா. தோட்டத்துல இளநீர் விட்டு குடிச்சுக்கிட்டு இருந்தான் கொத்தாலம். ஒரு சிலை நடந்து வர மாதிரி உயிர் துடிப்பே இல்லாம அவனை நோக்கி நடந்து வந்தா செவ்வந்தி. செவ்வந்தி தன்னை நோக்கி வரத பார்த்ததுமே அவன் புரிஞ்சுக்கிட்டான். எங்க போல இந்த பக்கம் இளநீர் சாப்பிடுறியா அப்படின்னு கேட்டான். உங்களை பார்க்க தான் வந்தேன், தேடி வந்து பேசுற அளவுக்கு என்ன விஷயம், நான் தான் வீட்டுக்கு வருவேன்ல. இல்ல வீட்டுல உங்க அண்ணன் இருப்பாரு, அவர் அங்க இருக்கும் போது என்னால மனசு விட்டு பேச முடியாது, அதான் அப்படின்னு சொல்லும் போது இமையோரும் கண்ணீர் புரள ஆரம்பிச்சது. என்ன பிள்ளை, எது கழுவுற, யாராவது ஏதாவது சொன்னாங்களா, எவன்னு சொல்லு, அவன் தலையை சீவி புடுறேன் அப்படின்னு சொன்னான் குத்தாலம். அப்படி நீங்க சீவணும்னா அந்த டாக்டரோட தலையை தான் சீவணும் அப்படின்னு புதிர் போட்டு பேச ஆரம்பிச்சா செவ்வந்தி. அவ சொன்ன விஷயம் கொத்தாலத்துக்கு புரியாம செவ்வந்தி அப்படியே பார்த்தான். உங்க வாரிசு இப்ப என் வயிற்று வளருதான் டாக்டர் சொன்னாங்க. அவன் அந்த வார்த்தை சொன்ன மறு நிமிஷமே ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு கொத்தாலத்துக்கு. அவன் கையில வச்சிருந்த இளநீ அப்படியே நழுவி கீழே விழுந்து உருண்டு போக ஆரம்பிச்சது. என்ன போல சொல்ற அப்படின்னு பதட்டமா கேட்டான். வாரிசு வளருது, சீக்கிரமா தாலியை கட்டுங்கன்னு சொல்றேன். என்னது தாலியா அப்படின்னு அதிர்ச்சியா கேட்டான் கொத்தாலம். பின்ன அட என்ன புள்ள நீ, தாலி வெளியிட்டு ஏதோ ஆசைப்பட்டேன், உனக்கும் ஆம்பளை சுகம் தேவைப்பட்டுச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் சுகத்தை கொடுத்தோமா வாங்கிக்கிட்டோமா, அந்த விஷயத்துக்கு அதோட முற்றுப்புள்ளி வச்சிடணும், அதை விட்டுட்டு தாலி அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கொத்தாலம் பேச ஆரம்பிச்சதும் செவ்வந்திக்கு சுருக்குன்னு இருந்துச்சு. அவ அதிர்ச்சியோட எஜமா அப்படின்னு சொன்னா. கரெக்ட், இப்ப சொன்ன பத்தியா எஜமான்னு, அததான் நானும் சொல்றேன், நான் உனக்கு எஜமானம் தான், புருஷன் கிடையாது. அப்ப நீங்க என்ன கட்டிக்கிறேன்னு சொன்னது அப்படின்னு பாவமா கேட்டா செவ்வந்தி. படுக்கையில 1000 விஷயத்த சொல்லுவோம், அதெல்லாம் கணக்குல வச்சுக்கிறதா, அப்ப என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு கோவமா கேட்க ஆரம்பிச்ச செவ்வந்தி. ஒரே பதில் தான், காதும் காதும் வச்ச மாதிரி கருவை கலைச்சிரு, இல்ல உன் கருவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எனக்கு போய் சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, நான் முனுசாமி கிட்ட போய் நியாயம் கேட்பேன், வேட்டி பஞ்சாயத்தை கூட்டுவேன் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்ச செவ்வந்தி. வேட்டி துண்டு பேண்ட் சட்டைன்னு எந்த பஞ்சாயத்தை வேணா கூட்டிக்கோ, ஏன்னா முனீஸ்வரன்றது என் வரையில எங்க அண்ணன் தான். எஜமா, நீங்க பண்றது அநியாயம், இதுக்கு மேல நீ பேசினா உனக்கு தான் நேரம் வீணாகும், நான் சொல்றதை செய்யி, நேரா ஆஸ்பத்திரி போ, களைச்சிட்டு வந்துரு, புரியுதா அப்படின்னு சொன்னவன் சொன்னதோட இல்லாம அங்கிருந்து வேகமா கிளம்பி போக ஆரம்பிச்சுட்டான். செவ்வந்தி அப்படியே ஒரு சிலையா நெடுநேரம் அங்கே நின்னுட்டா. மறுபடியும் ஊருக்குள்ள தண்டோரை போட ஆரம்பிச்சாங்க. மஞ்சளூரே ஆச்சரியப்பட்டு போச்சு. இதனால ஊர்க்காரங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, திரும்பவும் ஒரு சாமி பஞ்சாயத்து இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு முனீஸ்வரம் பொட்டல்ல கூடுது. செவ்வந்தின்ற பொண்ணோட பிராதை ஏத்துக்கிட்டு பஞ்சாயத்தர் கூட்டிருந்த பஞ்சாயத்துக்கு ஊரெல்லாம் திரண்டு வரணும்னு வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தண்டோரா போடுறவன் ஊர் முழுக்கவும் அறிக்கையை சொல்லிக்கிட்டே போனா. என்னடா இது அநியாயம், ஆள் ஆளுக்கு சாமி கிட்டே மோத ஆரம்பிச்சுட்டாங்களே அப்படின்னு பல பேரு முழங்கவே ஆரம்பிச்சுட்டாங்க. பிராது கொடுத்திருந்த செவ்வந்தி முனீஸ்வரனுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு இருந்தா. அப்படி இப்படி அசையாம சாமியை உத்து பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்போ அந்த இடத்துக்கு காவேரி வந்ததுதான் ரொம்பவே ஆச்சரியம். வந்ததும் செவ்வந்திய பார்த்து முறைக்கவே ஆரம்பிச்சுட்டா. இத செவ்வந்தி கவனிக்கவும் செஞ்சா. பிறகு செவ்வந்திய பார்த்து கேலியா சிரிக்கவும் ஆரம்பிச்சா காவேரி. செவ்வந்தி இத காவேரி கிட்ட வாய் விட்டே கேட்டுட்டா. ஏன் காவேரி சிரிக்கிற, நல்லா சிரிப்பேண்டி, இது ஒரு சாமின்னு இதை நம்பி பஞ்சாயத்தரை கூட்டிருக்க நீ,
இல்ல காவேரி, எனக்கு சாமி மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னா செவ்வந்தி. நான் இப்ப கூட சொல்றேன், இது சாமியே இல்ல, என் புருஷனை கொலை பண்ணது இது கிடையாது அப்படின்னு காவேரி அழுத்தம் திருத்தமா பேச ஆரம்பிச்சா. நீ உன் புருஷன் போன கோவத்துல பேசிட்டு இருக்க, ஆனா ஊரே சாமியை பார்த்து இருக்கு, எல்லாமே போய் எங்க அது உண்மையிலே இருந்தா இப்போ என் முன்னாடி வர சொல்ல பாப்போம். போதும் காவேரி, அப்படி பேசாத. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வழி இதுதான். எனக்குன்னு கேள்வி கேட்க வேற யார் இருக்கா? ஏன் இல்ல, போலீஸுக்கு போ, உன் வாரிசு சோதிக்க சொல்லு. இப்பெல்லாம் மரபணு சோதனை அது இதுன்னு என்னென்னவோ வந்துருச்சு, அதை நம்பு. நான் தான் ஏமாந்துட்டேன், நீயே ஏமாந்துடாத. காவேரி கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டா. அப்படியே முனீஸ்வரனை வெறுப்போட ஒரு பார்வை பார்த்துட்டு விறுவிறுன்னு அங்கிருந்து நடந்து போக ஆரம்பிச்சா. பூசாரி இது எல்லாத்தையுமே மௌனமா பார்த்துக்கிட்டே இருந்தாரு. செவ்வந்தி இருந்த இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி தான் செவ்வந்தியோட தம்பியும் விளையாடிக்கிட்டு இருந்தான். அவன் காவேரி சொன்ன எல்லா விஷயத்தையும் கேட்டான். காவேரி அங்கிருந்து போன பிறகு என்ன நினைச்சாலும் தெரியல, ஒரு கல்லை எடுத்து முனீஸ்வரன் மேல எரிஞ்சான். அது சரியா உட்கார்ந்த நிலையில இருந்த முனீஸ்வரனுடைய கால் முட்டியில போய் பட்டுச்சு. டேக் இருக்கா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு செவ்வந்தி அவனை தடுத்து நிறுத்தினா. கூடவே பலார்னு ஒரு அறையும் விட்டா. பூசாரிக்கு என்னவோ போல இருந்துச்சு. சாமி மேல கல்லெறிவியா அப்படின்னு சத்தம் போட்டவ சாமி சில பக்கம் திரும்பி பார்த்ததும் பகீர்னு ஆயிருச்சு. ஏன்னா அவருடைய தம்பி எறிஞ்ச கல் பட்டு இப்போ சாமியோட முட்டில இருந்து ரத்தம் வழிஞ்சுக்கிட்டு இருந்தது. இத பார்த்ததும் செவ்வந்தி பூசாரின்னு சத்தம் போட்டு கத்தினா. அவரும் இது தூரத்துல கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தாரு. ஓடி வந்த பூசாரி, இது அதிசயம், கல்லு அர்த்தம் வருமா? இல்ல பூசாரி, நான் கல் இல்ல, நிஜம்னு சாமி நம்ம கிட்ட சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கு. சரியா சொன்ன முனீஸ்வரா அப்படின்னு நெகிழ்ந்து போனாரு பூசாரி. சந்தனத்தை எடுத்துட்டு வந்து ரத்தம் ஒரு இடத்துல அப்பினாரு. ரத்தம் வழிஞ்சிட்டு இருந்தது அப்படியே சட்டு நின்று போச்சு. அப்போ சரியா சாமி கழுத்துல கலந்த ஒரு எலுமிச்சம்பழம் மாலை அருந்து எலுமிச்சம்பழங்கள் தனித்தனியா குதிச்சு ஓட ஆரம்பிச்சது. அதுல ஒண்ணு கச்சிதமா செவ்வந்தியோட மடியில விழுந்ததுதான் ஆச்சரியம். இத செவ்வந்தி கொஞ்சம் எதிர்பார்க்கவே இல்லை. சாமி, நீ பேசாம பேசுற, எனக்கு நல்லதுதான் செய்யறன்றத நான் உறுதியா நம்புறேன். அதே நேரம் அவனோட தம்பி சாமி சிலையவே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ சாமி சன்னதில இருந்து ஒரு உருவம் புறப்புற மாதிரி அவனுக்கு தெரிஞ்சது. அந்த உருவம் என் பின்னாலே வான்னு சொல்ற மாதிரி அவன் உணர ஆரம்பிச்சான். பேசாம அது பின்னாடி நடக்கவும் தொடங்கினா. இரு சாமி வர, மெல்ல போசாமின்னு அவன் பேசிக்கிட்டு போறத அங்க போறவங்க வரவங்க எல்லாருமே கவனிச்சாங்க. அவன் தனக்கு தானே பேசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. உடையப்பனோட வீடு. அப்பதான் தண்டோரா போறவன் உடையப்பனோட வீடு அந்த தெருவுக்குள்ள நுழைஞ்சிருந்தான். அவன் தண்டோரா போட்டு சொன்ன செய்தி உடையப்பன் காதலையும் விழுந்துச்சு. உடையப்பனுக்கு எதிரில மழையில நினைஞ்ச கோழி மாதிரி நின்றுட்டு இருந்தான் கொத்தாளம். பரதேசி பரதேசி, அன்னைக்கே நான் சொன்னேன் பொம்பளை விஷயத்துல ரொம்ப கவனமா இடான்னு சொல்லிக்கிட்டு இருந்தனே, கேட்டியா? இப்ப பாரு, நான் விட்ட பானத்துக்கு எதிர்பானம் விடுற மாதிரி ஒரு பொம்பளை செஞ்சுட்டு இருக்கா. உடையப்பன் படு ஆவேசமா கொத்தாளத்தை வறுத்தெடுத்துக்கிட்டு இருந்தான். கொத்தாளத்துக்கு சரியான பயம். இல்லனே அப்படின்னு பயந்தபடியே பேச ஆரம்பிக்கவும், பேசாதரா அறிவு கட்டவனே, முன்ன வெட்டின அருவாரத்தமே இன்னும் காயல, அதுக்குள்ள அடுத்த பஞ்சாயத்தா? தெரியுதுனே, தப்புதான், எப்படியாவது நீ தான் காப்பாத்தணும். இன்னைக்கு அவளும் சத்தியம் பண்ணுவா, நானும் அதை மறுத்து சத்தியம் பண்ண போறேன். நீ என்ன பண்ற? இன்னைக்கு ராத்திரி அவளை போட்டு தள்ளிடு. ஏன்னா நிஜமாலுமே சாமி நடமாறதா ஊரே நம்பிக்கிட்டு இருக்கு. இதுதான் சரியான சமயம். இந்த கணக்கெல்லாம் எனக்கு தெரியும், இனியாவது கவனமா இரு. இப்ப கிளம்பு அப்படின்னு உடையப்பன் கொத்தாளத்தை அதட்டி அங்கிருந்து அனுப்பி வச்சான். உடையப்பன் கடைசியா கொத்தாளத்தை மன்னிச்சுட்டு தான் அவனோட பார்வையில பார்க்கவும் கொத்தாளம் அங்கிருந்து கிளம்புறதுக்கும் செவ்வந்தியோட தம்பி வாசல்ல நிக்கிறதுக்கும் சரியா இருந்து போச்சு. இத கொத்தாளம் கவனிச்சான். அவன் யாரையும் லட்சியம் பண்ணாம நில்லுசாமி நில்லுசாமின்னு சொல்லிக்கிட்டு உள்ள நுழைஞ்சான். அதை பார்த்துக்கிட்டே இந்த கொத்தாளத்துக்கு சுரீதன் ஆயிடுச்சு. டேய் நில்லுடா, எங்கடா வந்த அப்படின்னு கேட்க, நீ சும்மா இரு, சாமி வந்திருக்கு, சத்தம் போடாத அப்படின்னு சொன்னான். சாமியா? எங்கடா? இங்கதான், உன் வீட்டுக்குள்ளதான் நுழைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னான் அந்த பையன். லூசு பயலே, சாமி பூதன்னு பூச்சிய காட்டுற, போடா வெளியில. நான் போயிடுவேன், ஆனா சாமி உன்னை சும்மா விடாத பாரு. சரிதான், போடா அப்படின்னு சொல்லியும் அவன் போகாம அங்கேயே நிக்கவும், போடானா அப்படின்னு விரட்ட ஆரம்பிச்சுட்டான் கொத்தாளம். அவன் திரும்பி திரும்பி பார்த்து முறைச்சுக்கிட்டே அங்கிருந்து வெளியே நடந்தான். சாமி பூதம்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வேவு பார்க்க வந்தியாக்கும், அதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனை விரட்டி விட்டுட்டு கொத்தாளம் வீட்டுக்குள்ள வந்தான். வீட்டுக்குள்ள ஊஞ்சல்ல கம்பீரமா திறந்த மார்போட ஊஞ்சல்ல ஆடிபடியே உட்காந்துருந்தான் உடையப்பன். ஊஞ்சல்ல கீச்சு வீச்சுன்னு சத்தம் மட்டும் வந்துட்டே இருந்துச்சு. அண்ணே அப்படின்னா உடையப்பன் நிமிந்து கூட பார்க்கவே இல்லை. என்னென்ன பேசாம உட்காந்துட்டே இருக்க அப்படின்னு கேட்டோம். அவங்கிட்ட பதிலே இல்லை. ஒரு பொடி பையன் வேவு பார்க்க வந்தானே,
அதான் போடான்னு அவனை துரத்து விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னதும் அப்படியா அப்படின்னு ஒரு அலாதியான ஒரு குரல் கேட்டுச்சு. அந்த குரல் இதுக்கு முன்னாடி உடையப்பன் பேசினதே இல்ல. அண்ணே என்னாச்சு உனக்கு, ஏன் உன் குரல் ஒரு மாதிரி மாறி இருக்கு? நான் உன் அண்ணன் இல்ல, அந்த முனீஸ்வரன். அண்ணே என்னாச்சு, ராத்திரி போட வேண்டிய வேஷத்தை இப்பவே போட்டு நடிச்சு காட்டிட்டு இருக்கியா? இது நடிப்பு இல்லடா நாயே, நீ அந்த செவந்தி கழுத்துல தாலிய கட்டி அவனை பொண்டாட்டிய ஏத்துக்கோ. அண்ணே நான் இப்ப அண்ணன் இல்ல சாமி. வேண்டானே, சும்மா நடிச்சுலாம் காட்டிக்கிட்டு இருக்காத, நான் சொல்றத செய்யறியா இல்ல குரல் வலைய கடிக்கவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடையப்பன் எழுந்திருச்சு கொத்தாளத்தோட கழுத்தை பிடிச்சிட்டான். அவன் பிடிச்ச பிடி படி இறுக்கமா இருந்துச்சு. கொஞ்சம் விட்டாலும் தன்னுடைய எலும்புகளை நொறுங்கி போயிடுன்னு பயப்பட ஆரம்பிச்சான் கொத்தாளம். அண்ணே விட்டுருனே அப்படின்னு கெஞ்சவும் ஆரம்பிச்சான். போடா போய் தாலி எடுத்துட்டு வா. திடீர்னு கேட்டா நான் எங்கன்னு போவேன், உங்க அம்மா கட்டியிருந்த தாலி இருக்கு பாரு, அத போய் எடுத்துட்டு வா. அது வந்து அப்படின்னு கொத்தாளம் இழுத்து பேசவும், ஓ ஆமா உங்க அண்ணன் உடையப்பன் எங்க அப்படின்னு கேட்க, என்னென்ன நீ ஒன்னையே நீ என்கிட்ட கேக்குற, அவன் எங்கடா, அவன் எதுக்கு நீ தாலியை கட்டுற, இப்ப நீ தாலியோட வரியா இல்ல வெட்டட்டமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கையில வச்சிருந்த வீச்சருவாவை எடுத்து கொத்தாளத்தை நோக்கி வீசவும் அந்த அருவா அவனுடைய மூக்க உரசியபடியே போச்சு. அவனுக்கு சப்த நாடியும் ஒடுங்கி போயிருச்சு. கொத்தாளம் அதுக்கப்புறம் அங்க நிக்கவே இல்லை, உடனே ஓடினா. சாமி அறையில அவனுடைய அம்மா போட்டோக்கு கீழே அவனுடைய தாலி குடி தொங்கிட்டு இருந்துச்சு. அதை எடுத்துட்டு வந்தான். நடு ஹால்ல நிமிர்ந்த நிலையில நெஞ்சு கொள்ளாத ஆவேசத்தோட கையில அறிவாளோட உடையப்பன். அதே தோற்றம் அதே ஆவேசம் கொத்தாளத்துக்கு புரிஞ்சு போச்சு. ஊர்ல சில பேரும் எஸ்ஐயும் பார்த்ததா சொன்னது சாமியேதான். சாமி நிஜம்தான், எல்லாரும் பார்த்த மாதிரிதான் சிவந்தியோட தம்பி கண்ணுக்கும் அது தெரிஞ்சிருக்கு. அவன் சொன்னது உண்மைதான். வீட்டுக்குள்ள வந்த சாமி உடையப்பனோட உடம்புக்குள்ளேயே புகுந்துருச்சு. இனி தன்னால சாமி கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்றது கொத்தாளத்துக்கு புரிய ஆரம்பிச்சதும், சாமி நான் செவ்வந்தி கழுத்துல தாலி கட்டிடுறேன், பஞ்சாயத்தை கூட்டி பொய் சத்தியம் எல்லாம் பண்ண மாட்டேன் சாமி, செவந்தி இனிமே என் பொண்டாட்டி, செவந்தி இனி என் பொண்டாட்டின்னு படபடத்து பேச ஆரம்பிச்சான். சொன்னா போதாது, இப்பவே புறப்படு. உடையப்பனோட கட்டளைக்கு ஏத்த மாதிரியே தாலியோட கொத்தாளம் புறப்பட ஆரம்பிச்சான். உடையப்ப அருவாளோடையும் அவனை பின்தொடரவும் அந்த தெருவே இவங்க ரெண்டு பேரும் வேடிக்கை பார்த்துருச்சு. உடையப்பனோட நடையில அப்படி ஒரு ஆவேசம். அவன் நடக்கும் போது புழுதி பலமா பறக்க ஆரம்பிச்சிருச்சு. மார்பு திறந்தே கடந்துச்சு. அதுல இருந்து அபரிமிதமான சந்தன வாசம். அந்த தெருவுல இருந்த எல்லாருமே இதை உணர்ந்தாங்க. அவங்க உடையப்பனை பின்தொடரவும் ஆரம்பிச்சாங்க. வழியில முருகேசு கவுண்டருடைய வீடு. வாசல தேங்கி நின்ன உடையப்பன் உட்பக்கமா பார்த்து கவுண்டரே அப்படின்னு குரல் கொடுத்தான். அவரும் ஓடி வந்தாரு. மறுபடியும் அதே ஆவேச நட. உடையப்பனோட இந்த நட ஊருக்கே ரொம்ப வித்தியாசமா தெரிஞ்சது. சிவந்தியை கெடுத்தது நான் தான், நானே அவ கழுத்த தாலியை கட்டிடுறேன் அப்படின்னு கத்திக்கிட்டு கொத்தாளம் நடந்து போக பின்னாடியே உடையப்பன் நடந்து வந்துகிட்டு இருந்தான். கொத்தாளம் சரியா சிவந்தியோட வீட்டுக்கு முன்னாடி பண்ணிக்கவும் செவந்தி வெளியே வந்தா. வெளியே வந்து பார்த்தவ அப்படியே ஆச்சரியத்துல வியர்த்து போயிட்டா. செவந்தி என்ன மன்னிச்சிரு, நானே உன்னை கட்டிக்கிறேன் அப்படின்னு ஊருக்கு கேட்கிற மாதிரி சத்தமா சொன்னான். சொல்லாத, தாலியை கட்டு அப்படின்னு உடையப்பன் கத்தவும் நடுங்கபடியே செவந்தி கிட்ட போய் அவ கழுத்துல வேக வேகமா தாலி கட்டுனா. செவந்தி கண்ணீரோட உடையப்பனை கையெடுத்து கும்பிட்டா. ஊரே வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததுல அதுல ஒரு நபர் பேச ஆரம்பிச்சாரு. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது? உடையப்பன் பேசுறது உடையப்பன் குரல் மாதிரியே இல்லையேன்னு ஒருத்தர் சந்தேகப்பட, அதான் எனக்கும் தெரியலன்னு இன்னொருத்தர் ஆமோதிக்க, அடுத்த நொடியே எங்க அந்த உடையப்பன் அப்படின்னு உடையப்பனை கேட்டதுதான் ஆச்சரியம். எல்லாரும் ஒருத்தர் ஆச்சரியமா பாத்துக்கிட்டாங்க. சாமி நான் காட்டுறேன் அப்படின்னு உள்ள ஓடினா. காட்டாவன ஏன் வேஷத்தை போட்டுக்கிட்டு சுப்பிரமணிய கொன்னால, அவனை கொன்னாதான் ஏன் ஆவேசம் அடங்கும் அப்படின்னு சொல்லவும் கவுண்டருக்கு உச்சி முடிய புடிச்சு இழுத்தது மாதிரி நிமிர்ந்து பார்த்தாரு. ஏன் வேட்டியை வச்சுக்கிட்டே விளையாடிட்டான், அவனை நான் சும்மா விட மாட்டேன். சத்தியம் என்ன சக்கரை பொங்கலா, எங்க அவன் அப்படின்னு மறுபடியும் உடையப்பனை தேடுறத பார்த்ததும் ஊரே ஆச்சரியப்பட்டு போச்சு. இங்க என்னதான் நடக்குது, இவனே இவனை தெரியாத மாதிரி பேசுறானே அப்படின்னு கலங்கி நிக்க ஆரம்பிச்சது ஊரு. சிவந்தியோட தம்பி வீட்டுக்குள்ள இருந்து ஒரு கண்ணாடி எடுத்துட்டு வந்தான். அதை உடையப்பன் முன்னாடி காட்டி, சாமி இவன் தான் உடையப்பன் அப்படின்னு சொன்னான். அவ்வளவுதான், ஆன்னு ஒரு அழல் சத்தம். கண்ணாடிய பார்த்தபடியே அவனை நோக்கி அருவால அவனை வீசவும் உடையப்பனோட தலை ஒரு பக்கமும் வீசப்பட்ட வாள் இன்னொரு பக்கமும் வந்து விழுந்துச்சு. ஒட்டுமொத்த கூட்டமும் பயத்துல வாய் பிளந்து நின்றுச்சு. சிவந்தியோட தம்பி கை தட்டி ஆரவாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் தான் ஊர் மக்களுக்கு விஷயம் புரிய ஆரம்பிச்சது. சாமி சரியான சமயத்துல வந்துதான் அவனுக்கு தண்டனையை கொடுத்திருக்கு அப்படின்னு பேசிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னும் சில பேரு உடையப்ப மனசுக்குள்ள ரொம்ப பயந்து போயிட்டான். அதான் தனக்கு தானே சாமி நினைச்சுக்கிட்டு தன்னைத்தானே கொன்னுகிட்டான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் இல்ல, நம்ம சாமி நிஜம், அது அவனுக்குள்ள புகுந்து எல்லாத்தையும் செஞ்சிருச்சு, நானே வருவேன்னு அதுவே வந்து காட்டிருச்சு அப்படின்னு
அப்படின்னு பேசிக்கிட்டாங்க சிலர். அப்படி சாமி உண்மையிலே இருக்கிறதா இருந்தா தப்பா சுப்பிரமணிய உடையப்பன் கொல்லும் போதே ஏன் வரல, ஏன் அவனை வந்து தடுக்கல அப்படின்னு இன்னும் சிலர் எதிர்கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. யாருக்கும் எந்த கேள்விக்கும் தெளிவான ஒரு பதில் கிடைக்கவே இல்லை. ஆனா மஞ்சளூர் வரையில ஒரு சின்ன தப்பு செய்யறது கூட யாருக்கும் இனிமே துணிவே வராது, அது மட்டும் நிச்சயம்.